பாப்பு கவனிடா exponents and powers based sums பார்க்க போறோம் சரியாமா so exercise 1.6 first sum fill in the blanks minus 1 to the power any even integer minus 1 to the power any even integer அப்போ நான் இங்க என்ன சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் இன்ட்ரோடக்ஷன்ல பாக்குறப்ப சொல்லியிருப்பேன் minus 1 to the power எது இருந்தாலும் இங்க உள்ள என்ன நம்பர் இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்போனன்ட் வந்து ஈவன் இன்டீஜரா இருந்தா ஈவன் இன்டீஜரா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஆன்சர் எப்படிடா கண்ணா கிடைக்கும் பாசிட்டிவ்ல கிடைக்கும் கரெக்டா இது எப்படி சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் -1 to the power 2 2 is an even integer so இங்க இந்த நம்பரை பத்தி மைண்ட் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு சிம்பிள் எடு சிம்பிளா மல்டிப்ளை பண்ணி பாருங்க மைனஸ் இன்டு மைனஸ் இட் பிகம்ஸ் பிளஸ் சோ இதே மாதிரி நீங்க 4 அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னாலும் என்ன ஆகும் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் அகைன் பிளஸ் இன்டு மைனஸ் ஒரு மைனஸ் அகைன் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் சோ பிளஸ் தான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சரா கிடைக்கும் கரெக்டா சோ இந்த இடத்துல நீங்க ஈவன் இன்டீஜர் இடத்துல எந்த ஈவன் நம்பர் சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் மைனஸ் உள்ள இருந்தாலும் இல்ல பிளஸ் உள்ள இருந்தாலும் ஆன்சர் எப்படிதான் கிடைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவ்ல தான் கிடைக்கும் கரெக்டா சோ இங்க 1 அதே மாதிரி நம்ம எவ்வளவு டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படினாலும் ஆன்சர் will be 1 கரெக்டா 1 to the power 113 115 or 1000 எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்கனாலும் 1 ஓட ஆன்சர் என்னது மல்டிப்ளை பண்ண 1 தான் கரெக்டா சோ மைனஸ் நம்ம ஈவன் இன்டீஜர் டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா our answer will be plus and 1 யும் வந்து நம்ம எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினாலும் ஆன்சர் will be 1 so what is the answer here plus 1 சரியாடா அடுத்தது பாருங்க minus 2 to the power minus 7 so என்ன பண்ணணும்டா நம்ம evaluate பண்ணணும் கரெக்ட்டா so அப்ப evaluate பண்ணலாமா minus 2 to the power minus 7 so in the negative exponent indicates that we should multiply the reciprocal of the given base given number given factor எப்படி வேணாலும் சொல்லலாம் so minus 2 க்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் 1 by minus 2 into 1 by minus 2 into 1 by minus 2 like this how many times we should multiply 7 times we should multiply negative exponent காக நம்ம என்ன பண்ணிட்டோம் we have taken the reciprocal of the given number then 7 times it should be multiplied or simple இது மாதிரி உட்கார்ந்து ஒண்ணொண்ணா எழுதிட்டு இருக்கிறதுக்கு பதிலா fill in the blank தானே so டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம் 1 divided by minus 2 into minus 2 into minus 2 ன்னு சொல்லி 7 times எழுதிக்கலாம் புரியுதாடா நான் என்ன சொல்றேன்னு சோ இது ஸ்டெப் வைஸ் போனாலும் சரி இல்ல இப்படி டைரக்டா எழுதிட்டீங்கனாலும் சரி உங்களோட இஷ்டம் தான் ஓகே சோ இப்போ என்ன பண்ணலாம் அடுத்தது நமக்கு இங்க 7 minus 2 இருக்கு சோ நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஏன்னா பெரிய மல்டிப்ளிகேஷனா பண்றதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் சோ என்னடா ஸ்ப்ளிட் பண்றேன்றாங்களே ஒண்ணும் புரியலையே அப்படின்னா பாருடா -2 into -2 into -2 ஃபர்ஸ்ட் இந்த 3 இத எடுக்கிறேன் சோ 2 2s are 4 4 2s are 8 ஓகேவா ஃபர்ஸ்ட் 3 மட்டும் எடுக்கிறேன் minus into minus plus plus into minus minus so minus 8 into அதே மாதிரி அடுத்த set of 3 numbers எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான் கிடைக்கும் minus 8 தான் கிடைக்கும் ஆமாவா இல்லையா because minus 2 into minus 2 into minus 2 என்னன்னு பார்த்துட்டோம் minus 8 இங்க என்ன கிடைக்கும் minus 8 into minus 2 இது ஒண்ணு தனியா இருக்கு உடனே இதை மறந்துட கூடாது அது மட்டும் பார்த்துக்கோங்க so minus 2 அடுத்தது என்னடா 1 by minus into minus it becomes plus 8 into 8 64 கரெக்ட்டா 8 ஸ்கொயர் நமக்கு தெரியும் into minus 2 next stepல என்ன பண்ணலாம் இது அப்படியே டபுள் பண்றதா because multiplying by 2 is nothing but doubling the given number so 60 ஓட டபுள் என்ன 120 4 ஓட டபுள் என்ன 8 128 will be your answer கரெக்ட்டா அதுக்கு அப்புறம் plus into minus என்ன minus so 1 minus 128 இல்ல எனக்கு தெரியல அப்படினாலும் you can multiply and see so 2 4s are 8 2 6 are 12 சரியாமா so 128 positive எழுதிராத தங்கம் just see the symbols so multiply the symbols also plus into minus minus so minus 128 so answer என்ன நமக்கு இங்க 1 by 128 மைனஸ் என்ன பண்ணணும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்றப்ப நியூமரேட்டர்ல எழுதிடணும் சரியாடா இங்க டினாமினேட்டர்ல நமக்கு மைனஸ் வந்திருக்கு பட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்றப்ப we should always write the symbol to the numerator near the numerator சரியாடாமா அடுத்து பாருங்க fourth subdivision sorry கண்ணா இது fourth subdivision next we'll go for second subdivision என்ன சொல்லிருக்காங்க
for a is not equal to 0. கரெக்டா இது நம்ம படிச்சிருப்போம் exponents and powers introductionல பாக்குறப்ப your base should not be equal to 0. ஏன்னா 0 to the power அப்படின்னு நம்ம எந்த நம்பர்ஸும் பண்ண போறது இல்ல. So a to the power 0, any number to the power 0 other than 0. a வந்து 0 மட்டும் இருக்க கூடாது. other than this வேற எந்த integer வந்தாலும் any integer other than 0 to the power 0 என்ன கிடைக்கும்? 1. a to the power 0. இது எப்படி நம்ம ப்ரூஃப் பார்த்தோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு நம்பர் எடுக்கிறோம். 36 அப்படின்ற நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னா 36 by 36 அப்படின்னா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? 1. The same numerator and same denominator. So 36 என்னன்னு எழுதலாம்? 6 to the power 2. 6 square அப்படின்னு எழுதலாம். So இங்க கீழேயும் 6 square னு எழுதலாம். அப்ப 6 to the power 2 minus 2. Applying the quotientலாம் நமக்கு என்ன கிடைக்கும்? Numerator exponent minus denominator exponent நமக்கு 0 கிடைச்சிரும். So 6 to the power 0 நமக்கு என்ன வேல்யூ? இந்த ஸ்டார்டிங்ல என்னடா கண்ணா இருக்குது? 1. So 1 ஆக்சுவலா என்னது? Any integer. நீங்க இதுக்கு பதிலா வேற எந்த integer substitute பண்ணீங்க அப்படினாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? To the power 0. So any integer to the power 0 will be equal to 1. சரியாமா? So நம்ம introductionல பார்த்திருப்போம். introduction வீடியோவை ரெஃபர் பண்ணுங்க. ஓகேவாமா? அடுத்து பாருங்க third subdivision. third subdivisionல என்ன கொடுத்திருக்காங்க? 4 power minus 3 into 5 power minus 3. So இது மாதிரி நம்ம step wise போகாம டைரக்டா பண்ணிடலாமா? என்ன பண்ணலாம்? 1 by, because இங்க negative exponent, இங்கேயும் என்னடாமா negative exponent. So 1 by அப்படின்னு reciprocal convert பண்ணிடுறீங்க ஆரம்பத்திலே. இப்போ என்ன பண்ணும்? 4 how many times we have to multiply? It should be multiplied 3 times. 4 into 4 into 4. Similarly 5 எத்தனை times multiply ஆகணும்? 3 times. அதுவும் நமக்கு எங்க denominatorல தான் வரும், because it is also negative exponent. சரியாமா? 4 க்கும் negative exponent அதனால denominatorல வருது, 5 க்கும் negative exponent அதனால denominatorல வருது. So அடுத்தது என்னது? 1 by 4 4s are 16, 16 4s are 64. தெரியல அப்படின்றவங்க உட்கார்ந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணி பாருடா, ஒண்ணும் தப்பு இல்ல. 4 6 are 24, 4 ரிமைண்டர் 2, 4 1 is 4, 4 plus 2 6. சரியாடா தங்கம்? அடுத்தது பாருங்க, into 5 cube கண்டிப்பா தெரியும் 125. சரியா? 5 25 125 625 போயிட்டே இருக்கும். இல்லனாலும் 25 into 5 பண்ணி பாருங்க. ஏன்னா ஸ்கொயர் நம்பர் வரைக்கும் செஞ்சிருப்பீங்க டேபிள்ஸ். சோ அதுக்கப்புறம் என்னது? 5 5s are 25. so 5 எழுதுவீங்க, ரிமைண்டர் 2, 5 2s are 10, 10 plus 2 12. சரியாமா? அடுத்தது 64 into 125. கரெக்டா? so 64 into 125 எப்படி எழுதலாம்? மல்டிப்ளிகேஷன். கரெக்டா? 125 into 64. so நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குங்க? 4 5s are 20. 0 reminder 2. 4 2s are 8. 8 plus 2 10. 0 reminder 1. 4 1 is 4 plus 1 5. சரியாடா? அடுத்தது பாரு, 6 5s are 30. 0 reminder 3. 6 2s are 12. 12 plus 3 15. Reminder 1. 6 1 is 6. 6 plus 1 7. so அடுத்தது என்னது? 0 0. 5 plus 5 10. so reminder 1 இங்கே 8. so 125 into 64 நமக்கு என்ன கிடைக்குது மயில? 8000. so 1 by 8000 அப்படின்னு எழுதிடலாம். சரியாமா? so இப்ப இன்னொன்னு பாருங்கம்மா, இங்க 8000 அப்படின்றப்ப நம்ம இதை எப்படி எழுதலாம்? 2 cube into 10 cube. இது இவ்ளோ சுத்தி வளைச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொன்னு பண்ணலாமா? இப்ப ஆக்சுவலி இது ஆன்சர் கிடையாது, நமக்கு இப்ப எக்ஸ்போனன்ட்ஸ்ல கேட்டிருக்காங்க. சோ நம்ம இந்த எக்ஸ்போனன்ட்லயே நம்ம எழுதணும் அப்படின்றப்ப நம்ம இந்த 8000 திருப்பி ஃபேக்டரைஸ் பண்ணி அதனுடைய எக்ஸ்போனன்ட்ஸ் ஃபேக்டர்ஸ் இப்படி எக்ஸ்போனன்ட்டா எழுதுறதுக்கு சிம்பிளா என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, பாருங்க இப்ப இது வந்து ஆக்சுவலி நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி எக்ஸ்போனன்ட்ஸ்ல எழுதலாம், பவர் ஃபார்ம்ல எழுதலாம். பட் இன்ஸ்டெட் நான் இன்னொரு மெத்தட் சொல்றேன் பாருடா லிட்டர். சோ எப்படி எழுதலாம்னா 4 power minus 3 into 5 power minus 3. சோ இங்க பாருங்க, நம்ம இந்த ட்ரை தீஸ் அப்படின்னு சொல்லிட்டு புக்ல ஒரு நோட் பார்த்திருப்போம். சோ இந்த நோட் ஞாபகம் இருக்காடா? நம்ம பார்த்தோம் ப்ராடக்ட் ஆஃப் சேம் பவர்ஸ் டு த பவர் ஆஃப் ப்ராடக்ட் ரூல். அதாவது இங்க கீழே இருக்கக்கூடிய பேஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும், பட் எக்ஸ்போனன்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். கரெக்டா? சோ இப்ப நமக்கு இங்க கொடுத்திருக்கிற क्वेश्चனும் அதே மாதிரி தான். பாரு 4 அப்படின்ற பேஸ் வந்து நமக்கு எப்படி இருக்குதுடா? டிஃபர் ஆகுது. பட் எக்ஸ்போனன்ட் எப்படி இருக்கு? சேம் எக்ஸ்போனன்ட். சோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இது a அப்படின்னு எடுத்துக்கலாம். கரெக்டா? சோ a to the power m into இது again வேற ஒரு பேஸ். சோ நம்ம என்ன பண்ணலாம்? b அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா எக்ஸ்போனன்ட் அதே எக்ஸ்போனன்ட். சோ சேம் ஆல்பபெட்டை நான் வந்து அசைன் பண்றேன், m அப்படின்னு அசைன் பண்றேன். சோ a to the power m into b to the power m. இது என்ன தங்கம் நம்ம பேஸ் பண்ணி செய்றோம்? ப்ராடக்ட் லாவை பேஸ் பண்ணி செய்றோம்.
என்ன விஷயம் அப்படின்னா பேஸ் டிஃபர் ஆகுது பட் எக்ஸ்போனன்ட் சேமா இருக்கு. சோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த a into b அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 4 into 5 என்ன தங்கம்? 4 into 5 m அப்படின்றது ரெண்டுத்துக்கும் காமனான எக்ஸ்போனன்ட். சோ காமனா என்ன பண்ணிடலாம்? மேல எழுதிடலாம். அப்ப -3 to the power -3. 4 5s are என்ன? 20. 20 to the power -3. சோ அதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் அப்படின்னா 1 by 20 to the power 3. 1 by 20 to the power 3. So 8000 நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி 1 by 20 to the power 3 கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளா இப்படி ப்ராடக்ட்ல அப்ளை பண்ணிட்டு 1 by 20 to the power 3ன்றது சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ என்னது 1 by 20 to the power 3 அவங்க எக்ஸ்பாண்டே பண்ணி கேட்டாலும் வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னா என்ன பண்ணலாம்? சிம்பிள் 20 into 20 into 20 இங்க உட்கார்ந்து 64 அப்புறம் 125 then 64 into 125 இவ்வளவு பெரிய மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணி இந்த 8000 கண்டுபிடிச்சதுக்கு சிம்பிளா ப்ராடக்ட் லா the base is different so I multiply the base numbers correct ah so 4 into 5 is multiplied and the exponent is common for both the powers அப்ப நான் common ஆ -3 எழுதிறேன் பவர்ல so 4 5s are 20 20 to the power -3 அப்படின்றத negative exponent அப்படின்றப்ப I should bring it to the denominator to make it positive. So 1 by 20 to the power 3 that will be equal to 1 by 20 into 20 into 20. So 2 2s are 4, 4 2s are 8. So 1 by 8 எத்தனை zeros இருக்கு? 3 zeros இருக்கு. So 1 by 8000 or 1 by 20 cube. இந்த ரெண்டு ஆன்சர்ல எது வேணாலும் எழுதலாம். சரியாமா? So இங்க என்ன ஆன்சர் வரும்? 1 by 20 cube. இல்ல அப்படின்னா எப்படி எழுதலாம்டா இத? 1 by 8000. பட் நீங்க இங்க என்ன அப்ளை பண்றீங்க? இது fill in the blanks தானேடா 1 மார்க்ல தானே கேட்பாங்க. சோ டக்கு டக்கு பண்ணனும் அப்படினா you should apply the product law here. நீங்க உட்கார்ந்து இவ்ளோ பெரிய கால்குலேஷனா பண்ணிட்டு செய்யிறதுக்கு you can apply the product law and simply solve this sum. ஓகேவாமா? சோ பாத்துக்கோங்கமா 1 by 8000 னா இந்த 8000 நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருந்தாலும் இதே 20 கியூப் கிடைக்கும். ஓகேவா? நிறைய பாசிபிள் காம்பினேஷன்ஸ் கிடைக்கும். So simple இதுல பண்ணிட்டு போயிடலாம். இந்த லிட்டர் மெத்தட் ஒன்னு சொல்லிருக்கறனால you can apply this one. சரியாடா கண்ணா? அடுத்தது 5th subdivision பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு -1 by 3 to the whole power -5. So apply பண்ணி பார்க்கலாமா? -1 by 3 to the whole power -5. So இப்படினா என்ன அர்த்தம்? நம்ம இப்போ இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்க போறோம்னு அர்த்தம். 5th சம்க்கு என்னடா தங்கம்? இதுக்கு நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்க போறோம்னு அர்த்தம். So -1 by 3 to the whole power -5 அப்படின்றப்ப இதனுடைய ரெசிப்ரோக்கல் இந்த நம்பர் இருக்கு பாத்தியாடா இந்த நம்பரோட ரெசிப்ரோக்கலை தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 by 1 -1 by 3 எப்படி வரும் உங்களுக்கு? -3. என்னடா கண்ணா கிடைக்கும்? -3. இன்னும் டீடைல்டா பண்ணி பார்க்கலாமா? 1 by -1 by 3 இருக்கு. இப்போ இது மேல நான் நியூமரேட்டர் கொண்டு வரணும் அப்படினா என்ன ஆகும்? 1 into 3 by -1 இருக்கும். 1 into 3 by -1 which will be equal to -3. 1 1 அப்படியே தான் இருக்கும். சோ மைனஸ் நியூமரேட்டர் கொண்டு போய்ட்டோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதா? -3. சோ இங்க நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் இருக்கிறதுனால நான் இந்த நம்பரோட ரெசிப்ரோக்கலை மல்டிப்ளை பண்ண போறேன். இந்த நம்பரோட ரெசிப்ரோக்கலை மல்டிப்ளை பண்ண போறேன். how many times I'm going to multiply? 5 times I'm going to multiply. சோ அப்ப இதனுடைய ரெசிப்ரோக்கல் என்னது? -3. -3ன்றதை நான் எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண போறேன்டா? I have to multiply 5 times because the exponent is 5. சரியா? சோ அப்ப 5 times மல்டிப்ளை பண்ணனும்னா ஆன்சர் என்னது? இது 2 times பண்ணோம் அப்படினா 3 3s are 9. minus into minus plus. So plus 9 into again 2 times பண்றப்ப அதே plus 9 தான் கிடைக்கும். கரெக்ட்டாமா? சோ அடுத்து என்னது? into -3. 9 9s are என்னது? 81. 81 into -3. என்ன கிடைக்கும்? 81 into -3 அப்படினா 3 1 is 3, 3 8s are 24. So 243 minus 243 because plus into minus minus 81 into 3 is 243. சரியா கண்ணா? புரிஞ்சுதா? So minus 243 is your answer. இங்க எடுத்து எழுதிடலாமா -243? அவ்வளவுதான். இந்த இடத்துலடா 1 by 20 cube தான் எழுதணும்னு அவசியம் இல்ல. நீங்க 20 to the power -3 நீங்க ப்ரீவியஸா ஒரு ஸ்டெப் கிடைச்சதுல 20 to the power -3 அதையும் நீங்க ஆன்சரா எழுதலாம். சரியா? இங்க 20 to the power -3 எழுதலாம். இல்ல நெகட்டிவ்ல இல்லனா 1 by 20 to the power 3 எழுதலாம். இல்ல எக்ஸ்பாண்ட் பண்ணி அப்படினா 1 by 8000 எழுதலாம். So 3 possible answers இங்க இருக்குது. சரியாடாமா? So பாத்துக்கிட்டீங்களா? -1 to the power even integer. Even integer நமக்கு எக்ஸ்போனன்ட்ல வந்தா answer will be positive. And 1 மல்டிப்ளை பண்ணா நமக்கு 1 தான். -2 to the power -7 அப்படின்றப்ப -2 ஓட ரெசிப்ரோக்கலை நான் 7 times மல்டிப்ளை பண்ணும்.
because it is a negative exponent. So 1 by minus 2, 1 by minus 2 பண்றப்ப ஆன்சர் என்ன கடைசியா minus 1 by 128 because minus வந்து நியூமரேட்டருக்கு வந்துடணும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல. அடுத்தது a to the power 0 will be equal to 1. இது நம்ம படிச்சது. அடுத்தது பாரு minus 1 by 3 to the whole power minus 5 ன்றப்ப again இங்க நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட். அப்ப உள்ள இருக்கக்கூடிய இந்த பேஸ் நம்பரை நான் ரெசிப்ரோக்கல் எடுத்து அது 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும். சோ ரெசிப்ரோக்கல் எடுத்தனா my answer will be minus 3. கரெக்டாடா? minus 3 5 times multiply பண்ணனா my answer is minus 243. பாரு இங்க odd integer. odd integerன்றப்ப உங்க ஆன்சர் நெகட்டிவா வரும். even integer அப்படின்றப்ப உங்க ஆன்சர் பாசிட்டிவா கிடைக்கும். சோ அடுத்து இந்த 4 power minus 3 into 5 power minus 3 க்கு என்ன பண்றோம்? ப்ராடக்ட் லா. பட் என்ன சேஞ்ச்? பேஸ் வந்து மாறும், எக்ஸ்போனன்ட் சேமா இருக்கு. a power m into b power n. அப்போ a into b அப்படியே எடுத்துட்டு காமனா என்ன பண்றோம்? whole power m. சோ அப்படி கிடைக்கிறப்ப உங்களுக்கு 20 to the power minus 3 கிடைக்கும். சிம்பிளா அதை எழுதலாம். இல்ல அப்படினாலும் இன்னும் ரெண்டு பாசிபிள் ஆன்சர்ஸ் இருக்கு. அதுவும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. சோ ஃபர்ஸ்ட் டிவிஷன் புரிஞ்சிருச்சாடா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन புரிஞ்சிருச்சா இந்த எக்சர்சைஸ்ல? தேங்க் யூ. சோ பாப்போம் செகண்ட் சம் exercise 1.6. these are all based on exponents and powers. சரியாடா? so say true or false. so we have to verify the given statements and state whether it is true or false, correct or not. so first statement பாருடா. if 8 power x 8 to the power x equals 1 by 64, the value of x is minus 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்டா? நம்ம வந்து இத எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம், அதாவது பவருக்கு மாத்தணும். சோ LHS it is already in the power form 8 power x. இதுல தான் we have to find the value of x. அப்போ இத நம்ம 64 நம்ம பவர் ஃபார்முக்கு மாத்தணும் அப்படினா what is 64? 8 to the power 2. 8 square தான் 64. இல்ல அப்படி தெரியல அப்படினாலும் you can factorize and see. கரெக்டாடா? 2 power 2 அப்படினு எடுத்தீங்கன்னா 32, 2 அப்படினா 16, 2 8, 2 4, 2 2, 2 1. so 64 அப்படின்றது என்னது? 2 into 2 into 2 into 2 into 2. கரெக்டா? so இதுல நான் பேர் பண்ண அப்படினா 2 2s are 4, 4 2s are 8. again அதே மாதிரி இங்க 3 கவுண்ட் பண்றப்ப again நமக்கு என்ன கிடைக்கும்? 8. அப்ப இது நம்ம எப்படி எழுதலாம்? 8 to the power 2. இல்லனா ஃபேக்டரைஸ் பண்றப்பவே நீங்க இத 8 ல எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். சரியாடா? so 8 to the power x equals what I'm going to do? I'm going to write 64 in terms of exponential form. கரெக்ட்டா? so 8 அப்படின்றதுல எழுதுற 8 power 2. இப்போ இந்த 8 power 2 அப்படின்றத நம்ம என்ன பண்ணனும்? மேல நியூமரேட்டருக்கு கொண்டு வரணும். we have to shift this to the numerator's place. ஏன்? இங்க நமக்கு இது நியூமரேட்டர்ல தான் இருக்குது. so 8 power x equals 8 power 2 when shifted to the numerator, what it will become? the exponent will change its sign, so it will become negative. கரெக்ட்டா? because the actual place of this number is denominator. so நம்ம இது எந்த பிளேஸ்க்கு நம்ம இப்ப ஷிஃப்ட் பண்ண போறோம்? நியூமரேட்டருக்கு ஷிஃப்ட் பண்றோம் அப்படின்றப்ப this exponent should be denoted by negative symbol. so 8 power minus 2. சரியாடா? so இப்ப பாருங்க நமக்கு பேஸ் வந்து சேம் ஆயிடுச்சு. so equating the exponents alone we get another x is equals minus 2. சரியாடா? equating the exponents we get என்னடா? x is equals minus 2. சரியா தங்கம்? so x is minus 2 அப்படின்றது நமக்கு என்னது? this statement is true. சரியா? அடுத்த subdivision போலாமா? the simplified form of 256 to the power minus 1 by 4 into 4 square is 1 by 4. so அப்ப என்ன கொடுக்கறாங்க அப்படினா 256 to the power minus 1 by 4 into 4 square. அப்போ இந்த 256 நம்ம பவர் ஃபார்முக்கு மாத்தணும்ன்றது நமக்கு தெரியும் கண்டிப்பா. கரெக்ட்டா? because simplified form அப்படிட்டாங்க. சோ நம்ம இத அப்படியே வந்து ஃபேக்டரைசேஷன்ல வந்து ரெடியூஸ் பண்ணி பவர் ஃபார்முக்கு கொண்டு வந்தோம்னா we can apply some law and simplify. சோ அப்ப இதை எந்த பேஸ் நம்பர் கொண்டு வரணும் அப்படின்றது எப்படி ஒரு க்ளூ வச்சு பார்க்கலாம்டா? மேக்ஸிமம் 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படினா இங்க பாருங்க multiplied with 4 square. அப்போ நீங்க இந்த நம்பரை 4 அப்படின்ற பேஸ்ல கொண்டு வர முடியுமான்னு பார்க்கலாம். ஓகேவாடா? so here I'm going to factorize 256. என்ன நம்பர் சூஸ் பண்ண போற? actually prime factorization பண்ணி 2 2 எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அத 4 னு better. இல்ல அப்படினா இல்ல நான் 4 டேபிள்லயே டைரக்ட்டா பண்றேன் அப்படினாலும் ஓகே பண்ணுங்க. ஓகே பெஸ்ட் வந்து prime factorization. சோ நான் இந்த இடத்துல prime factorization பண்றேன்னா உங்களுக்கு 4 டேபிள்லயே பண்ண முடியும் அப்படினாலும் you do it in 4 table. ஏன் சம்டைம்ஸ் அப்படி பண்றது இல்லனா சம்டைம்ஸ் உங்களுக்கு அது கரெக்ட்டா வரல அப்படின்ற பட்சத்துல 4 வரல வேற ஏதாவது ஃபேக்டர் இங்க வந்திருது அப்படின்றப்ப கன்ஃபியூஷன் ஆயிடும்.
So அதனால தான் நம்ம prime factorization choose பண்ணிடுறது. So இங்க 2 1 2 2s are 4 remainder 1 8 அப்ப 264 again 232 216 28 24 22 21 சரியாமா? So இங்க 256 அப்படின்றது எத்தனை டைம்ஸ் இருக்கு? 2 into பாருங்க 1 2 3 4 5 6 7 8 8 டைம்ஸ் இருக்குது. கரெக்டாடா? இது வந்து நம்ம இப்ப 8 டைம்ஸ் எழுதிக்கலாம். பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு எந்த பேஸ் நம்பர் நம்ம இப்ப செலக்ட் பண்ண போறோம்? What is the base number that we are going to select? 4. Because இங்க எல்லாமே பாருங்க இந்த into இந்த total number இது multiplied with என்னது? 4 square. அப்ப base ஒரே மாதிரி வர மாதிரி பண்ணுன்றதுனால I am converting this 256 with the number base number 4. So இப்ப 4 அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? 2 into 2 4 2 into 2 4 2 into 2 4 2 into 2 4. So 4 into 4 into 4 into 4. So 4 எத்தனை டைம்ஸ் இங்க மல்டிப்ளை ஆயிருக்கு? 4 times multiply ஆயிருக்கு. So how can I represent 256 in power form? 4 to the power 4. I can represent 256 in the power form 4 power 4. இப்போ என்ன பண்ணலாம்டா? questionக்கு வரலாம். 256 to the power minus 1 by 4 அப்படின்னு இருக்கு. Okay, into 4 square. So first in the 256 to the power minus 1 by 4. We have to substitute this. So அப்ப 256 power formல எப்படி எழுதிருக்கிறோம்? 4 power 4. We can substitute, right? So 4 power 4. Instead of 256, I'm going to write 4 power 4 to the whole power minus 1 by 4. Correct இல்லையா? இந்த 256 மட்டும் நான் 4 power 4 எழுதுறேன். அப்ப அதுக்கு ஒரு பவர் இங்க questionலயே கொடுத்திருக்காங்க. அது என்னது? minus 1 by 4. அப்ப அதையும் நான் இங்க மென்ஷன் பண்ணணும் தானே? So அதனால to the whole power minus 1 by 4 into 4 square. So இப்ப இது பாருங்க. There is a base number and this base has an exponent. அப்புறம் whole power ஒரு exponent இருக்கு. So இது எந்த law? Power law. What is the law that we have to mention here? Power law. Power law என்னடா? A to the power m to the whole power n with the base number and two different exponents. Correct? So இப்படி இருக்கிறப்ப the powers in the exponent should be multiplied. So a to the power m into n. இப்ப என்ன பண்ணலாம் இங்க? 4 to the power இந்த ரெண்டு exponentsையும் நம்ம என்ன பண்ணணும்? We should multiply. So 4 into minus 1 by 4. அப்ப என்ன ஆகும்? 4 and 4 gets cancelled. Correct? So into 4 square. So what is the answer that we will get here? 4 to the power. இங்க பாருடா உடனே 4 4 cancel ஆயிடுச்சு. அவ்வளவுதானே பாக்குறாத. நல்லா பாருங்க கவனிங்க. minus 1 இருக்கு. ஓகேவா? Each and everything is being valued. அப்ப 4 to the power minus 1. 4 to the power minus 1 into 4 to the power 2. 4 square. இப்போ என்னது? They have the same base. So I can apply product law. I can apply product law. What is product law states? A power m into a power n. Numbers powers with same base and different exponent அப்படினா the exponent should be added. Correct? So 4 power, what are the exponents? Minus 1 plus it should be added to the next exponent. What is the next exponent here? 2. So minus 1 plus 2. அப்ப different symbols இன்றப்ப subtraction. 2 minus 1 is 1. Greater number symbol இங்க plus தான். So 4 to the power 1 that is equal to 4. That is equal to 4. சரியாடா? பட் இப்ப நம்ம ஆன்சர் வந்து 4 கிடைச்சிருக்கு. பட் வாட் இஸ் ஆன்சர் தட் தே ஹவ் given? 1 by 4 னு சொல்லிருக்காங்க. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து என்னது? 4. It is not 1 by 4. அப்ப the statement is false. ஓகேவா தங்கம்? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாருங்க. Using the power rule 3 power 7 to the whole power minus 2 equals 3 power 5. Simple power rule இப்பதான் நம்ம பார்த்தோம். பவர் law என்ன பார்த்தோம்? A power m the whole power n. இந்த மாதிரி ரெண்டு எக்ஸ்போனன்ட் கொடுத்திருந்தாங்கன்னா the exponent should be multiplied. So 7 into 2 என்ன? 14 plus into minus minus. So actual answer நமக்கு என்ன கிடைக்கணும்? 3 power minus 14 கிடைக்கணும். But what is the answer that they have given? 3 power 5. So this is not equal. This statement is also false. தங்க இத திருப்பி நான் தனியா செய்யணும் அப்படினா செய்றேன். 3 power 7 the whole power minus 2 ன்னு இருக்கு. So this exponent should be multiplied. Therefore 3 power 7 into minus 2 which will be equal to 3 power minus 14. புரியுதாடா? பவர் law அப்ளை பண்ணிருக்கோம். So அதனால இங்க 3 power 5 கொடுத்திருக்கிறதுனால these both answers are not getting matched. So we are putting the statement as false. சரியாடா? அடுத்து பாருங்க. Standard form of 2 into 10 power minus 4. நாம பண்ணி பார்த்தறலாமா? 2 into 10 power minus 4. So என்ன பண்ணலாம்? 2 into 10 power minus 4 அப்படினா
இந்த 2ல இருந்து இங்க டெசிமல் பாயிண்ட் இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும் கரெக்டா because this is the whole number இதுல இருந்து minus since it is a negative exponent we should move the decimal point towards the left we should move the decimal points towards the left so 1 2 3 4 இங்க பாயிண்ட் சரியாடா சோ இப்போ எத்தனை zeros இருக்கு 1 2 3 zeros இருக்கணும் இப்ப நம்மளோட ஆன்சர் என்னது 0.0002 லாஸ்ட்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் இப்ப நமக்கு ஷிஃப்ட் ஆகி எங்க வந்திருக்கு 4 டெசிமல் பிளேसेस முன்னாடி தள்ளி இருக்கும் இங்க நீங்க 0 எழுதிக்கோங்க ஓகேவாமா இப்ப கடைசியா சோ அப்ப ஆன்சர் என்னது 0.3 zeros and 2 கரெக்ட்டா அது இருக்குதான்னு பார்க்கலாமா 0.3 zeros and 2 இருக்கு so this statement is true சரியாமா அடுத்து பாருங்க scientific form of அப்படினு கொடுத்திருக்காங்க 123.456 so இந்த decimal point எப்படி நம்ம எந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணனும்ன்றதை டிசைட் பண்ணனும் how can we decide where should be the decimal point the decimal point should be moved in such a way that the coefficients value should lie between 1 and 10 the coefficient value should be lie between 1 and 10 so அப்ப நம்ம இங்க என்ன பண்றோம் இந்த பாயிண்ட ஒரு பிளேஸ் ஷிஃப்ட் பண்ணோம் அப்படினா 12.3 கிடைக்கும் 12 வரக்கூடாது again இன்னொரு பிளேஸ் ஷிஃப்ட் பண்ணோம் அப்படினா 1.23 கிடைக்கும் so that is okay கரெக்ட்டா அப்போ இந்த 123.456 அப்படின்ற நம்பருக்கு what is the operation that we should do we should move decimal point towards left அது எத்தனை decimal placesக்கு 2 decimal places தள்ளணும் so அப்ப 1 2 அப்படினா what is the number that we need 10 power minus 2 தேவைங்க என்னடா கண்ணா 10 power minus 2 actually we need கரெக்ட்டா அப்போ ஒரு விஷயம் நமக்கு தேவை அப்படினா அத நம்ம இன்ட்ரோ듀ce பண்றப்ப it should be neutrally introduced கரெக்ட்டா அப்போ we should multiply this number by 10 power minus 2 and divide by 10 power minus 2 கரெக்ட்டா we should multiply by 10 power minus 2 and divide by 10 power minus 2 உடனே இது ரெண்டு டெசிமல் பாயிண்ட் ஷிஃப்ட் ஆகிருக்கு அதனால 10 power minus 2 அதுவும் லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் ஆயிருக்கு சோ minus 2 கரெக்ட்னு சொல்லி எழுதிடாத அவசரப்பட்றாதடா தங்கம் கவனி so into 10 power minus 2 அப்படின்றப்ப இப்ப நமக்கு required decimal கிடைச்சிரும் இது என்ன ஆகும் into 10 power minus 2 னால இந்த decimal place என்ன ஆகும் shift ஆகும் so it becomes 1.23456 சரியாடா it becomes 1.23456 but நம்ம இதை introduce பண்ணனும்ன்றப்ப நம்ம இன்னொன்னு என்ன பண்ணிருக்கோம் divide by 10 power minus 2 introduce ஆயிருக்கும் because the operation is neutral அப்போ this when comes to the numerator this power when comes to the numerator 1.23456 into 10 power minus 2 numerator வரப்போ what does it become the negative exponent will become positive so 10 power 2 அப்போ உங்களுக்கு இந்த ஸ்டேட்மென்ட்ல என்ன இருந்திருக்குன்னு actual scientific form 1.23456 into 10 power minus 2 நான் introduction வீடியோலயே சொல்லிருப்பேன் இங்க என்ன ஆபரேஷன் பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ for example 10 power minus 2 பண்ணனும் அப்படினா அதனுடைய ஆப்போசிட் தான் உங்களுக்கு இங்க இந்த பவர் ஃபார்ம்ல வரும் சரியாடா இப்ப 10 power minus 2 தான் நம்ம பண்ண வேண்டிய ஆபரேஷன் அப்போ 10 power 2 தான் இங்க நமக்கு பவர் ஃபார்ம்ல வந்திருக்கணும் okay that is the clue இல்ல அப்படினாலும் நீங்க இப்படி ஆன்சர் பண்ணி பாத்தீங்க அப்படினா if you do the sum and see கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் கரெக்ட்டா கிடைக்கும் சரியாடா the operation should be neutral whichever operation you are introducing நீங்க introduce பண்ற ஆபரேஷன் கண்டிப்பா எப்படி இருக்கணும் நியூட்ரலா தான் இருக்கணும் so இங்க multiply by 10 power minus 2 எனக்கு தேவை அப்படினா நான் divide by 10 power minus 2 இங்க introduce பண்ணனும் அப்பதான் எனக்கு என்ன ஆகும் இது நியூட்ரல் ஆகும் so அப்ப இந்த multiply by 10 power minus 2 எனக்கு இந்த ஆபரேஷன்ல decimal point shift ஆகிறதுக்கு யூஸ் ஆயிடும் so divide by 10 power minus 2 will be useful for converting into the power form சரியாடா so இது ஒரு scientific notation which means here this is the s and this is 10 power a so s into 10 power a அப்படிங்கற ஃபார்மட்டுக்கு வந்துருச்சு ஓகேவாமா so what is the statement false this statement is false because இங்க நமக்கு என்ன இருந்திருக்கும்னா +2 இருந்திருக்கணும் ஓகேவா தங்கம் புரிஞ்சுதாடா செகண்ட் சம் so எந்த ஸ்டேட்மென்ட்ஸ் கொடுத்தாலும் நீங்க உட்கார்ந்து அதை சால்வ் பண்ணி பார்த்துடாம அவ்வளவுதான் பாப்போம் next sum third sum exercise 1.6 so these sums are based on exponents and powers சரியாடாமா so exponents and powersல நம்ம laws of exponents பார்த்திருப்போம் so if needed we have to apply in the sums okay வா தங்கம் so இப்ப first one evaluate 1 by 2 to the power 3 which means 1 by 2 அப்படின்ற இந்த number how many times it should be multiplied it should be multiplied 3 times because the exponent is 3 which is the base here 1 by 2 is the base here so this number should be multiplied 3 times correct
So first sum 1 by 2 to the whole power 3 அப்படின்னா 1 by 2 into 1 by 2 into 1 by 2. So which will be equal to 1 by 8 because 1 into 1 into 1 is 1. 2 into 2 into 2 equals 8. Numerator 1, denominator 8. 1 by 8 is our answer. Second subdivision என்னடா 1 by 2 to the whole power minus 5. என்ன தங்கம் 1 by 2 to the whole power minus 5. So இதை நான் என்ன சொல்லியிருப்பேன் 1 by 2 to the whole power minus 5 அப்படின்னா we have to take reciprocal for the given number. If it is a negative exponent, we have to take reciprocal for the given number. So 1 by 2 ஓட reciprocal என்னதுடா 2. அவ்வளவுதான் simple. 2 by 1 which will be equal to 2. 1 by 2 அப்படின்னா numerator comes to the denominator, denominator goes to the numerator while taking reciprocal. அப்போ 1 by 2 அப்படின்றது 2 by 1 அப்படின்னு ஆயிடும். 2 by 1 is nothing but 2. கரெக்டான தங்கம். So இப்ப reciprocal எடுத்தாச்சு. இந்த நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் இருக்கிறதுக்கு இந்த நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட்கான வேலையை நம்ம பண்ணியாச்சு. இப்போ 2 எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்? How many times this 2 should be multiplied? 5 times because the exponent is 5. So 2 into 2 into 2 into 2 into 2. சரியா தங்கம்? So 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. So 32 will be our answer. இல்ல எனக்கு இது இப்படி தெரியல அப்படின்னா you can split up. எப்படி? First ரெண்டு 2 2s are 4. Again அடுத்த ரெண்டு 2 multiply பண்ணோம்னா again we'll get 2 2s are 4. Then remaining இங்க ஒரு 2 இருக்கு. So this will be into 2. 4 4s are 16. 16 into 2 பண்றது ஈஸியா 16 ஓட டபுள் or simply என்ன பண்ணலாம் 16 into 2 32 அப்படியும் பண்ணலாம். ஓகேவா தங்கம்? So மேனுவலா நீங்க ரிட்டர்ன்ல கூட இதை செய்யலாம். ஓரல்ல செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. Next என்ன third subdivision. What is the third subdivision? Minus 5 by 6 the whole power minus 3. Minus 5 by 6 the whole power minus 3. So again it is a negative exponent. இங்க எப்படி negative exponent பார்த்தோமோ here also it is a negative exponent. So what is the first step that we have to do? If it is a negative exponent, we have to take reciprocal for the given base. இதுதான் நம்மளுடைய base. கரெக்டா? So இதனுடைய reciprocal எடுக்கணும். Minus 5 by 6 reciprocal எடுத்தீங்கன்னா the numerator goes to the denominator and denominator goes to the numerator. கரெக்டா? So it will become 6 by 5. Symbol மறக்காம எழுதணும். So it is minus 6 by 5. புரிஞ்சுதா தங்கம்? So minus இங்க நெகட்டிவ்ல இருக்குது exponent அப்படின்றப்ப so you have to take reciprocal for the number. So இங்க minus 5 by 6 will become minus 6 by 5. Now how many times it should be multiplied? 3 times it should be multiplied. கரெக்டா கண்ணா? So அப்ப என்னது? Minus 6 by 5 into minus 6 by 5 into minus 6 by 5. நான் தள்ளி தள்ளி எழுதியிருக்கேன்னா இந்த சிம்பிள்காக இல்ல அப்படின்னா you can put brackets. ஓகேவா? இந்த மாதிரி parenthesis போட்டு இந்த சிம்பிள் ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கலாம். So numerator should be multiplied. கரெக்டா? Multiplying fractions அப்படின்னா என்னது? The numerator should be multiplied and the denominator separately. கரெக்டா? So 6 into 6 36, 36 into 6 is 216. இல்ல அப்படினாலும் you can put and see. So 36 into 6 அப்படின்னா 6 6 are 36. So 6 எழுதுவேன். Remainder 3. 6 3s are 18. 18 plus 3 எவ்வளோ? 21. So it is total 216. வெறும் 216 தங்க இங்க வரும்? இல்ல. We have to multiply the symbols also. Symbols multiply பண்ணி இங்க answer எழுதுனா இல்லனா சிம்பிளா நம்ம என்ன clue வச்சிருக்கோம்? If the exponent is an odd number. If the exponent is an odd number, then the symbol will be negative. If the exponent is an even number, then the symbol will be positive. இது எப்போ அப்படின்னா இங்க மைனஸ் வரப்ப ஓகேவா உடனே இங்க பிளஸ் இருக்கிறப்ப இங்க ஆட் இன்டிஜர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் மைனஸ் போட்டுறாதீங்க. ஓகேவா தங்கம்? இங்க மைனஸ் உள்ள இருக்குதுன்றப்ப இந்த மைனஸ் உட்காந்து மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா நீங்க என்ன க்ளூ வச்சுக்கலாம்? உள்ள மைனஸ் இருக்குது அப்படின்னாலே உடனே you have to see the exponent. Then if the exponent is an odd integer, you can put the final symbol as negative. If it is an even integer, you can put the final symbol as positive. சரியாடா? இது எப்ப அப்படின்னா உள்ள இந்த மைனஸ் சிம்பிள் இருக்கிறப்ப மட்டும்தான். உடனே பிளஸ் சிம்பிள் இருந்தாலும் ஓகே இது ஆட் இன்டிஜர்னு சொல்லி மைனஸ்ல எழுதிடாத தங்கம். அதை நோட் பண்ணிக்கோ. சோ இப்ப மைனஸா அப்ப நம்ம மைனஸ்ல எழுதிடலாம். இல்ல அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். So minus 216 by என்னது? Denominator should be multiplied. 5 into 5 into 5. 5 cube ஓட வேல்யூ நமக்கு தெரியுமா? 125. So minus 216 by 125. ஓகேவாமா? அடுத்தது fourth sum பாருங்க. 2 to the power minus 5 into 2 to the power 7. இதுக்கு ஒரு bracket கொடுத்திருக்காங்க. Divided by
2 to the power minus 2. So first நம்ம என்ன பண்ணலாம், actual board mass படி நம்ம என்ன பண்ணுவோம், first we'll do the operation in the brackets. கரெக்டாடா? board mass அப்படின்னு படிச்சிருக்கீங்களா? So first operation should be done for the brackets. கரெக்டா? So இதுதான் நம்ம first operate பண்ணணும். இத first operate பண்றோம் அப்படின்னா நம்ம என்னது, same base. என்னடா தங்கம், this is same base different exponents. அப்படின்னா என்ன பண்ணலாம், ப்ராடக்ட் லா அப்ளை பண்ணலாமா? சோ ப்ராடக்ட் லா புக்ல என்ன கொடுத்திருப்பாங்களோ நான் இங்க பேஸ்ட் பண்ணிருக்கேன்டா பாரு. சோ ப்ராடக்ட் லா படி என்னது, a power m into a power n. பேஸ் சேமா இருக்கும், எக்ஸ்போனன்ட்ஸ் will differ, the exponents will get add. கரெக்ட்டா added. சோ அப்ப என்னது 2 power minus 5 plus 7. minus 5 ன்றது எக்ஸ்போனன்ட்டோட வேல்யூ. சோ plus 7 அடுத்த எக்ஸ்போனன்ட் வந்து 7. சோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்றோம். இந்த divide by 2 power minus 2 அதுக்கு அப்புறம் ஆபரேட் பண்ணிக்கலாம்டா. இது இப்போதைக்கு வைங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் குள்ள இருக்கறத நம்ம செய்றோம். சோ அப்ப என்னது 2 power minus 5 plus 7 னா 7 minus 5 equals 2. greater number symbol plus தான். so 2 power 2 என்ன தங்கம், 2 power 2 divided by 2 power minus 2 இப்படி இருக்குது. சோ இப்போ இத என்ன பண்ணலாம், divide அப்படின்றது நம்ம எப்படி எழுதலாம், fraction formula எழுதிடலாமா? 2 power 2 division நம்ம என்ன பண்ணலாம், இப்படி fraction formula எழுதுறோம். so by 2 power minus 2. இப்ப again பாருங்க, we have to apply quotient law. we have to apply quotient law. ஏன்னா divisionல இருக்குது. so a power m a power n 2 power 2 2 power minus 2. a அப்படின்றது ஒரே, base அப்படின்றது ஒரே நம்பரா இருக்கு. the exponents differ. exponents differ அப்படின்றப்ப என்ன பண்ணணும் கண்ணா, the exponent should be subtracted as per quotient law. if it is in division, the exponent should be subtracted. அப்ப 2 power, what are the exponents, numerator exponent 2, denominator exponent minus 2. இப்ப இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணனும், subtract பண்ணனும். சோ இங்க ஒரு மைனஸ் வரும், 2 minus of minus 2. சரியா தங்கம்? சோ 2 power 2 இந்த minus into minus என்ன ஆயிடும், plus 2. 2 power 4. 2 power 4 ஓட வேல்யூ எவ்வளவு, 2 2s are, இது எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாமா, 2 into 2 into 2 into 2 4 times multiply ஆயிருக்கணும். so 2 2s are 4, இங்க 2 2s are 4, 4 4s are என்ன 16. so 16 is our answer. புரியுதாமா? அடுத்தது பாருங்க, fifth subdivision 2 power minus 1. so நான் இங்க பேஸ்ட் பண்ணிருக்கேன்டா. 2 power minus 1 into 3 power minus 1 divide by 6 power minus 2. so இப்ப இதுல பாருங்க தங்கம், exponents are same. என்னமா, exponents are same. இதுல நம்ம என்ன பார்த்தோம், as per product law, exponents differ and the base will be same. இங்க base different இருக்கு, exponent same இருக்கு. சோ இதே வந்து அந்த நோட்ல பார்த்தோமா, பாருங்க நோட்ல பார்த்திருக்கோமா, என்ன பார்த்திருக்கோம், product of same powers to power of product rule. இந்த product rule என்ன பண்றோம், same powers, இந்த exponent same இருக்குது, but base வந்து நமக்கு இப்போ different இருக்கு. அப்ப என்ன பண்றோம், இந்த base அப்படியே multiply பண்ணிக்கிறோம். a to the power m into b to the power m அப்படின்றப்ப ab is multiplied as usual. அங்க இருக்கிற மாதிரியே இந்த m அப்படின்றது ரெண்டுக்குமே ஒரே எக்ஸ்போனன்ட் தான். சோ காமனா என்ன பண்ணிடுறோம், வெளியில எப்படி to the whole power m அப்படின்னு எழுதிடுறோம், ab to the whole power m. சோ இப்போ இதுதான் நம்ம இங்க பண்ண போறோம். ஓகேவாடா? என்ன எழுதலாம், as per product law இங்க என்னது a to the power m. இங்க பாரு, இது ஒரு பேஸ், 2 அப்படின்றது ஒரு பேஸ், இதுக்கு பவர் m ன்னு எழுதுறேன், into 3 is some other different number. so இங்க ஒரு புது வேரியபிள் கொடுக்கிற b, b to the power, இங்க -1 தானா, so இங்க -1 தானா, so இதுக்கு அசைன் பண்ண அதே வேரியபிளை நம்ம இங்க கொடுக்கலாமா. so a to the power m into b to the power m is equal to ab to the whole power m. ab is nothing but a and b are multiplied. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், 2 into 3, 2 into 3 bases are multiplied and the exponent is taken as common, power -1. divide by 6 power minus 2 அடுத்து செய்யலாம், because as per board mass bracket குள்ள இருக்கிற ஆபரேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணனும். so 6 power minus 1 என்ன தங்க இருக்கு, 6 power minus 1 divide by 6 power minus 2. ஓகேவா? இப்படி இருக்கிறப்ப bracket போட்டுக்கச்சலாம், அப்பதான் டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே, சோ இப்போ இங்க என்னது டிவிஷன். டிவிஷன் அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணலாம், அத fraction formula இப்படி எழுதலாம், 6 power minus 1 divided by 6 power minus 2. so as per quotient law, again நம்ம எதை அப்ளை பண்ணனும், quotient law அப்ளை பண்ணனும், because the bases are same, the exponents are different. அப்ப base common ஒரு இடத்துல எழுதிட்டு exponent should be subtracted if it is in division. so -1 minus of, கீழ இருக்கக்கூடிய exponent என்னது, -2. so இந்த மைனஸ்னால கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க தங்கம், இங்க சப்ட்ராக்ஷனுக்கு ஒரு மைனஸ் இருக்கணும், as per அந்த நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட்ஸோட மைனஸ் கொஞ்சம் இருக்கணும்.
So அப்ப 6 power minus 1 plus 2 அப்படின்னு ஆயிடும். எப்படி minus into minus becomes plus. So 6 power 2 minus 1 equals 1. So 6 power 1 is 6. 6 is your final answer. சரியாமா புரிஞ்சுதா? So very simple. First subdivision la just we have expanded and we have multiplied to find the value. அதே மாதிரி அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்கோம் மல்டிப்ளை பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். there is no law which is applicable. அதுக்கு பதிலா என்ன பண்றோம் நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் அப்படின்றதுனால ஃபர்ஸ்டே நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்துறோம். எடுத்துட்டு we have multiplied that number 5 times. கரெக்ட்டா? சோ அடுத்ததுலயே அதே மாதிரி தான். என்ன இது fraction இது fractions அப்படின்றதுனால numerator denominator அதனுடைய place வந்து சேஞ்ச் ஆகும் while taking reciprocal. கரெக்ட்டா? சோ அதுக்கு அப்புறம் we have multiplied. இங்க மட்டும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் ப்ராடக்ட் லா கோஷன்ட் லா இது ரெண்டும் அப்ளை பண்ணிருக்கோம். சோ அது பாத்துக்கூடாதாங்க அவ்வளவுதான். ப்ராடக்ட் லா இந்த இடத்துல ஒரு டிஃபரண்டானது. இந்த ப்ராடக்ட் ரூல்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா when the exponents are same and bases are different அந்த கான்செப்ட்ல நம்ம ட்ரை பண்ணி பார்க்கறோம். சோ அத இந்த புக்ல நோட் ரெஃபர் பண்ணிட்டீங்களாடா அது பாத்துக்கோங்க. ஓகே exercise 1.6 அடுத்தது fourth sum டா. So these sums are based on exponents and powers. கரெக்ட்டா? So evaluate first one பாருங்க 2 by 5 to the whole power 4 into 5 by 2 the whole power minus 2. So first நம்ம இதை expand பண்றோம் அப்படின்னா this fraction should be multiplied 4 times. Correcta? This base number should be multiplied 4 times because the exponent is 4. And this base number should be multiplied 2 times. But ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்க negative exponent. So நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியது என்ன ஸ்டெப் இந்த நம்பரோட ரெசிப்ரோக்கலை நம்ம 2 times multiply பண்ணணும். minus 2 இருக்கிறதுனால இந்த நம்பரோட ரெசிப்ரோக்கலை நம்ம 2 times multiply பண்ணணும். So எடுக்கலாமாடா 2 by 5 to the whole power 4 into 5 by 2 the whole power minus 2. So என்னது 2 by 5 should be multiplied 4 times. Okay வா? Because the exponent is 4. And இதோட multiply பண்றப்ப இந்த 5 by 2 க்கு minus 2 exponent இருக்கிறதுனால negative exponent இருக்கிறதுனால this should be converted to its reciprocal. 5 by 2 ஓட reciprocal என்னமா 2 by 5. Numerator denominator அப்படியே அதனுடைய places வந்து change ஆகணும். So 2 by 5 into 2 by 5. 5 by 2 ஓட reciprocal again நமக்கு என்ன கிடைக்குது தங்கம் 2 by 5. இப்போ என்னது இது 2 by 5 அப்படின்றது எல்லா இடத்துலயும் இருக்கு. எத்தனை டைம்ஸ் இருக்கு 1 2 3 4 5 6 டைம்ஸ் இருக்குது. So 2 by 5 to the whole power 6. But since they have asked us to evaluate நம்ம இதை இப்படி எடுத்து exponential formulae திருப்பி எழுதக்கூடாது. ஓகேவாடா? evaluate பண்றதுன்னா we have to find the value. கரெக்டா கடைசி வேல்யூ என்னவோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். So என்னது 2 2s are 4 4 2s are 8. கரெக்டா தங்கம் இது 6 டைம்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க நான் திருப்பி இத 2 into 2 into 2 6 டைம்ஸ் மேல 2 வந்து 6 டைம்ஸ் கீழ வந்து 5 வந்து எத்தனை டைம்ஸ் 6 டைம்ஸ். ஓகேவா தங்கம்? சோ அப்படி நான் எழுதிடுறேன். இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ரொம்ப பெரிய நம்பரா நமக்கு தெரியறதுனால நம்ம இத ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா நம்மளோட ஆன்சர் என்ன வரும் 8. கரெக்ட்டா? சோ அடுத்த 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் என்ன ஆன்சர் தான் 8. சோ 8 into 8 அப்படின்னு எழுதிக்கலாம். again இதுலயும் பாருங்க 5 into 5 into 5 நம்ம என்ன எழுதலாம் 125 னு எழுதலாம். again 5 into 5 into 5 நம்ம என்ன எழுதலாம் 125 னு எழுதலாம். சோ ஒரு செட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்ததுக்கு நீங்க அப்படியே எழுதிக்கலாம். ஓகே இப்போ 8 8 சார் நமக்கு தெரியும் 64 னு பட் 125 into 125 நமக்கு தெரியாது. கரெக்ட்டா தங்கம்? சோ 125 into 125 பண்ணிக்கலாமா? 125 ஆல நம்ம ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்றோம்னா என்ன பண்ணலாம் we should add 3 zeros and divide by 8. கரெக்ட்டா? 125 ஆல நம்ம ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்றோம்னா if you are multiplying any number by 125 இருக்கிற இடத்துல என்ன பண்ணிக்கலாம் you can substitute 1000 by 8. என்ன தங்கம் you can substitute 1000 by 8. 1000 by 8 ஓட வேல்யூ பாருங்க திருப்பி உங்களுக்கு 125 தான் கிடைக்கும். சோ இந்த 125 க்கு பதிலா நான் என்ன பண்றேன் ஷார்ட்கட்ல செய்யறதுக்காக 1000 by 8 னு எழுதுறேன். அப்ப என் ஆன்சர் என்ன ஆயிடும் 125000 இங்க இருக்கும் டிவைட் by 8. divide by 8 ஈஸியா பண்ணிடலாம் தான் நம்ம எப்படி பண்ணுவோம் 8 இங்க 125000 உள்ள இருக்கும் டிவிடெண்ட்ல. சோ 8 1s are 8 ரிமைண்டர் 4 45 அப்படினா 8 5s are 40. கரெக்ட்டா தங்கம் 8 5s are 40. again ரிமைண்டர் 5 0 comes down. so 0 comes down na 8 6s are 48. 8 6s are 48. so remainder 2 again 0 comes down. அப்ப 8 2s are 16. remainder 4 again 0 comes down. 8 5s are 40. so என்னது remainder 0. so 15625 is your answer. so
சோ இத டிவைட் பை 8 பண்ணிட்டோம். இல்ல அப்படின்னா டிவைட் பை 8 இவ்வளவு தூரம் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? சிம்பிளா இத வந்து 3 times you have to half. 3 times you have to half this number, which means இங்க 1,25,000 இருக்கு. என்ன தங்கம்? 1,25,000 இருக்கு. சோ இதனுடைய half நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? 1 lakh ஓட half என்ன? 50,000. 25,000 ஓட half என்ன? 12,500. So 50,000 plus 12,500 னா 62,500. So இது வந்து first time half பண்ணதோட answer. அடுத்தது second time half பண்ணும். இந்த நம்பரை again you have to half. கரெக்ட்டா? அப்ப பண்றப்ப என்ன ஆகும்? 60,000 ஓட half என்ன? 30,000. 2,000 ஓட half என்ன? 1,000. So 31,500 ஓட half 250. So 31,250. கரெக்ட்டா தங்கம்? So இப்ப again என்ன பண்ணும்? இத ஒரு டைம் half பண்ணும். So divide by 8 அப்படின்னா இத வந்து நீங்க 3 டைம் half அப்படியே வந்து பாதி பாதி ஆக்கிட்டே வரணும். சரியா? சோ அப்ப 30,000 ஓட பாதி 15,000, 1000 ஓட பாதி 500, 200 ஓட பாதி 100, 50 ஓட பாதி 25. கரெக்ட்டா தங்கம்? சோ என்னது? 5 2 இங்க 6 5 15625. கரெக்ட்டா? சோ நம்மளோட ஆன்சர் கிடைச்சிருச்சா? ஒண்ணா நீங்க டிவிஷன்ல பண்ணலாம், இல்ல அப்படின்னா 3 times you have to half this number. So multiplying by 125 க்கு I have substituted 1000 by 8. 125 பதிலா. So 125 into 1000 அப்படின்னா 3 zeros பக்கத்துல. Then you have to divide it by 8. 8 அப்படின்றது இந்த மாதிரி long divisionல பண்ணலாம். Either this one or making it half for 3 times. So இந்த மெத்தட்ல பண்ணோம்னா what is the final answer that we are getting? 64 by 15,625. ஓகேவாமா? அடுத்தது போலாமா? Second subdivision. Second subdivision பாருங்க. 4 by 5 to the power minus 2 divide by 4 by 5 to the power minus 3. So இங்க என்னது? பேஸ் வந்து சேமா இருக்கு. கரெக்ட்டா? நம்மளுடைய பவர்ஸ்ல இருக்கக்கூடிய பேஸ் சேமா இருக்கு and the exponents differ. So what is the law that we are going to apply here? Quotient law. So quotient law நான் இங்க பேஸ்ட் பண்ணிருக்கேன் பாருடா. Quotient law அப்படின்னா என்னது? a to the power m by a to the power n equals a power m minus n. The bases are same, so the exponent should be subtracted. So அப்ப 4 by 5 அப்படின்றதா நம்மளுக்கு இங்க base number. What is the exponent? Minus 2 அப்புறம் minus 3. So minus 2 minus of minus 3. புரியுதாமா? இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க? fraction formatல எழுதுங்க. 4 by 5 to the whole power minus 2 by 4 by 5 to the whole power minus 3. So இது a to the power m by a to the power n அப்படி இருக்குது. அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்னது? minus 2 minus of இந்த minus 3 மேல போகும். ஓகேவா? சோ அப்ப என்னது? 4 by 5 the whole power minus 2 plus 3. இந்த minus into minus becomes plus. இப்போ என்னது நாம? 3 minus 2 equals 1. So 4 by 5 to the whole power 1, which will be equal to again 4 by 5. ஓகேவா தங்கம்? ஈஸி தானே? அடுத்தது பாரு. Third subdivision. What is the third subdivision question? 2 to the power 7 into 1 by 2 to the power minus 3. உடனே negative exponent அப்படின்னா நீங்க என்ன பண்ணிரணும்? உடனே you have to find the reciprocal of this number. ஓகேவா தங்கம்? So what is the reciprocal? 1 by 2 ஓட reciprocal 2 by 1, which is nothing but 2. கரெக்ட்டா இல்லையா? 2 by 1 அப்படின்னா என்னது? It is 2. So அப்ப இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 to the power 7 இருக்கு. 2 to the power 7. This is. And the second term 1 by 2 அப்படின்றது என்ன ஆயிடும்டா தங்கம்? 2 அப்படின்னு ஆயிடும். So 2 நம்ம இப்ப எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண போறோம்? 2 3 times multiply பண்ண போறோம். So it becomes 2 to the power 3. கரெக்ட்டா இல்லையா? 2 to the power 7 into 2 நம்ம எத்தனை times multiply பண்ணும்? What is the exponent here? 3 times. So 2 to the power 3 அப்படின்னு. இப்போ இதை இவ்வளவு தூரம் இந்த மாதிரி எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டு திருப்பி இப்படி 2 to the power 3 எழுதுறதுக்கு இன்னொன்னு என்ன பண்ணலாம்? 2 to the power 7 into 1 by 2 to the whole power minus 3 இருக்குன்னா இது வந்து ஆக்சுவலா உள்ள கொண்டு வந்துடலாம். என்ன தங்கம்? உள்ள கொண்டு வந்துடலாம். உள்ள கொண்டு வரணும் என்னது? 1 power minus 3 by 2 power minus 3. கரெக்ட்டா? 1 power minus 3 by 2 power minus 3. சோ இதுல எது ஈஸியா நீங்க அதை பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஈஸியா இப்படி பண்ணுங்க, இல்லனா இன்னொரு மெத்தட்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். 2 power 7 into 1 power minus 3 அப்படின்னா அதனுடைய வேல்யூ என்ன நமக்கு? இப்போ வேல்யூ கண்டுபிடிக்கல, நம்ம ஜஸ்ட் சேஞ்ச் தான் பண்றோம். சோ இந்த 1 power minus 3 ல இருக்கிற நெகட்டிவ் போணும்னா இது டினாமினேட்டருக்கு போணும். 2 power minus 3 ல இருக்கிற நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட்ல போணும் அப்படின்னா இது நியூமரேட்டருக்கு போணும். சோ அகைன் ரெசிப்ரோக்கல் எடுக்க வேண்டிய நீட். அப்போ 2 power 3 by 1 power 3 அப்படின்னு ஆயிடும். இது என்னடா?
1 power minus 3 by 2 power minus 3 இருக்கு. இந்த minus 3 நம்ம உள்ள கொண்டு வந்துடுறோம் bracket குள்ள. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த நெகட்டிவ் போகணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்டா, ரெசிப்ரோக்கல் ஆக்கணும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் போகணும், டினாமினேட்டர் நியூமரேட்டர் போகணும். 1 cube அப்படின்றது என்னது 1 தான். 1 cube is nothing but 1. So remaining என்ன இருக்கு உங்களுக்கு 2 power 7 into 2 power 3 இருக்குதா தங்கம்? இதே தான் இங்கேயும் கிடைச்சிருக்கு. சோ உங்களுக்கு எது ஈஸியோ எது புரியுதோ நல்லா அதுபடி செஞ்சுக்கோங்கடா. சோ இப்ப 2 power 7 into 2 power 3 னா இதுக்கு நம்ம என்ன லா அப்ளை பண்ணலாம்? ப்ராடக்ட் லா. ஏன் ப்ராடக்ட் லா? இங்க பாருங்க, இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு and the base வந்து சேமா இருக்கு, எக்ஸ்போனன்ட்ஸ் டிஃபர். சோ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா உடனே ப்ராடக்ட் லா பார்க்கணும். அப்புறம் இன்னும் என்ன வெரிஃபை பண்ணணும்? பேஸ் சேமா இருந்து எக்ஸ்போனன்ட்ஸ் டிஃபர் ஆகுதான்னு பார்க்கணும். சோ சேம் கான்செப்ட். இல்ல அப்படின்னா சிம்பிளா என்ன பண்ணலாம், இங்க 2 7 டைம்ஸ் மல்டிப்ளை ஆயிருக்கு, இங்க 2 3 டைம்ஸ் மல்டிப்ளை ஆயிருக்கு. சோ டோட்டலா இங்க ஒரு 7 டைம்ஸ் இங்க ஒரு 3 டைம்ஸ்ன்றப்ப எத்தனை டைம்ஸ் 2 மல்டிப்ளை ஆயிருக்கு? 10 டைம்ஸ். 7 plus 3 10 டைம்ஸ். இல்ல அப்படின்னா லா படி அப்ளை பண்றீங்கன்னா 2 power 7 plus 3 both the exponent should be added. So 2 power 10. 2 power 10 ஓட வேல்யூ எப்படி தங்க கண்டுபிடிக்கலாம்? நம்ம இப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 இங்க ஒரு 5 டைம்ஸ் எழுதி இருக்குன்னா அதே மாதிரி இன்னும் ஒரு 5 டைம்ஸ் எழுதிக்கலாம். உங்களால ஒரு 5 டைம்ஸ் வரைக்கும் மல்டிப்ளை பண்ண முடியும்னா 5 5 ஸ்ப்ளிட் பண்ணுங்க. இல்ல ஒரு 4 4 டைம்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணா அப்படி பண்ணலாம். இப்போ என்னால ஒரு 5 டைம்ஸ் வரைக்கும் பண்ண முடியும்ன்றதுனால இது ஒரு 5 பேர், இது இந்த 5 ஒரு பேரா எடுத்துக்கிறேன். 5 times 2 multiply பண்ணோம்னா what will be our answer? 32. எப்படி? 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. Again இங்க என்னது? அதே 32 தான் வரும். Again multiply பண்ணனும்ன்ற need இல்ல. இப்போ 32 into 32 பண்ணிக்கலாமா? ஓகேவா? So squaring of இதுல பண்ணலாம். a square plus b square plus 2ab அந்த ஃபார்மட்ல பண்ணலாம். இல்ல அப்படின்னா நீங்க நார்மல் மல்டிப்ளிகேஷனும் பண்ணலாம். சரியாடா தங்கம்? So அப்ப என்னது? 2 2s are 4, 2 3s are 6. 3 2s are 6, 3 3s are 9. அப்போ 4, 6 plus 6, 12, remainder 1, 1 plus 9 and 10. So 1024. 2 power 10 ஓட வேல்யூ என்ன தங்கம்? 1024. Third subdivision இது ஆன்சர். ஓகேவாமா? So next fifth sum பாருமா. First subdivision 5 to the power 0 plus 6 to the power minus 1. இதுக்கு ஒரு bracket இருக்கு. So இத மறக்காம போடுங்க, because board mass operation apply பண்றப்ப இந்த bracket குள்ள இருக்கிறத you have to do first. கரெக்ட்டா? So into 3 power 2 இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா 5 to the power 0 bracket குள்ள இருக்கிறத evaluate பண்ணனும். So first இந்த ஆபரேஷன் தான். anything to the power 0, any integer to the power 0 நம்ம என்ன டாக் பண்ண படிச்சிருக்கோம்? 1. a to the power 0 equals 1. any integer to the power 0 equals 1, where a should not be equal to 0. a 0 தவிர வேற எந்த இன்டிஜரா இருந்தாலும் ஓகேவா? So 1 plus 6 power minus 1 இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 by 6 power 1 ன்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா சிம்பிளா என்ன சொல்லலாம்? இந்த 6 ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா என்ன ஆகும்? 6 by 1 அப்படின்றது 1 by 6 ன்னு ஆயிடும். So 1 by 6 எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை ஆயிருக்கணும்? 1 டைம் தான். ஓகேவா? So 1 plus 1 by 6 into 3 square ஓட வேல்யூ என்ன மயில? 9. 3 square ஓட வேல்யூ என்ன தங்கம்? 9. ஓகேவா? So equals, இப்ப என்ன பண்ணலாம்? LCM எடுக்கணும் to make a common denominator. இப்ப இந்த 6 வந்து இதுக்கு மட்டும் தான் denominator இருக்கு. So we have to take LCM. For that we have to multiply with this numerator. So 6 into 1 என்ன தங்கம்? 6 plus இந்த numerator அப்படியே எழுதுவோம். 1 divided by, now 6 becomes a common denominator for both of these numerators. Okay வாடா தங்கம்? 1 ஓட multiply ஆயிடும் இந்த 6. So இப்ப இந்த 6 வந்து becomes a common denominator into 9. 6 plus 1 ஓட வேல்யூ எவ்வளோ? 7. So 7 into 9 by 6. ஓகேவா? 6 plus 1 ஓட வேல்யூ 7. So 7 into 9 by 6. What is the value of 7 into 9? 7 9s are 63. 63 by 6. ஓகேவா? இப்போ இத நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாமா? சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? இவாலுவேட் பண்ண சொல்றாங்கன்னா you should represent your answer in your simplified form. So இப்போ இத நான் 3 டேபிள்ல சிம்பிளிஃபை பண்றேன் அப்படினா 3 2s are 6, 3 1 is 3. இது 3 2s are 6. 2 times போகும் 6ன்றது. அப்போ 21 by 2 is my final answer. இல்ல எனக்கு இதுல ரெடியூஸ் பண்றது கஷ்டம்னா இந்த 7 by 9 இருக்கு பாத்தியாடா? இங்க பாரு 7 into 9 by 6 ன்னு கிடைக்குது பாத்தீங்களா? So இதுலயே 3 3s are 9, 3 2s are 6 ன்னு பண்ணிட்டு 7 3s are என்னது? 21 by என்னது இருக்கு? 2. So 21 by 2 ன்னு எழுதலாம். ஓகேவாமா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அடுத்த சப்டிவிஷன் போலாமா? செகண்ட் சப்டிவிஷன். So what we have to evaluate? 2 power minus 1 plus 3 power minus 1. தங்க இங்க product law apply பண்ணிடாத. Because it is
பிளஸ் அடிஷன் இந்த இடத்துல இங்க மல்டிப்ளிகேஷன் இல்ல. உடனே டிஃபரெண்ட் வே சேம் எக்ஸ்போனன்ட் அந்த ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்றேன்னு பண்ணிடாதவங்க this is addition. so 2 power minus 1 என்னது 2 அப்படின்ற நம்பரை நம்ம ஃபர்ஸ்ட் ரெசிப்ரோக்கல் எடுக்கணும் because it is a negative exponent. 2 ஓட ரெசிப்ரோக்கல் என்ன 1 by 2. how many times this should be multiplied? only one time, so no problem, bracket போட்டுக்கோ. plus 3 என்ன பண்ணணும் ரெசிப்ரோக்கல் எடுக்கணும் because it is a negative exponent. அப்போ 1 by 3. how many times this should be multiplied? only one time, so no problem, அப்படியே எழுதிக்கோ. divide by 6 power minus 1. again 6 power minus 1 அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் 1 by 6 to the whole power 1 அப்படின்னு எழுதிக்கலாம். கரெக்டா எடுத்தாங்க 1 by 6 to the whole power 1 ஒரு டைம் தான் மல்டிப்ளை இருக்கும். so 1 by 6 னு எழுதினாலே ஓகே. கரெக்டா புரியுதா? நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் அப்படின்னா அந்த பேஸ் நம்பரை உடனே ரெசிப்ரோக்கலா கன்வெர்ட் பண்ணிடு. this will be equal to இப்போ என்ன பண்ணனும் LCM எடுக்கணும். so cross multiply பண்ணீங்க அப்படின்னா இதை இங்க மல்டிப்ளை பண்ணுவீங்க, இதை இங்க மல்டிப்ளை பண்ணுவீங்க. கரெக்டா? this denominator should be multiplied with this numerator and this denominator should be multiplied with this numerator. so 3 ones are 3 plus 2 ones are 2. denominators என்ன ஆகணும் denominators should be multiplied with each other. so 2 3s are 6. so what is the denominator that we are getting 6. இல்ல அப்படின்னா LCM மெத்தட் எடுத்தீங்கனால இதேதான் உங்களுக்கு. ஓகேவா? so divide by 1 by 6 இருக்கு. ஃபர்ஸ்ட் இத நம்ம பண்ணிடலாம். equals 5 by 6 divided by 1 by 6. என்னமா இருக்கு 5 by 6 divided by 1 by 6. this is nothing but fraction division. so அத நம்ம fraction formல represent பண்ணலாம். 5 by 6 divided by 1 by 6. ஓகேவா? so என்ன சொல்லலாம் 5 by 6 நியூமரேட்டர்லுக்கு ஓகே. denominator நமக்கு நியூமரேட்டருக்கு வரணும்னா என்ன அர்த்தம் multiplied with the denominator's reciprocal. இது மேல வரப்ப எப்படி வரணும் தாங்க இந்த denominator while coming to the numerator how should it come? it should be a reciprocal. so 1 by 6 எப்படி கன்வெர்ட் ஆகி வரும் நமக்கு 6 by 1 அப்படின்னு கன்வெர்ட் ஆகி வரும். கரெக்டா இல்லையா? so இதுல என்ன பண்ணும் 6 and 6 gets cancelled because numerator 6 இங்க denominatorல 6. so what is the remaining number 5 by 1 which is nothing but 5. கரெக்டா? denominatorல 1 இருக்கு அப்படின்னா அந்த whole number மட்டும் நீங்க எடுத்து மென்ஷன் பண்ணீங்கன்னா போதும். 5 by 1. புரியுதா தங்கம்? fraction division அப்படின்னா இந்த division symbol அப்படியே multiplication ஆயிட்டு அடுத்து வரக்கூடிய இந்த நம்பர் என்ன ஆகணும் இதனுடைய ரெசிப்ரோக்கலா மாறணும். so 5 by 6 into 6 by 1 அப்படின்னு ஆகிடும். ஓகேவா? so அடுத்து பாருங்க third subdivision இங்க இருக்கு. so இத நம்ம இப்படியே work out பண்ணிடலாம். third subdivision 3 power minus 1 plus 4 power minus 2 plus 5 power minus 3 to the whole power 0. இத உட்கார்ந்து ஓகே bracket board mass operation பண்ணனும். அதனால நம்ம என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் இந்த bracket குள்ள இருக்கதெல்லாம் செய்யணுமா? நல்லா யோசிச்சு பாரு. இதுக்குள்ள இருக்கறத நீங்க எவ்வளவு பெரிய வேல்யூ வந்தாலும் சரி இங்க நீங்க இந்த bracket குள்ள இருக்கிற ஆபரேஷன் எவ்வளவு பெரிய வேல்யூ வந்தாலும் சரி எல்லாத்தையும் ஆபரேட் பண்றீங்க. ஓகே 3 power minus 1 இருக்கு 1 by 3 மாத்தணும். எத்தனை டைம்ஸ் 1 டைம் தான். so no problem. அடுத்து 4 power minus 2 இதையும் ரெசிப்ரோக்கலா மாத்தணும் நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட். அப்போ 1 by 4 எத்தனை டைம் மல்டிப்ளை இருக்கு 2 டைம். so into 1 by 4 2 டைம் இருக்கணும். plus 5 power minus 3 again negative exponent. so reciprocal எடுக்கணும். 1 by 5 எத்தனை டைம் 3 டைம். so 1 by 5 into 1 by 5 into 1 by 5. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா நீங்க என்ன பண்ண போறீங்க to the power 0. இங்க உள்ள இருக்கிற வேல்யூக்கு power 0. நம்ம என்ன சொன்னோம் any integer to the power 0 will be equal to 1. so நீங்க இந்த ஆபரேஷன்ஸ் எல்லாம் பண்ணணுமாடா? தேவையே இல்ல. ஃபைனலா நீங்க இந்த ரீசன் எழுதிட்டு நீங்க என்ன ஆன்சர் கொடுத்துட்டு போயிடலாம். your final answer will be equal to 1 because இங்க டோட்டலா இது whole power என்ன இருக்குது 0. so any integer other than 0 will be equal to என்னது to the power 0 will be equal to 1. இந்த கண்டிஷன் எழுதிட்டு போயிடலாம். ஓகேவா தங்கம்? so புரிஞ்சுதா? ஒண்ணு வெரிஃபை பண்ணலாம். ஏன் அப்படின்னா இது பண்றதுக்கு நீட் இல்ல அப்படின்னு எப்போ வரும் அப்படின்னா இந்த மாதிரி a to the power 0 equals 1 ன்னு எழுதிடலாம். பட் ஒரு விஷயம் நம்ம என்ன சொல்றோம் a should not be equal to 0 ன்னு சொல்றோம். இந்த a to the power 0 equals 1ல நமக்கு இந்த உள்ள கிடைக்குது பாத்தீங்களா ஒரு வேல்யூ a வேல்யூ. இந்த வேல்யூ should not be equal to 0. சோ அதை செக் பண்றதுக்கு வேணா நீங்க என்ன பண்ணலாம் தாங்க நீங்க இது வெரிஃபை பண்ணலாம். பட் இதுவும் பாருங்க எல்லாமே அடிஷன்ல இருக்கு. கரெக்டா? சோ எல்லாமே அடிஷன்ல இருக்குது. மேல நியூமரேட்டர்ஸ் எல்லாமே 1. சோ இங்க ஏதாவது கேன்சல் ஆகி உங்களுக்கு 0 ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? கிடையாது. கரெக்டா? சோ அதனால நம்ம இதை வெரிஃபை பண்ண தேவையில்ல. டைரக்டா உங்களோட ஆன்சர் 1 கன்க்ளூட் பண்ணிடலாம். இல்ல மேம் எனக்கு டவுட்டா இருக்குன்னா யூ கேன் ப்ரொசீட். சோ இப்போ என்னது 1 by 3 பிளஸ் இது என்ன ஆகும் 1 by 16 பிளஸ் இங்க என்னது 1 by 125. சோ இது மூணுத்துக்கும் நீங்க காமனா டினாமினேட்டர் கண்டுபிடிச்சு யூ ஹேவ் டு ப்ரொசீட். ஓகேவா?
So இதுக்கு LCM என்ன வரும்? There is no common factors. அப்ப இது மூணு நம்பரையும் நீங்க மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். So 6000 அப்படின்னு கிடைக்கும். So இந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நியூமரேட்டர்ஸ கன்வெர்ட் பண்ணணும். கரெக்டாடா? அப்ப இங்க என்ன வேல்யூ வரும் உங்களுக்கு? 2000. கரெக்டா? இங்க 2000 plus இங்க 375 plus 48. ஓகேவாமா? So இப்ப என்ன அப்படின்னா because 125 into 48 ஓட வேல்யூ நமக்கு 6000. So மேல நியூமரேட்டர் 48 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கணும். இங்க அதே மாதிரி 16 into 375 6000 கிடைக்கும். So மேல வந்து 375 ஆல மல்டிப்ளை பண்றோம். So இப்ப டோட்டலா இத ஆட் பண்ணோம் அப்படின்னா என்னது? 2423 by 6000. So நான் இந்த calculations-ல ரொம்ப டீடைல்டா பண்ணலடா because இது நமக்கு இப்போதைக்கு needed இல்ல. இது வந்து நம்ம ஃபைனலா இந்த ஆன்சர் வந்து ஸ்டார்டிங்லயே கண்டுபிடிச்சிட்டோம் 1 அப்படின்றது. இது ஜஸ்ட் வெரிஃபிகேஷனுக்காக பண்றேன். உள்ள a ஓட வேல்யூ நமக்கு 0 கிடைக்கல, ஒரு வேல்யூ கிடைக்குது அப்படின்றதுக்காக. So a to the power 0 equals 1. So final answer நமக்கு என்னதான் தங்கம்? 1 to the whole power 0 ன்னு பண்றப்ப it will be equal to 1. சரியாமா? So இங்க எல்லாமே பாருங்க to the power 0 to the power 0 அப்படின்னு எழுதிருப்பேன். அவ்வளவுதான்டா. 4th and 5th. அப்போ கவனிடா exercise 1.6 6th sum. So நம்ம இதெல்லாமே எது based பார்த்துட்டு இருக்கோம்? Exponents and powers based. So exponents and powersல laws of exponents பார்த்திருப்போம். 3 law பார்த்திருப்போம். என்னென்ன law அப்படின்னா product law, quotient law and power law. So இது நான் பாருடா இங்க பேஸ்ட் பண்ற நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக so that நம்ம சம்ஸ் பண்றப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது. First subdivision ma 3 power 2 the whole power 3. நான் question எடுத்து எழுதுறேன். 3 power 2 the whole power 3 into 2 into 3 power 5 the whole power minus 2. இந்த brackets இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டா. சோ இருக்கிற क्वेश्चனை பார்த்து எடுத்து எழுதுறப்ப கரெக்ட்டா எழுதுங்க ஃபர்ஸ்ட். 18 square 18 to the power 2. சரியாமா? சோ இப்போ என்ன இருக்கு அப்படினா இங்க 3 to the power to the whole power 3 அப்படின்றப்ப நமக்கு இங்க என்ன law apply ஆகும்? Power law. a to the power m to the whole power n. கரெக்ட்டா? ரெண்டு பவர்ஸ் எக்ஸ்போனன்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு அப்படினா நீங்க என்ன பண்ணனும்? பவர் law அப்ளை பண்ணனும். So what are the exponents to be done? Exponents should be multiplied. So a power m into n. இந்த இடத்துல என்ன ஆகும்? இது m இது n. m and n should be multiplied for the same base. So அப்ப equal to 3 power 2 into 3. என்ன தங்கம்? 2 into 3. So இத ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்ல கூட நம்ம 6 ன்னு எழுதிக்கலாம். into இப்போ இந்த ஸ்டெப் பாருங்கமா. இந்த 5 அப்படின்றது இந்த 3 அப்படின்ற இந்த பேஸ்க்கான எக்ஸ்போனன்ட். ஓகேவா? 5 அப்படின்றது 3 ஓட எக்ஸ்போனன்ட். சோ -2 அப்படின்றது என்ன இருக்கு? whole power அப்படின்னு இருக்கு. சோ -2 அப்படின்ற இந்த எக்ஸ்போனன்ட் this is common for both 2 and 3 power 5. கரெக்ட்டா? சோ அப்ப 2 power -2 என்ன தங்கம் பண்றேன்? I bring it inside. இந்த -2 2 க்கு நான் எழுதுறேன், 3 power 5 க்கு எழுதணும். into so again multiplication. இல்ல மேம் இங்க bracket எப்ப போணும் எப்ப போகல இதெல்லாம் தெரியலனா சரி ஓகே இது நீங்க தனியா தான ஒரு டேர்மா பாக்குறீங்க. சோ இந்த டேர்ம்க்கு நான் பாருங்க பெரிய லெவல்ல ஒரு ஸ்கொயர் bracket போட்டாரு. then 2 power -2 into 3 power 5 ஆல்ரெடி இருக்குது to the whole power -2 to the whole power -2 அதாவது 3 power 5 to the power -2. ஓகேவாமா? சோ இது -2 நான் உள்ள கொண்டு வந்திருக்கேன் சிம்பிள். into 18 அப்படின்னு இருக்கா? 18 is not a prime factor. So நம்ம first அதை என்ன பண்ணிடலாம்? prime factor க்கு convert பண்ணிடலாம் தங்கம். So 18 அப்படின்னா so what is the number? 2 2 9s are 18. Again I choose a factor 3 3 3s are 9. Again 3 1s are 3. So அப்ப 18 அப்படின்றத நீங்க எப்படி எழுதலாம்? 2 power 1 into 3 power 2. Because how many times 2 is there? 1 time. So 2 power 1. How many times 3 is multiplied? 3 power 2. Because it is multiplied 2 times. So exponent வந்து உங்களுக்கு 2. சரியாமா? So அப்ப இங்க 18 அப்படின்ற நம்பருக்கு பதிலா what I'm going to write? 2 power 1 into 3 power 2. இப்போ இதனுடைய whole power என்ன? 18 க்கு என்ன பவர் கொடுத்திருக்காங்க? 2. So அதை நம்ம என்ன பண்றோம்? The whole power 2 ன்னு எழுதுறோம். Because instead of 18 you are writing 2 power 1 into 3 power 2. So இப்போ என்ன பண்ணோம்? whole power 2 அப்படின்னு எழுதிடுவீங்க. ஓகேவாமா? So இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம் நம்ம? 3 power இங்க power லாவா m into n. So 3 power 2 into 3 என்னடா? இங்க 2 இது. ஓகே. 2 into 3 6. So 3 power 6 into 2 power -2 இருக்கு. என்னமா இருக்கு? இங்க
2 power minus 2. If the exponent is negative, நீங்க என்ன பண்ணணும்? இந்த நம்பரோட ரெசிப்ரோக்கலை மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? சோ இப்ப இந்த 2 ஓட ரெசிப்ரோக்கல் என்ன? 1/2. 2 வந்து டினாமினேட்டருக்கு போயிடும். அப்ப 1/2 into 1/2. How many times 1/2 should be multiplied? 2 times. Since it is a negative exponent, I am taking reciprocal and exponent is 2, so I am multiplying it 2 times. Okay, mama? Into 3 to the power 5 to the whole power minus 2. Again, இங்க என்னது? Power law, because ரெண்டு exponent நமக்கு இப்படி வருது. A to the power m to the whole power n. அப்போ 3 power 5 into minus 2. என்ன தங்கம்? 5 into minus 2. ஓகேவா? இதையும் அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டாம்? எக்ஸ்பாண்ட் பண்ண வேண்டாம். 1/2 எக்ஸ்பாண்ட் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு வேண்டாம். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பண்ணிக்கலாம். எல்லாம் ஈக்குவலா இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். சோ 2 to the power minus 2 னே இருக்கட்டும். இது அடுத்த ஸ்டெப்ல ஒரு அப்ப சேர்த்து பண்ணிக்கலாம். ஓகே? into இப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணும்? இந்த 2 அப்படின்ற பவர் ரெண்டு டேர்முக்குமே காமன். அப்ப உள்ள கொண்டு வந்தோம்னா 2 power 1 the whole power 2. தாங்க நான் ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப் பண்றேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க டைரக்டா கூட செய்யுங்க. இல்ல அப்படின்னா நோ ப்ராப்ளம், ஸ்டெப் பை ஸ்டெப்பே போலாம். So 2 power 1க்கும் இந்த 2ன்ற எக்ஸ்போனன்ட் வரும். again 3 power 2க்கும் இந்த 2ங்கற எக்ஸ்போனன்ட் காமன். கரெக்ட்டாடா? சோ ரெண்டுத்துக்கும் நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டேன். அதாவது I bring it inside. ஓகேவா? சோ அடுத்து என்னது? 3 power 6 into 2 power minus 2. இதுலயே நம்ம அப்படியே எழுதலாம் because இன்னொரு டேர்ம் இருக்கு இந்த பிராக்கெட் குள்ளேயே. நமக்கு என்னது? 3 power 5 into minus 2. 5 2s are 10, plus into minus is minus. So 3 power minus 10. 3 power minus 10. சரியாமா? Into 2 power 1 into 2. இது என்னது? Again power law. இது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ண வேணா. இது நம்ம செஞ்சிடலாமா? 1 into 2 என்னது? 2. So 2 power 2 into 3 power 2 into 2 என்னது? The exponent should be multiplied while applying power law. So 3 power 2 into 2 என்னது? 4. So 3 power 4. ஓகேவாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றேன்னு பாருடா. 3 power 6 எல்லாமே அப்படியே எடுத்து எழுதுறேன். Just I am removing the brackets. ஓகேவா? இப்ப செக் பண்ணிக்கிற brackets மட்டும் ரிமூவ் பண்றேன். Into 2 power minus 2 into 3 power minus 10 into 2 power 2 into 3 power 4. I am just removing the brackets. இப்போ இதுல எதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எக்ஸ்போனன்ட், இது பாசிட்டிவ் எக்ஸ்போனன்ட், இதுவும் பாசிட்டிவ் எக்ஸ்போனன்ட், இதுவும் பாசிட்டிவ் எக்ஸ்போனன்ட். சோ பாசிட்டிவ் எக்ஸ்போனன்ட்ஸ் எல்லாமே நம்ம நியூமரேட்டர்லயே வச்சுக்கலாமாடா? 3 power 6 into 3 power இங்க 3 power 4 இருக்கு. 3 power 6 எழுதிட்டு 3 power 4 எழுதுறேன். ஓகே? 3 power 4 into 2 power 2 ஒன்னு இருக்கு. சோ 2 power 2யும் எழுதுறேன். ஓகேவாமா? சோ அடுத்தது பாருங்க. divided by negative exponentsல எது? இங்க -2 ஒன்னு இருக்கு, இங்க -10 ஒன்னு இருக்கு. கரெக்ட்டாடா? சோ அந்த டேர்ம் எழுதலாமா? denominator எழுதணும். because it is a negative exponent, நம்ம அதனுடைய reciprocal தான் எடுக்க போறோம். இல்லனா சிம்பிளா என்ன சொல்லலாம்? அந்த multiplication process இருக்கு பாத்தீங்களா? அந்த repeated multiplication இப்ப பண்ணுவோம்ல, அது நம்ம denominatorல பண்ணிரணும். So we have to do it in the denominator in the sense என்னது? 2 power -2. So 2 வந்து கீழ வரப்ப என்ன ஆகும்? 2 power 2 plus 2 ஆயிரும். When the place of the number is shifted to the denominator, value எதுவும் இந்த இடத்துல base number எதுவும் change ஆகாது. Instead the exponent changes its sign. Exponent changes its sign. ஓகேவா? சோ அப்ப அதனுடைய பிளேஸ்க்கு நம்ம கொண்டு வந்துட்டோம்ன்றப்ப அது என்ன ஆயிடும்? பாசிட்டிவ் ஆயிடும். இல்ல இது டினாமினேட்டர்ல இருக்க வேண்டிய நம்பரை நம்ம நியூமரேட்டருக்கு கொண்டு போறதா என்ன ஆகுது? சைன் மாத்தி மைனஸ்ல வந்து அதை நம்ம எழுதுறோம். ஓகேவா? சோ அப்ப இங்க டினாமினேட்டருக்கே வந்துட்டதுனால it becomes positive. Again 3 power -10 நியூமரேட்டர்ல இருக்கு. பட் இது அதனுடைய பிளேஸ் கிடையாது. We bring this number to the denominator. அப்ப என்ன ஆகிடும்? The symbol becomes positive. So 3 power 10. சரியாமா? புரிஞ்சுதா? அடுத்தது என்னது? இங்க ப்ராடக்ட் லா அப்ளை பண்ற மாதிரி இருக்கா? எப்படி ப்ராடக்ட் லான்னு கண்டுபிடிக்கிறோம்? when the base numbers are same and it is product, அத multiply. ஓகேவா? மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறப்ப பேஸ் நம்பர் சேமா இருந்து பவர்ஸ் டிஃபர் ஆச்சு அப்படின்னா we can apply product law. a power m into a power n equals a power m plus n. The exponents has to be added. இங்க 3 6 times multiply ஆயிருக்கு, இங்க 3 4 times multiply ஆயிருக்கு. டோட்டலா எத்தனை டைம்ஸ் இந்த 3 மல்டிப்ளை ஆயிருக்கு? 10 times multiply ஆயிருக்கு. கரெக்ட்டா? சோ அத நம்ம ஸ்டெப் வைஸ் பண்றோம் அப்படினா 6 plus 4. 3 power 6 plus 4. அடுத்து என்ன நம்பர் இருக்கீங்க? 2 power 2 இருக்கு. சோ நாம அத அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவாமா? கீழ பாருங்க 2 power 2 into 3 power 10 இருக்கு. ஓகேவாமா? சோ இப்போ என்னது? 3 power 6 plus 4 is nothing but 3 power 10 into 2 power 2 by 2 power 2 into 3 power 10. நம்ம இங்க எங்கயாவது எக்ஸ்பாண்ட் பண்ண வேண்டிய நீட் வந்துச்சா? எதுவுமே கிடையாது. Just we are applying the law and
சிம்பிளிஃபை ரெடியூஸ் பண்ணிட்டே வரும் அப்படியே. இல்ல இங்க வெளியில இருந்தது நம்ம உள்ள காமன் சொல்லி உள்ள மல்டிப்ளை பண்ணி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிட்டே வரும். இப்ப பாருங்க, நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஆர் சேம். 3 power 10 இங்கேயும் 3 power 10. நியூமரேட்டர்ல 2 power 2 இங்கேயும் 2 power 2. சோ அப்ப கேன்சல் ஆச்சுன்னா என்ன ரிமைன் ஆகும்? 1. என்னடா 1. ஓகேவா? சோ 1 is the final answer. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பாருடா. क्वेश्चन எடுத்து எழுதுறப்ப கேர்ஃபுல்லா எழுதுங்க. 9 power 2 into 7 power 3 into 2 power 5 by 84 to the power 3. So நம்ம இதுல என்ன பண்ணணும்? We have to bring it to the prime factors. So 9 அப்படின்ற நம்பர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். So 9 அப்படின்ற நம்பர் எடுத்தோம்னா 9க்கு பாருங்க prime factorization எடுத்தீங்கன்னா 3 3s are 9, 3 1 is 3. So 9 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? 3 to the power 2. 3 into 3. 3 is multiplied 2 times. So 3 to the power 2. அடுத்தது பாருங்க 84 இருக்குதாமா? 84 பண்ணலாமா? 84 when prime factorized, I am choosing the factor 2 because it is an even number. 2 4s are 8, 2 2s are 4. Again I am choosing the factor 2. 2 2s are 4, 2 1 is 2. ஓகேவா? இப்போ 21 அப்படின்னா 3 டேபிள் சூஸ் பண்ணலாம். 3 7s are 21, 7 1 is 7. So இப்ப 84 நீங்க எப்படி எழுத போறீங்கம்மா? 2 வந்து how many times it is multiplied? 2 times. So 2 to the power 2 into 3 to the power 1 into 7 to the power 1. 7 வந்து ஒரு டைம் தான் இருக்கு. கரெக்ட்டா? சோ இப்போ இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ண போறோம். 9க்கு பதிலா what you are going to substitute? 3 power 2. 3 power 2 substitute பண்றோம் அப்படின்றதுக்காக அங்க क्वेश्चनல கொடுத்த எக்ஸ்போனன்ட் மறைஞ்சு போயிருமா? கிடையாது. 9 instead of 9 you are writing 3 power 2. So அதுக்கு என்ன பவர் இருக்கு? 9 power 2 இருக்கு. அப்ப இங்க whole power 2 கண்டிப்பா you have to mention. ஓகேவா? So into 7 power 3 அது அப்படியே எடுத்து எழுதிருங்க. 2 power 5 அதுவும் அப்படியே எடுத்து எழுதிடலாம். 84 நம்ம என்னன்னு மாத்திருக்கோமா? 2 power 2 into 3 power 1 into 7 power 1. So இது whole power என்ன இருக்கு? 3. Because 84 to the power 3. 84 நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிட்டு இந்த பவரை மறக்க கூடாது எக்ஸ்போனன்ட். ஓகேவாமா? சோ இப்ப அடுத்தது பாருங்க, எங்கெங்கெல்லாம் நமக்கு பவர் லா அப்ளை ஆகும்? ரெண்டு எக்ஸ்போனன்ட் இப்படி to the power the whole power அப்படின்னு வரப்ப நமக்கு பவர் லா அப்ளை ஆகும். a to the power m the whole power n அப்படின்றப்ப. சோ இங்க பவர் லா அப்ளை ஆகுதா? சோ அடுத்தது என்னது? இங்க கீழேயும் அப்ளை ஆகும். எப்படி பார்க்கலாம்? 3 to the power 4 first நான் எழுதிடுறேமா? because 3 to the power 2 into 2. So 3 to the power 4. 2 to 4 என்னது? 4. into 7 power 3 அப்படியே எழுதுற. 2 to the power 5 அப்படியே எழுதுற. ஓகேவாமா? சோ அடுத்தது பாருங்க, இது என்னது? 3 அப்படின்ற இந்த whole power it is common for all these three numbers. கரெக்ட்டா? சோ அப்ப இந்த 3 அப்படின்றது இதுக்கு உள்ள மல்டிப்ளை ஆயிடும், இதுக்கு உள்ள மல்டிப்ளை ஆயிடும், இதுக்கு உள்ள மல்டிப்ளை ஆயிடும். உள்ள மல்டிப்ளை பண்றோம்ன்றப்ப please do not multiply with the base number. இங்க 2 to the power 2 இருக்கு. ஓகேவா? அப்ப நீங்க இந்த எக்ஸ்போனன்ட் இந்த எக்ஸ்போனன்ட்டோட தான் மல்டிப்ளை பண்ணணும். the exponent should be multiplied in power law. இல்ல மேம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஸ்டெப் வைஸ் போயிடுங்க. 2 power 2 ஆல்ரெடி இங்க இருக்கு. சோ இந்த 3 வரப்ப the whole power 3 வரும். அடுத்தது என்னது? 3 power 1 ஆல்ரெடி இங்க இருக்கு. சோ இந்த 3 உள்ள வரப்ப whole power 3 அப்படின்னு ஆயிடும். into 7 power 1 ஆல்ரெடி இருக்கு. சோ 7 power 1 the whole power 3 ன்னு ஆயிடும். ஓகேவா? சோ இப்போ இது ஸ்டெப் வைஸ் பண்ணி பழகிக்கோங்கடா, ஒண்ணும் தப்பு இல்ல. சோ மேல நியூமரேட்டர்ல there are no changes. சோ நம்ம அதை அப்படியே எடுத்து எழுதலாம் ஃபர்ஸ்ட். அடுத்தது என்ன பண்றோம்? டினாமினேட்டர்ஸ்ல இருக்க ஸ்டெப் நம்ம பண்ணிடலாம். So 2 into 3. இங்க என்னடா கண்ணா இருக்கு? a to the power m to the whole power n. So m into n. கரெக்ட்டா? So a to the power 2 to the power 2 into 3 என்னது? 6. 2 to the power 6 into 3 to the power 1 into 3. m into n. அப்ப 1 into 3 is 3. into 7 to the power என்னது? 1 into 3 3. So 7 to the power 3. இப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன தங்க பண்ணலாம்? நம்ம இத quotient law apply பண்ணலாம் for same base numbers. for same base numbers. So same base numbers நான் உங்களுக்கு இங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்ன்றதுக்காக கலர் சேஞ்ச் பண்ணி செஞ்சுட்டு இருக்கேன்டா. சோ இப்ப பாருங்க, இங்க மேல உங்களுக்கு 3 to the power 4 இருக்கு. கரெக்ட்டா? அதே மாதிரி கீழ 3 அப்படின்ற பேஸ்ல ஏதாவது நம்பர் இருக்கா? இங்க இருக்கு, இதுவும் இங்க இருக்கு. கரெக்ட்டா? கீழ இருக்கிற பேஸ் நம்பரையும் எழுதிங்க. 3 to the power 3. just I am rearranging the numbers. ஓகேவா? சோ அடுத்தது பாருமா, என்ன இருக்கு? into 7 to the power 3. என்ன பேஸ் இருக்கு? 7 to the power 3. 7 அப்படின்ற ஒரு பேஸ் நம்பர் இருக்கு. டினாமினேட்டர்லயே 7 அப்படின்ற பேஸ் நம்பர் இருக்கா? இருக்குது. சோ இங்கேயும் 7 to the power 3 கீழ இருக்குது. அதையும் நான் கீழ டினாமினேட்டர்ல ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிடுறேன். அடுத்தது என்ன பாருங்க? into 2 to the power 5. மேல வந்து 2 அப்படின்ற பேஸ் நம்பர்ல நமக்கு ஒரு நம்பர் இருக்குது. சோ இங்க கீழேயும் 2 அப்படின்ற ஒரு பேஸ் நம்பர்ல என்ன இருக்கு?
2 to the power 6 இருக்கு. சோ அத கீழ எழுதிறேன். எதுவுமே numerator denominator position change பண்ணல. just numeratorsல இருக்கிறத நான் கரெக்ட்டா 3 into 7 into 2 னு எழுதுறேனா, denominatorல இருக்கிறது 3 into 7 into 2 னு அதே ஆர்டர்ல எழுதிக்கிறேன். so that எனக்கு quotientல அப்ளை பண்றதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும்ன்றதுக்காக. ஓகேவாமா? சோ இப்போ அடுத்தது பாருங்க. quotientல அப்படின்றது நமக்கு என்னது? a power m divided by a power n equals a power m minus n, which means the exponent should be subtracted if the same base. இப்ப numerator exponent minus denominator exponent. numerator exponent step by step பண்ணலாமா தங்கம்? சோ இப்ப 3 அப்படின்றத எடுக்கலாமா நம்ம? 3 அப்படின்றத எடுத்தோம்னா என்னது? 3 அப்படின்ற பேஸ்க்கு 3 power 4 minus 3. அதாவது numerator exponent minus denominator exponent. so 4 minus 3. ஓகேவா? சோ அடுத்தது into 7 அப்படின்ற நம்பர் இருக்குதா? so 7 க்கு என்னது? quotientல அப்ளை பண்ணலாம். because numeratorலயும் இருக்கு, denominatorலயும் இருக்கு. ரெண்டுமே சேம் பேஸ். so 7 பவர் numerator exponent என்னது? 3, denominator exponent என்னது? 3. so 3 minus 3. ஓகேவாமா? so அடுத்தது என்ன இருக்குது? 2 அப்படின்ற பேஸ். கரெக்ட்டா? so 2ன்ற பேஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம்? quotientல அப்ளை பண்றோம் அப்படினா பாருங்க இப்படி அப்ளை பண்றோம் நம்ம. ஓகே? இது தனித்தனி தான் நினைச்சுக்கிறீங்க. ஓகே? so இப்போ என்னது? 2 பவர் அப்படினு அப்ளை பண்றப்ப 2 பவர் numerator exponent minus denominator exponent. இதுல 6 அப்படின்றது larger value. so 6 minus 5. தயவு செஞ்சு எப்படி பண்ணிட்டாங்க? numerator exponent minus denominator exponent. ஓகேவா? so இப்போ என்ன வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும் ஃபைனலா? 3 பவர் 4 minus 3. அப்ப 3 பவர் 4 minus 3 ஓட வேல்யூ 1. 7 power 3 minus 3. அப்ப 7 power 3 minus 3, 3 minus 3 becomes 0. so 7 power 0. அடுத்தது 2 power 5 minus 6 ஓட வேல்யூ என்ன வரும்? minus 1. 6 minus 5 1, but greater number symbol போடணும். so sub minus 1. இப்போ next நம்மளோட வேல்யூ என்னது? 3 power 1 ஓட வேல்யூ என்னது? 3. 7 power 0 ஓட வேல்யூ என்னது? any number to the power 0. anything to the power 0 will be equal to 1. இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்துருப்போம் என்ன ரீசன் ஏதுன்றது. இல்ல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்கடா, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். so into, so இங்க என்னது? 1. 7 to the power 0 இருந்தாலும் இல்ல எந்த நம்பர் to the power 0 இருந்தாலும் 1 தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணும். into 2 to the power minus 1 இருக்கு. அப்ப 2 to the power minus 1 அப்படின்றப்ப நம்ம நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் இருக்கு. so இந்த மல்டிப்ளிகேஷன் நம்ம எங்க பண்ணணும்? டினாமினேட்டர்ல செய்யணும். how many times it is there? only one time. so டினாமினேட்டர்ல 2. so உங்களுக்கு ஆன்சர் என்ன? 3 into 1 is 3 and by 2. so 3 by 2 is your answer. so next subdivision பாருடா. இத மட்டும் நான் பேஸ்ட் பண்ணிருக்கேன் because மேல இருக்கறனால நம்ம பார்த்து எழுதுறது கஷ்டமா இருக்குன்னு. so அடுத்ததுல பாருங்க 2 power 8. 2 power 8 அப்படியே எழுதலாம் because it is a prime factor. இதுக்கு மேல கன்வர்ஷனுக்கு அங்க எதுவும் இல்ல. into 2187 இருக்கு. so இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணலாம்? we can change into prime factors. exponent ஃபார்முக்கு நம்ம மாத்தலாம். so 2187 நம்ம இங்க பண்ணலாமா? 2187 அப்படின்றப்ப I'm choosing the factor 3 because this number is divisible by 3. எப்படி divisibility check பண்ணலாம்? if the sum of the digits is divisible by 3, the number is also divisible by 3. அப்ப 3 7s are 21, 3 2s are 6, remainder 2 அப்படின்றப்ப இது 27, 3 9s are 27. again 3 2s are 6, remainder 1 வரும். அப்ப இது 12 அப்படின்னு கன்சிடர் பண்ணுவீங்க. 3 4s are 12, 3 3s are 9. next 3 8s are 24, 3 1 is 3. 3 2s are 6, remainder 2. அப்ப 21 அப்படின்னா 3 7s are 21, 3 9s are 27, 3 3s are 9, 3 3s are 3 1 is 3. ஓகேவா? so 2187 அப்படின்றது நமக்கு எவ்வளவு இதா எக்ஸ்பிரஸ் ஆகுது? 2187 equals 3. how many times it is multiplied? 1 2 3 4 5 6 7. so 3 to the power 7. so இங்க எழுதலாமாமா? instead of 2187 I am writing 3 to the power 7 because I have prime factorized this. கரெக்ட்டா? so அடுத்தது பாருங்க 3 power 5 இருக்கு. okay into 32. 32 should be prime factorized. கரெக்ட்டா? so 2 16 times போகும். இல்ல அப்படின்னா ஸ்டெப் வைஸ் பாருங்கடா. 2 8 times, 2 4, 2 2s are 4. அடுத்தது 2 1 is 2. so 32 அப்படின்றது எத்தனை டைம்ஸ் பண்ணலாம்? 1 2 3 4 5. so 2 to the power 5. 2 has to be multiplied 5 times in order to obtain 32. அததான் நம்ம இங்க ரெப்ரசன்ட் பண்றோம் எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்ல. so இப்போ இங்க என்ன பண்ணலாம்? 2 to the power 5. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னடா? you have to rearrange. அதாவது நம்ம கோஷன்ட்ல அப்ளை பண்றதுக்கு வசதியா நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? so அடுத்தது என்னது? 2 power 8 into 3 power 7 இருக்குன்னா கீழேயும் அதே ஆர்டர்ல 2 3ன்ற ஆர்டர்ல எழுதுறேன். so 2 power 5 ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அடுத்தது 3 power 5 அப்படின்ற நம்பர் எழுதுறேன். ஓகேவா? கீழ இருக்கிற நம்பர்ஸ் ஜஸ்ட் I'm rearranging. அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ.
So இப்ப 2 power 8 இந்த இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணலாமா quotientல first, because these numbers are with same base. 2 power 8 by 2 power 5. கரெக்டா? 2 power 8 by 2 power 5 into 3 power 7 by 3 power 5. வேணும்ன்றவங்க இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகேவா? அடுத்தது என்னது? இதுக்கு quotientல அப்ளை பண்றப்ப the exponent should be subtracted. Numerator exponent minus denominator exponent. Quotientல நம்ம மேல வச்சிருந்தோம்ல a power m divided by a power n equals a power m minus n. So அப்ப என்ன பண்ணலாம்? 2 power 8 minus 5. இந்த 5 மேல வரப்ப மைனஸ்ல வரும். சரியா? Into 3 power 7 minus 5. Numerator exponent is 7, denominator 5. அடுத்தது என்னது? 2 power 8 minus 5 என்ன? 3 into 3 power 7 minus 5 என்ன? 2. ஓகேவா? So 2 power 3 ஓட வேல்யூ என்னடா? மல்டிப்ளை பண்றவங்க மல்டிப்ளை பண்ணி பார்த்து கண்டுபிடிங்க. Into 3 into 2 னா 2 டைம். ஓகேவா? So 2 cube ஓட வேல்யூ என்னது? 8. 2 2s are 4, 4 2s are 8 into 3 3s are 9. 8 9s are என்னமா? 72. So 72 is your final answer. ஓகேவாமா? So புரிஞ்சுதாடா? இது ஒண்ணும் இல்ல. இது வந்து நான் 2 cube 8 ன்னு தெரிஞ்சவங்க 8 into 9 டைரக்டா ஸ்டெப் பண்ணுங்க. இல்ல அப்படினா எக்ஸ்பாண்ட் பண்ணி பார்த்து செய்றவங்க எக்ஸ்பாண்ட் பண்ணி பார்த்து செய்யுங்க. So this is your final answer. இங்க 1 இது 3/2 and third subdivision 72. புரிஞ்சுதாமா? So next question பாருடா. 7th sum exercise 1.6 based on exponents and powers. So நம்ம இதுல laws of exponents பாருங்க. நான் இங்க பேஸ்ட் பண்ணிருக்கேன் for a reference. நம்ம அதை வச்சு தான் இப்ப sum பண்ண போறோம். Solve for x. 2 to the power, first subdivision, 2 to the power 2x minus 1 by 2 to the power x plus 2 equals 4. இது வரைக்கும் நீங்க பார்த்த sum வந்து solve பண்றது to evaluate, அதாவது to find the value, simplify பண்ணி அப்படியே ஒரு வேல்யூக்கு கொண்டு வருவீங்க, ரெடியூஸ் பண்ணுவீங்க. இங்க இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்போனன்ட் ஃபார்மை நீங்க ஃபைனலா கொண்டு வரக்கூடிய ஆன்சரை ரைட் ஹேண்ட் சைடுல அவங்களே கொடுத்துட்டாங்க. This will be equal to 4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So இந்த left hand sideல இந்த exponents value மட்டும் நமக்கு என்ன பண்ணிட்டாங்க? In terms of x. In terms of x. We have to find the value for x. So இது பாருங்க same base. இதுல என்னடா கண்ணா இருக்கு? Same base but different powers. Different powers or whatever. இங்க base வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? சேமா இருக்கு. So அப்ப the exponents can be என்னது? Subtracted by applying என்னது? Quotient law. ஏன்னா இது divisionல இருக்குது. Divisionல இருக்கிறப்ப we can apply quotient law because இங்க base வந்து சேமா இருக்கு. அப்ப LHS நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த சைடுல எப்படி எடுப்பீங்கன்னா 2 power by applying quotient law because this is m. இந்த exponent நம்ம என்ன எடுத்துக்கலாம்? m. இது டோட்டலா ஒரு exponent. அததான் அவங்க in terms of x ல எப்படி கொடுத்திருக்காங்க. இந்த exponent என்னது? n. So இப்ப 2 power m minus n பண்ணணும். அப்ப m என்ன இருக்கு உங்களுக்கு? 2x minus 1 இருக்கு. ஓகே. Minus n என்னது? x plus 2. x plus 2. This will be equal to என்னது? 4. இது வந்து அவங்களே கொடுத்திருக்காங்க. So அடுத்த ஸ்டெப்ல நமக்கு எப்படி இருக்கும்? பிராக்கெட்ல இருந்து வெளில எடுக்கலாமாடா? So 2 power 2x minus 1 minus into plus என்னது? Minus. So minus x ன்னு வெளியில வரப்ப வரும். Again minus into plus minus. So minus 2 அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரும். ஓகே. So இப்ப brackets மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிருக்கோம். Equals 4. So நம்ம இப்ப என்ன பண்ணணும்? Exponent should be operated. இந்த subtraction process நம்ம பண்ணணும். ஓகே. So 2 power 2x minus இதுல எது like terms? x அப்படின்றது இது ரெண்டும் like terms and this 2 are like terms. இந்த minus 1 and minus 2 are like terms. So இப்ப like terms நம்ம பண்ணணும், ஆப்ரேட் பண்ணணும். So 2x minus x. அப்ப எப்படி எடுத்துக்கணும்? 2 apples minus இங்க 1 apple இருக்கிறதா கணக்கு. So அப்ப ரெண்டு ஆப்பிள்ல இருந்து ஒரு ஆப்பிள் எடுத்துட்டு எவ்வளவு இருக்கும்? 1 ஆப்பிள். அப்ப நீங்க எழுதுறப்ப என்ன பண்ணுவீங்க? 1x 1x. அடுத்தது பாருங்க minus 1 minus 2 both are same symbols அப்படின்றப்ப addition. அப்ப minus 1 minus 2 அப்படின்னா என்னது? minus 3. 1 plus 2 3. அடுத்த symbol என்ன பண்ணும்? minus greater number symbol. So minus 3. இப்ப பவர் வேல்யூ என்னது நமக்கு? 2 power 1x minus 3 அதாவது x minus 3 equals 4. இப்ப இந்த 4 இருக்குது பாத்தியாடா? இத நம்ம இத ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணனும் அப்படின்னா இந்த 4 அப்படின்றது எப்படி இருக்கணும்? with base 2. கரெக்ட்டா? இதையும் நம்ம எக்ஸ்போனன்ட் ஃபார்முலா கொண்டு வரணும். அப்ப 4 நம்ம இங்க ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? 4 when factorized 2 2s are 4. again 2 எடுத்தீங்க அப்படின்னா 2 1 is 2. அப்ப 4 நம்ம எப்படி எழுதலாம்? 2 power 2. 2 is multiplied 2 times to obtain 4. So அப்ப 2 power 2. சரியாமா? So இப்ப அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணலாம்?
2 power 1x அப்படின்றதே நான் x அப்படின்னு மட்டும் எழுதுறேன் because 1x x ரெண்டும் ஒண்ணுதான். x minus 3 equals 4 நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் தங்கம் 2 power 2. so 2 power 2 அப்படின்னு எழுதுறேன். இப்ப பாருங்க both have the same base. both have the same base. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் equating the exponents. equating the exponents நமக்கு என்ன கிடைக்கும் base same இருக்கிறதுனால exponents மட்டும் தான் equate பண்றோம். x minus 3 equals 2. x minus 3 equals 2. அப்ப x value கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணும் this minus 3 should go to the other side. அப்ப போறப்ப symbol change ஆகும். so 2 minus 3 இப்படி போறப்ப என்ன ஆகும் it flips its side. so plus 3. அப்ப x equals 5. x equals 5. so you have found out the value of x. இது substitute பண்ணி பாத்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த ஆன்சர் கரெக்ட்டா தான் வரும். ஓகேவாமா அப்படிதான் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். so second subdivision பார்க்கலாம்டா. second subdivision question எடுத்து எழுதுறப்ப கரெக்ட்டா எழுதுங்க because that is very important. நீங்க மைனஸ் பிளஸ் இதெல்லாம் மாத்தி எழுதிட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் வராது. so 5 power 5 into 5 power minus 4 into 5 power x. இங்க இருக்கிறது அப்படியே பார்த்து எழுதிட்டு இருக்கேன். so 5 power divided by என்னது 12 at the equals 5 power minus 5. ஓகேவா? so இப்ப நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இந்த x ஓட வேல்யூ இருக்கு. நம்ம இத வந்து கண்டுபிடிக்கணும். so இங்க என்ன லா அப்ளை பண்ணலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர்ஸ் எல்லாமே என்னது சேம் பேஸ். ஃபர்ஸ்ட் நம்ம நியூமரேட்டரை ஒரே நம்பரா கொண்டு வந்துக்கணும். ஓகேவா? சோ ஒரே பவர் ஃபார்மா கொண்டு வரணும். சோ அப்ப இங்க பாருங்க a பவர் m இங்க n இங்க இன்னொரு ஆல்பபெட் எடுத்தீங்கன்னா o அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா all the exponents should be added. எப்படி மேம் நீங்களா ஒரு புது இது சொல்றீங்க எனக்கு புரியலையே 3 எக்ஸ்போனன்ட்க்கு நான் பார்க்கலையே அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா a பவர் இங்க சோ இங்க வந்து a பவர் m into a பவர் n இதுதான் நீங்க படிச்ச ப்ராடக்ட் லா. இதுல என்ன கான்செப்ட்மா இருக்குது இங்க a அப்படின்ற நம்பர் அந்த பேஸ் வந்து 5 டைம்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 5 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகிருக்கு. சோ இங்க வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை ஆயிருக்கு அப்படின்னா டோட்டலா நீங்க அதை எக்ஸ்பாண்ட் பண்றப்ப என்ன பண்ணுவீங்க a ஒரு 5 டைம்ஸ் எக்ஸ்பாண்ட் பண்ணுவீங்க and again b a வே again என்ன பண்ணுவீங்க 3 டைம்ஸ் எக்ஸ்பாண்ட் பண்ணுவீங்க சேம் பேஸ் அப்படின்றதுனால. இப்ப டோட்டலா கவுண்ட் பண்றப்ப நீங்க என்ன பண்றீங்க you add the exponents. சோ அதுதான் நமக்கு கான்செப்ட் behind this law. சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இங்க இதே இதுல நமக்கு இங்க 3 பவர் வந்து 3 டேர்ம்ஸ் வந்து ப்ராடக்ட் பண்ற மாதிரி அமைஞ்சாலும் நம்ம என்ன பண்ணலாம் சேம் கான்செப்ட் should be applied. இங்க m டைம்ஸ் இங்க n டைம்ஸ் இங்க o டைம்ஸ். சோ டோட்டலா என்னது எவ்வளவு டைம்ஸ் அப்படின்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க m plus n plus o. சரியா? சோ இப்போ இங்க 3 அப்படின்றதுமே இங்க என்னது ஒரு 2 டைம்ஸ் அப்படினா இன்னொரு 2 டைம்ஸ் இங்க வந்து மல்டிப்ளை பண்றது ஆட் ஆகும். சோ அப்ப 5 டைம்ஸ் plus 3 டைம்ஸ் plus 2 டைம்ஸ். அதுதான் உங்களோட ஆன்சர். கரெக்ட்டா இல்லையா? சோ 8 plus 2 என்னது 10 டைம்ஸ். அதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சரா இருக்கும். சோ அதே கான்செப்ட் தான் நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். புரியுதாடா? இப்போ என்ன பண்ணலாம் சேம் பேஸ் 5 அப்படின்றது தான் பேஸ். வாட் இஸ் தி எக்ஸ்போனன்ட்? ஃபர்ஸ்ட் நம்பரோட எக்ஸ்போனன்ட் பாருங்க 5. இது எதோட ஆட் பண்ணனும் நெக்ஸ்ட் எக்ஸ்போனன்ட் என்னது -4. சோ -4 எழுதிக்கோங்க இங்க பிளஸ் x. தேர்ட் எக்ஸ்போனன்ட் என்னமா x டிவைடட் பை கீழ 5 பவர் 12 இருக்கு. அது இப்போதைக்கு இருக்கட்டும். அடுத்து கோஷன்ட்ல அப்ளை பண்றப்ப we have to work it out. சோ இங்க ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு 5 பவர் -5. சோ நெக்ஸ்ட் என்னது 5 பவர் இங்க 5 இத நம்ம வந்து ஆபரேட் பண்ணனும். சோ இங்க சிம்பிள் வெளியில எடுக்கறப்ப என்ன ஆகும் 5 plus into minus is a minus. so -4 அப்படினு வரும். again plus x equals ரெண்டு ஈக்குவல்ஸ் எடுக்க கூடாது. so equals 5 to the power -5. அடுத்து என்னது இங்க divide by 5 power 12 இருக்கா அத மறந்துற கூடாது. ஓகேவாமா? so divide by 5 power 12 இருக்குது. அடுத்த ஸ்டெப்ல என்னது நியூமரேட்டர் 5 பவர் 5 minus 4 என்ன தங்கும் 1 plus x. ஏன்னா x நம்மளால ஆபரேட் பண்ண முடியாது. so 1 plus x அப்படி நியூமரேட்டர் ஒரே டேர்ம் ஆயிடும். divided by 5 power 12. இந்த divide by 5 power 12 மறந்துற கூடாது சாமி. so அடுத்து பாருங்க equals 5 power -5. so இப்போ இது என்ன ஆகும் அடுத்த ஸ்டெப்ல கோஷன்ட் லா அப்ளை பண்ணனும். நம்ம என்ன லா அப்ளை பண்ற மாதிரி இருக்கும்டா கோஷன்ட் லா அப்ளை பண்ணனும். because சேம் பேஸ் இங்க டிவைட் ஆயிருக்கு. அப்போ a power m divided by a power n equals a power m minus n. the numerator's exponent should be and denominator's exponent should be subtracted. so அப்ப 5 power 5 is the base. numerator exponent என்னதுங்க 1 plus x. இது வந்து எங்க சப்ட்ராக்ட் பண்ணனும் -12. so -12 இத எழுதியாச்சு. ஓகேவா? denominator's exponent equals 5 power -5. இப்போ இது என்ன மாறும் 1 -12. இது ரெண்டும் லைக் டேர்ம். so 1 minus 12 is -11. அப்போ 5 power -11 இங்க என்னது ரிமைனிங் இருக்கு plus x.
இத மறந்துடக்கூடாதுல எடுத்து எழுதுறப்ப ஈக்குவல்ஸ் 5 பவர் மைனஸ் 5. மோஸ்ட் ஆஃப் த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நம்ம இப்படி பார்த்து எழுதுறப்ப இல்ல திருப்பி இந்த ஆன்சர் எடுத்து எழுதுறப்ப நம்ம தப்பு பண்றதா தான் இருக்கும். ஓகேவா? சோ பொறுமையா இந்த பிளஸ் மைனஸ்ல பார்த்து செய்யுங்க. அடுத்தது பாருங்க, இப்ப நமக்கு சேம் பேஸ் ஆயிடுச்சு. என்ன தங்க? சேம் பேஸ் and exponents வந்து அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஈக்குவேட் பண்ணலாம். because equal to இங்க இருக்குது, அப்ப ஈக்குவேட் பண்ணலாம். so equating the exponents because it has a same base. அப்ப equating the exponents நமக்கு என்ன கிடைக்கும்? minus 11 plus x equals minus 5. இப்ப x தான் நம்ம கண்டுபிடிக்கணும். so we have to keep x in the same place and minus 11 should be shifted to the other side. so shift பண்றப்ப என்ன ஆகும்? it will change its side. கரெக்ட்டா? so அப்ப minus 5 already இங்க இருக்கு. minus 11 இந்த சைடுக்கு வரப்ப it becomes plus 11. அப்ப x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? 11 minus 5 which will be equal to 6. 11 minus 5 எவ்வளோடா? 6. so x ஓட வேல்யூ நமக்கு இங்க என்னடாமா? 6. quotient law apply பண்றோம் and product law இங்க apply பண்றோம். product law apply பண்றப்ப நம்ம என்ன பண்றோம்? இங்க 3 exponents நமக்கு இருக்கு. so all 3 exponents are added. ஓகேவா? அடுத்தது quotient lawக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு டேர்மா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் we are applying quotient law also. so இது மேல இருக்கிறது இது ஒரே exponent. இது m அப்படின்ற exponent. கீழ இருக்கிறது என்னது? n அப்படின்ற exponent. so m minus n அப்படின்றப்ப 1 plus x minus 12. so minus 11 plus x அப்படின்னு கிடைக்குது. ஓகேவாடா? so therefore x is equal 6. so இதுதான் நம்ம find out பண்றது. ஓகேவாமா? so பாருங்க ரெண்டு சப்டிவிஷனுமே சிம்பிளா சால்வ் பண்ணியாச்சு. only using the product law and quotient law. அவ்வளவுதான்டா. so பாப்பு பாருடா 8th sum exponents in powers exercise 1.6ல expand using exponents. so first subdivision பாருங்க, we have to give the number in the expanded form. அதுவும் expanded formனா நம்ம சின்ன கிளாஸ்ல பண்ற மாதிரி நார்மலா 6000 plus 0 plus 50 plus 4 அப்படி கிடையாது. we have to represent them in the power form. exponents யூஸ் பண்ணி அவங்க expand பண்ண சொல்லியிருக்காங்க. so அப்ப first நம்ம பேசிக்கா நம்ம எப்படி expand பண்ணுவோம்? ones place, tens place, hundreds place, thousands place. அடுத்தது இது எப்படி? 10th place, 100th place, 1000th place. கரெக்டா? இது எல்லாமே வந்து அவுட் ஃபிராக்ஷன்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அவுட் ஆஃப் அப்படின்ற மாதிரி அவுட் ஆஃப் 10 divisions, out of 100 divisions, out of 1000 divisions அப்படின்னு. so பாருங்க 6000 plus இது thousands place. so 6000 plus 100th place there is nothing, so 0. அடுத்தது 5 அப்படின்றது 10th placeல இருக்கு which means 50. அடுத்தது என்னது? 4 அப்படின்றது 1st placeல இருக்கு, so அது அப்படியே எழுதுவோம். இங்க பாயிண்ட் எழுதணுமா? இல்லடா, எல்லாமே ஆட் பண்றதா. கரெக்ட்டா? so plus 3 அப்படின்றது எந்த பிளேஸ்ல இருக்கு? 10th place which means 3 by 10 plus 2 by 100 plus 1 by 1000. கரெக்ட்டா? 1000th place அப்படின்றப்ப இந்த டெசிமல் வந்து டிவிஷன் வந்து என்ன இருக்கும்? 1000 இருக்கும். so அடுத்தது என்ன பண்ணலாம்? இத நம்ம into 10 power exponent formula அவங்க எழுத சொல்றாங்க. கரெக்ட்டா இல்லையா? அப்போ எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்லயே டைரக்டா எழுத தெரிஞ்சவங்க எழுதிங்க, அது பெஸ்ட். ஏன்னா இது நம்ம ரெண்டு ஸ்டெப்பா எழுதுறதுக்கு டைரக்டா அந்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். இல்ல அப்படின்னாலும் நான் இங்க இன்னொரு ஸ்டெப் அடிஷனலா பண்ணோம் அப்படின்னா 6000 அப்படின்றது என்னடாக்கண்ணா? 6 into 1000. ஆக்சுவலி அதுதானே 6 அப்படின்றது இந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய நம்பர், பிளேஸ் வேல்யூ என்னது? 1000. so 6 into 1000 அப்படின்னு எழுதலாம். பிளஸ் 0 அது ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னமா? 5 into 10. 5 into 10. 10th placeல இருக்குது. so 5 into 10 plus 4 into 1. என்னக்கண்ணா? 4 into 1. ஓகேவா? plus அடுத்தது என்னது? 3 by 10. அது இப்போதைக்கு இந்த ஸ்டெப் அப்படியே எழுதுங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்ன்றது பார்க்கலாம். so 2 by 100 plus 1 by 1000. ஓகேவாமா? so இதை நம்ம அப்படியே தான் எழுதுறோம். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம்? இப்போ இதுல இருந்து டைரக்டா எழுதுறவங்க எழுதிக்கலாமா? இதுல இருந்து டைரக்டா தேர்ட் ஸ்டெப் போறவங்க போல, இல்ல அப்படின்னா இந்த ஸ்டெப் எழுதிட்டு கூட பண்ணலாம். so 6 into 10 அப்படின்னா எத்தனை zeros இங்க இருக்குது? 3 zeros இருக்கு. so 1000 அப்படின்னா அது எப்படி நம்ம எழுதலாம்? into 10 power 3. 10 power 3 ஓட வேல்யூ தான் என்னது? 1000. இல்ல இதுல இருந்து டைரக்டா எழுதினா நீங்க என்ன பண்ணலாம்? இங்க 6 into 3 zeros இருந்தா அதை நம்ம எப்படி எழுதலாம்? 10 power 3ல எழுதலாம். அவ்வளவுதான். so இது ஒண்ணு முடிஞ்சிருச்சா? plus 5 into how many zeros are there? only one zero. One time only 10 is there. so அப்ப 10 power 1. சரியாமா? plus இந்த 4 into 1ல பாருங்க 1 அப்படின்னு வருது. so இதையும் நம்ம 10 பவர்ல எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? 1 ஆன்சரா வரணும்னா 10 பவர்ல என்ன இருக்கணும்? 0 இருக்கணும். because any number to the power 0 will be equal to 1. சரியாடா? நமக்கு இங்க 1 அப்படின்னு இருக்கு. பட் யூனிஃபார்மா எல்லாத்தையும் நான் 10 பவர்ல எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இங்கேயும் நான் என்ன பண்ணலாம்? 4 into 10 பவர்னு எழுதிக்கலாம். பட் இங்க 1 ஆன்சரா வரணும்ன்றப்ப what should be my exponent? 0. because a to the power 0 equals 1. சரியாமா?
So 10 power 0 plus, இப்போ இது எப்படி எழுதிடலாமா same 3 by, how many tens are there? Only 1 10, 1 0 is there. So கீழ denominatorல 10 power 1. எல்லாமே denominatorல இருக்கு அதனால. Plus 2 by 100 அப்படின்றப்ப 2 by 10 power 2. Plus 1 by 10 power 3. ஏன் 3 zeros are there. அப்போ 10 power 3. கரெக்டா இல்லையாமா? So அடுத்தது பாருங்க. So there is no change in this. In the first 3 terms la namak endha changes கிடையாது அவ்வளவுதான் நம்ம exponent form la expand பண்ணிட்டோம் because this is an exponent form power form கரெக்ட்டா இல்லையா so 6 into 10 power 3 plus 5 into 10 power 1 plus 4 into 10 power 0 அப்ப இதுல மட்டும் நம்ம என்ன exponent form la கொண்டு வரலையா அப்படினா இன்னும் ஒரு ஸ்டெப் நம்ம அடிஷனலா பண்ணலாம் என்ன first step denominatorல இந்த exponents இருக்குதா இந்த powers இருக்குதாடா கண்ணா 10 power 1 10 power 2 அப்படினா சோ இதனுடைய பிளேஸ நம்ம ஷிஃப்ட் பண்ணி நியூமரேட்டர்லயே எல்லாம் வர மாதிரி பண்ணிடலாம் கரெக்ட்டா இல்லையா சோ அப்ப 3 into டிவிஷன்ல இருக்கிறது நம்ம into கொண்டு வரோம் சோ இதனுடைய பிளேஸ் மாறப்ப the exponent sign should be changed அப்ப 10 power 1 அப்படின்றது உங்களுக்கு மேல வரப்ப எப்படி வரும் 10 power minus 1 கரெக்ட்டா இல்லையா ஆக்சுவலி இதனுடைய பொசிஷன் டினாமினேட்டர் தான் 10 power 1 நான் கீழ தான் இருக்கணும் பட் நம்ம அத நியூமரேட்டருக்கு அதனுடைய பொசிஷன் பிளேஸ் சேஞ்ச் பண்றதுனால நியூமரேட்டர் கொண்டு வரதுனால அது எப்படி வரும்டா வரப்ப -1 ஆ வரணும் ஓகேவா இந்த வேற எந்த வேல்யூவும் சேஞ்ச் இருக்காது இதனுடைய சிம்பிள் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் சோ பிளஸ் 2 இங்க டிவிஷன்ல இருக்கக்கூடிய 10 power 2 மல்டிப்ளிகேஷன்ல வரப்ப what should be the value 10 power minus 2 the exponent should be become negative அவ்வளவுதான் plus 1 into 10 power minus 3 அவ்வளவுதான்டாமா புரிஞ்சுதாடா சோ நம்ம expanded form கொண்டு வந்தாச்சு கொடுத்திருக்கிற நம்பருக்கு சோ பாருங்க இந்த 6054 அப்படின்றது இங்க expandedல வந்துருச்சு செகண்ட் சப்டிவிஷன் போலாமாடா what is the second subdivision 897.14 ஓகேவா so 897 அப்படின்றப்ப first step is நம்ம basic standard form expanded form பண்றது 800 அப்படின்றது 100th பிளேஸ்ல இருக்கு so 800 plus இது என்னது 10th பிளேஸ்ல இருக்கறப்ப 9 into 10 90 plus 7 ஓகேவா அடுத்து என்னது plus 1 எந்த பிளேஸ்ல இருக்கு 10th பிளேஸ்ல டெசிமலுக்கு பக்கத்துல அடுத்து வர பிளேஸ் என்னது 10th பிளேஸ் so 1 out of 10 divisions இங்க 1 தான் இருக்கு so 1 out of 10 அப்படின்றப்ப 1 by 10 plus 4 by 100 அடுத்த பிளேஸ் என்னதுன்னா 100th பிளேஸ் அதனால 4 by 100 so இதுக்கு அப்புறம் டைரக்டா கொடுத்த ஸ்டெப் அதாவது 8 into 10 power 2 9 into 10 power 1 இந்த zeros வச்சு எழுதலாம் இல்ல அப்படினா we can expand 8 எந்த பிளேஸ்ல இருக்கு 8 into 100th பிளேஸ்ல இருக்கு so இத நம்ம 800 8 into 100 எழுதுறோம் 90 எப்படி எழுதலாம் 9 into 10 கரெக்ட்டா இல்லையா 9 into 10 plus 7 எப்படி எழுதலாம் 7 into 1 7 into 1 plus 1 by 10 இப்போதைக்கு இந்த ஸ்டெப்ல அப்படியே எழுதலாம் பட் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் 4 by 100 இப்படி இருக்குது ஓகேவாடா சோ அடுத்து என்ன பண்ணனும் 8 into 100 அப்படின்றப்ப how many zeros are there there are two zeros therefore 8 into 10 power 2 there are two zeros அப்ப 10 இங்க ரெண்டு டைம் மல்டிப்ளை ஆயிருக்குன்னு அர்த்தம் 10 into 10 தான் 100 கரெக்ட்டா இல்லையா plus 9 into 10 எத்தனை டைம்ஸ் இருக்கு only one time so 10 power 1 plus 7 into 1 எப்படிடா எழுதலாம் சொன்னேன் 10 power 0 because any number to the power 0 will be equal to 1 so 1 அப்படின்ற ஆன்சர் வரணும் பட் at the same time நான் 10 ல எக்ஸ்பிரஸ் பண்ணனும் அப்படின்றப்ப 10 ல வந்து எக்ஸ்போனன்ட் நான் என்ன எழுதிடலாம் 0 அப்படி எழுதிட்டேனா I'll get the answer 1 plus 1 by இங்க என்னது 10 power 1 plus 4 by 10 power 2 சரியாமா சோ இதுல எந்த சேஞ்சஸ் ஆகுது இருக்கா இந்த மூணு நம்பர்ல எதுவும் கிடையாது சோ இத அப்படியே எடுத்து எழுதிடலாம் 8 into 10 power 2 bracket போட்டுக்கோங்க plus 9 into 10 power 1 plus 7 into 10 power 0 அடுத்தது இதையும் நம்ம நியூமரேட்டர்ல எக்ஸ்பிரஸ் பண்றப்ப எப்படி வரும் 1 into 10 power minus 1 when 10 power 1 is shifted to the numerator's place the exponent changes its sign அத ஞாபகம் வச்சுக்கோங்க plus 4 into 10 power minus 2 அவ்வளவுதான்டா சரியாடா so this is the final answer இங்க first sumக்கு and பாருங்க இத நான் வந்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் போடுறேன் for your identification and again இங்க என்னது இதனுடைய final answer this one புரிஞ்சுதாடா so ரொம்ப ஈஸி தான just expanded form அதுவும் expanded form எப்படி இருக்கணும் it should be in exponents form அதுவும் இந்த இதுல exponents இருக்கணும் compulsory so நம்ம எல்லாத்தையும் exponentsல கொண்டு வந்துட்டோமான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு that will be the final answer அவ்வளவுதான்டா thank you ma so next பாருடா 9th sum exercise 1.6
எக்ஸ்பெனன்ஸ் அண்ட் பவர்ஸ் பேஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவாமா? சோ இப்போ என்ன அப்படின்னா previous sumல ஒரு standard form number கொடுத்து we would have expanded that in exponent form. So இப்போ they have given the expansions, now we have to convert them into standard form. ஓகேவா? So standard form அப்படின்றப்ப பாருங்க, first subdivision, what is the question? 8 into 10 to the power 4 plus 7 into 10 to the power 3, brackets போட்டு எழுதிக்கோங்க. Okay, 8 into 10 to the power 4 plus 7 into 10 power 3 plus 6 into 10 square plus 5 into 10 power 1 and plus 2 into 1. அடுத்தது என்னது? plus 4 into 10 power minus 2 plus 7 into 10 power minus 4. சரியாடாமா? சோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா we have to expand step by step. expand பண்றப்ப என்னது? 8 into 10 power 4 அப்படின்றப்ப இது எந்த பிளேஸ்? சோ 8 into 10 power 4 அப்படின்னா நமக்கு இங்க எத்தனை zeros வரணும்? 4 zeros that should be there. கரெக்ட்டா இல்லையா? இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ரொம்ப பேசிக் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறோம் அப்படினாலும் இங்க என்ன பண்ணலாம்? இத மட்டும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 1 2 3 4. சரியாமா? அடுத்து என்னது? பிளஸ் 7 into 3 zeros. இப்ப 7 into 1 2 3. 3 zeros இருக்கிற மாதிரி 10 எழுதிக்கிறோம். ஓகே, இப்ப 3 zeros இருக்கக்கூடிய நம்பர் எது? 1000 பிளஸ் 6 into 2 zeros இருக்கக்கூடிய நம்பர் 100. இல்ல அப்படினாலும் 1 எழுதிட்டு 2 zeros இங்க எழுதுங்க. ஓகேவாமா? பிளஸ் 5 into 10 power 1. அப்போ only 1 zero should be there. அப்போ 1 zero இருக்கிற நம்பர் 10 தான். அடுத்தது பிளஸ் 2 into 1. 2 into 1 is nothing but 2 தான். பட் இருந்தாலும் இங்க நீங்க expanded formula இப்போ இந்த ஸ்டெப்ல எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்ல என்னன்றது கூட பாத்துக்கலாம். பிளஸ் 4 into 10 power minus 2 இருக்கு. சோ அப்ப என்ன அர்த்தம்? 4 இங்க 10 power minus 2 இருக்கு அப்படின்னா இந்த 10 into 10 என்ற process நீங்க எங்க பண்ணணும்? denominatorல செய்யணும். so 10 power 2 first நீங்க minus 2 கீழ shift பண்ணீங்க அப்படின்னா it will become positive. 10 power plus 2 மாறிடும். அதே மாதிரி 7 அப்படின்ற நம்பர் இருக்கு, இன்டுக்கு பதிலா மைனஸ் நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் இருக்கிறதுனால if you bring this to the denominator it will become positive. so 10 power plus 4 அப்படின்னு சேஞ்ச் ஆயிடும். ஓகேவாமா? சோ இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம்? we have to multiply this. சோ மல்டிப்ளை பண்றதுக்கு முன்னாடி இத நம்ம இன்னும் எக்ஸ்பாண்ட் பண்ணாம இருக்கிறோமாடா. சோ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம்? இதையும் நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் அதாவது இந்த மாதிரி எக்ஸ்பாண்ட் பண்ணலாம். how many zeros அப்படின்றது பேஸ்ட். சோ 4 zeros இருக்கக்கூடிய நம்பர் நமக்கு என்னது? 10000. சோ பிளஸ் 7 into 1000. அடுத்தது பிளஸ் 6 into 100 பிளஸ் 5 into 10 பிளஸ் 2 into 1. அடுத்தது இங்க மட்டும் நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் காமனா பண்ணிடலாம். So 10 power 2 அப்படின்னா என்னதுடா? 10 into 10 which will be equal to 100. அப்படி தெரியலன்றவங்க 1 எழுதிக்கோ. how many zero should be repeated? 0 ரெண்டு டைம் ரிப்பீட் ஆகும். plus 7 by 1 எழுதிக்கோ. how many zero should be repeated? 4 is the exponent here. அப்ப 4 zeros இருக்கணும். so 4 zeros எழுதிக்கோமா. ஓகேவாடா? சோ இப்ப பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம்? we are going to multiply. திருப்பி இது வந்து 10 power 4 னு மாத்தி எழுதிராத. நம்ம இப்ப வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வரோம். so what is the number here? 8 into 10000. 80000. இப்படி தெரிஞ்சவங்க இப்படி எழுதலாம். இல்லனா என்னது? 8 how many zeros are there? 4 zeros are there. அப்ப இங்க 4 zeros அத எழுதிக்கோ. plus 7 into 1000 is 7000. plus 6 into 100 600 plus 5 into 10 is 50 plus 2 into 1 is 2 plus 4 by 100 அப்படின்றப்ப என்னடா கண்ணா உங்களுக்கு கிடைக்கும்? 0.04. என்ன ஆகணும்? 1 2 2 decimal places towards the left shift பண்ணும். divide அப்படின்றப்ப divisionல இருக்கிறப்ப உங்களுக்கு என்னது? towards left. multiply அப்படின்றப்ப you will shift towards right. ஓகேவாமா? சோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப 4 அப்படின்றப்ப நமக்கு என்னது? 2 places அப்படின்றப்ப இங்க நீங்களே 0 எழுதிக்கணும். அப்ப 0.04. ஓகேவா? 04 ஞாபகம் வச்சுக்கோ. பிளஸ் இங்க என்னது? 4 zeros. அப்ப 4 zeros என்னது? இங்க இருக்கு decimal point. 1 2 3 4. இங்கதான் பாயிண்ட் வரணும். இப்ப எத்தனை பிளேसेस உங்களுக்கு கேப் இருக்குது? அந்த பிளேஸ்ல 0 எழுதிக்கோங்க. 0 0 0. அப்ப 3 zeros and 7. இப்ப 0.3 zeros and 7. ஓகேவா? இந்த 0 கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து டெசிமல் பாயிண்ட்க்கு முன்னாடி எழுதுறதுக்காக நம்ம டினோட் பண்றோம். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? பாரு, இது 4 zeros 3 zeros 2 0 1 0 and a constant. இது அப்படியே நீங்க ஆட் பண்ணலாமா? 80000 plus 7000 என்னது? 87652. உங்களுக்கு பிளேஸ் வேல்யூ ஜெனரலா பிளேஸ் வேல்யூ படிச்சிருப்பீங்களா? எப்படி ஸ்டார்ட் ஆகும்? 1s 10s 100s 1000s 10,000s. ஆமாவா இல்லையா? அதே ஆர்டர்ல இருக்கான்னு பாருங்க. 10,000 1000s 100s 10s 1s. அப்படியே எழுதலாமா? இதுல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் எடுத்தீங்க.
பாருங்க. இல்ல அப்படின்னா அடிஷன் கூட பண்ணி எழுதலாம்டா, ஒண்ணும் தப்பு இல்ல. நான் அவ்வளோ பெரிய ஸ்டெப் எதுக்கு போய் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால நீங்க என்ன பண்ணலாம் பாருங்க, இந்த பிளேஸ் வேல்யூவை இங்க எழுதி வச்சுக்கோங்க. ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட், தௌசண்ட், 10,000. சோ அதே மாதிரி இருக்கான்னு பாருங்க. 10,000 இருக்கா? ஓகே, அதனுடைய டிஜிட் வேல்யூ இங்க. அடுத்தது என்னது? 1000. சோ 87,000. அடுத்தது என்னது? 652. சரியாமா? அப்புறம் பாயிண்ட் வைக்கிறப்ப, ஏன்னா இது டெசிமல் வேல்யூ, நமக்கு இங்க என்ன ஆயிடுதுன்னா டெசிமல் வேல்யூ ஸ்டார்ட் ஆயிடுது. சோ பாயிண்ட், இப்ப பாரு எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 04. சோ இது எழுதுறப்ப நல்லா கவனிச்சுக்கோமா. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, பாயிண்ட்க்கு அப்புறம் பிளேஸ் வேல்யூ எப்படி வரும்? 10th, 100th, 1th எழுதிடாதீங்க. 10th தான் நமக்கு ஸ்டார்டிங்கே. சரியா? அடுத்தது 10th, 100th, 1000th, 10,000. கரெக்டா இல்லையா? 10th, 100th, 1000, அப்புறம் 10,000. கரெக்டா? 10,000th. இப்போ நமக்கு எந்த பிளேஸ் வேல்யூ இருக்கு? 100 ஓட நம்பர் தான் இங்க இருக்கு. அப்போ இங்க. அடுத்தது என்னது? 10,000 ஓட பிளேஸ் வேல்யூ தான் இருக்கு. அப்ப இந்த இடத்துல. சோ இந்த ரெண்டு பிளேசஸும் நமக்கு ஃப்ரீயா இருக்கு. அப்ப இங்க 0 0. இப்ப 0407. நம்மளோட டெசிமல் வேல்யூ தெரிஞ்சிச்சா? பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன நம்பர் எழுதணும்ன்றது? 0407. because 4 ஓட டெசிமல் வேல்யூ எந்த இடத்துல வரணும்? 100th பிளேஸ்ல. 7 ஓடது 10,000th பிளேஸ்ல. சோ 1000th பிளேஸ்லயும் 10,000th பிளேஸ், சாரி 10th பிளேஸ்லயும் நம்ம என்ன பண்றோம்? ஜீரோஸ் ஃபில் பண்ணிக்கிறோம். சோ 0407. சரியாடா? சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? 7 பாருங்க, டெசிமல்ல இருந்து எத்தனை பிளேஸ் தள்ளி இருக்கு? 3 பிளேசஸ் தள்ளி இருக்குது. இங்கே பாருங்க, உங்க ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல 1 2 3 3 பிளேசஸ் தள்ளி இருக்குது. 4 எத்தனை பிளேசஸ் தள்ளி இருக்குது? only 1 பிளேஸ் தள்ளி இருக்குது. சோ அப்ப 1 பிளேஸ் தள்ளி இங்க 4 எழுதி இருக்கிறோம். சோ கரெக்ட்டா டாலி ஆகுதாடா? புரியுதா? பிளேஸ் வேல்யூ இங்க எழுதிக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தா அப்படியே எடுத்து எழுது. இல்ல அப்படின்னா உட்கார்ந்து ஆட் பண்ணி கூட நீங்க செய்யலாம். ஓகே, சோ this is the standard form of the given number. First subdivision. Second subdivision பார்க்கலாமாமா? What is the second subdivision? 5 into 10 power 3 plus brackets போட்டுக்கோங்க. 5 into 10 power 1 plus 5 into 10 power minus 1 plus 5 into 10 power minus 3. சரியா? So what is the first step that we should do? We should expand. So அப்ப 5 into 10 power 3 அப்படின்னா 1000 தெரிஞ்சவங்க 5000 டேட்டா எழுதிக்கோ. இல்ல அப்படின்னா ஸ்டெப் வைஸ் போங்க. 5 into 1000, 3 zeros இருக்கக்கூடிய நம்பர், plus 5 into, only 1 zero should be there because the exponent is 1. அப்ப 5 into 10 plus 5 into 10 power minus 1. So இது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? minus 1 exponentல negative வந்துச்சுன்னா we should change the exponent to positive. அப்ப 5 by 10 power 1. இதனுடைய இடத்தை வந்து denominator shift பண்ணிட்டோம்னா the exponent becomes positive. Plus 5 by 10 power 3. The negative exponent becomes positive. Equals 5 into 1000 is 5000. கரெக்டா? பட் அடுத்த ஸ்டெப்ல பண்ணிக்கலாம். எதனால அப்படின்னா இதையும் நம்ம அந்த மாதிரி எக்ஸ்பாண்டட் ஃபார்ம்ல எழுதிட்டு யூனிஃபார்மா பண்ணிக்கலாம். ஓகேவா? So plus 5 by 10 power 1 is nothing but 10. ஓகேவா? Plus 5 by 10 power 3 அப்படின்னா என்னது? 1000. Because the 1000 அப்படின்றதுல தான் நமக்கு என்னது? 3 zeros. 10 3 times multiply பண்றீங்கன்னு அர்த்தம். 10 into 10 into 10. அதான் 1000. இப்போ என்ன பண்ணலாமா? 5 into 1000 is 5000. ஓகேவா? Plus 5 into 10 is 50. Plus 5 by 10 அப்படின்றப்ப என்னது? ஒரு decimal point shift பண்ணும். Only 1 zero is there. So towards left 1 decimal point should be shifted. அப்ப என்னது? 0.5. 0.5. இந்த பாயிண்ட்க்கு முன்னாடி போடுற ஜீரோ நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக ஜஸ்ட் படிக்கிறப்ப 0.5 அப்படின்னு எழுதினா நமக்கு புரியும் இந்த நம்பர்ஸாவே இருக்கிறதுனால. பிளஸ் இங்க எத்தனை பிளேசஸ் ஷிஃப்ட் பண்ணுமா? 5 இருக்கு, 3 பிளேசஸ் ஷிஃப்ட் பண்ணும். கரெக்டா? டுவர்ட்ஸ் லெஃப்ட் டிவிஷன்ல இருக்கிறதுனால 1 2 3 பிளேசஸ் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ரெண்டு இடம் ஃபில் ஆகாம இருக்கு. சோ நம்ம அங்க 0 எழுதிக்கலாம். சோ 2 zeros and 5. 0.005. நம்ம என்ன பண்ணலாம்? 0.005. இங்க சிம்பிள் பக்கத்துல பாயிண்ட் உடனே இருந்தா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காதுன்றதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? 0.005 எழுதுவோம். ஓகேவாடா? இப்ப அடுத்தது என்னது? ஆட் பண்றவங்க ஆட் பண்ணி எழுதலாம். இல்ல அப்படின்னா பாருங்க, 50,000 இருக்கா? 5050 பாயிண்ட் என்னது? 505 அப்படின்னு வரும். இல்ல எனக்கு இதுல தெரியலன்றவங்க என்ன பண்ணு? பிளேஸ் வேல்யூ இங்க எழுது. ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ். கரெக்டாடா? அது வரைக்கும் இருந்தா போதும். 1000 தான் நமக்கு இங்க இருக்கு. இந்த சைடு என்னது? 10th பிளேஸ், 100th பிளேஸ் அண்ட் 1000th பிளேஸ். 10th, 100th, 1000th. இந்த ஆர்டரை மறந்துடாதீங்க. நீங்க ஆர்டர் தெரிஞ்சு வச்சுக்கோ. சரியாடா?
சோ இப்போ ஒன்ஸ் பிளேஸ் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதுதான். டென்ஸ் பிளேஸ்ல எத்தனை ஜீரோ இருக்கிற நம்பர்? 1 0 இருக்கக்கூடிய நம்பர். ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்னா என்னது? 2 zeros இருக்கக்கூடிய நம்பர். தௌசண்ட்ஸ் பிளேஸ்னா என்னது? 3 zeros இருக்கக்கூடிய நம்பர். கரெக்டாடா? இது பாருங்க டெசிமல்ல இருந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடியது. அடுத்தது டெசிமல்ல இருந்து ஒரு பிளேஸ் தள்ளி இருந்தா அது 100, ரெண்டு பிளேஸ் தள்ளி இருந்தா அது 1000th பிளேஸ். கரெக்டா? சோ இப்போ நம்ம அதை வச்சு எழுதலாமா? பாருங்க 3 zeros இருக்கிற நம்பர், சோ 1000th பிளேஸ் எழுதியாச்சு. அடுத்தது 2 0 இருக்கக்கூடிய நம்பர் இங்க ஏதாவது இருக்குதா? இல்ல, சோ 0. ஓகே, ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் நமக்கு இங்க மிஸ் ஆகுது, சோ 0. ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்க்கு அப்புறம் என்னது? டென்ஸ் பிளேஸ். டென்ஸ் பிளேஸ் இருக்கக்கூடிய நம்பர் என்னது? 50, சோ 5 எழுதிடுறோம். ஓகேவா? அதனுடைய பிளேஸ் வேல்யூ யூனிட் இந்த பிளேஸ் மட்டும் எடுத்துறோம், ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ் மட்டும். சோ அடுத்தது என்னது? ஒன்ஸ் பிளேஸ் இருக்கக்கூடிய நம்பர் இருக்குதா? இங்க மிஸ் ஆகுதா? சோ ஒன்ஸ் பிளேஸும் இல்ல, சோ 0. பாயிண்ட். இப்ப பாயிண்ட்க்கு அடுத்ததே வரக்கூடிய டெசிமல் ஏதாவது இருக்கா? பாருங்க, இது இருக்குது. சரியா? அப்ப 10th பிளேஸ்ல இந்த நம்பர் தான் வரணும். தென் அகைன் பாயிண்ட்ல இருந்து ஒரு பிளேஸ் மட்டும் தள்ளி 05 அப்படின்னு ஏதாவது நம்பர் இருக்கா? சோ 05 இந்த நம்பர்ல, சோ அந்த பிளேஸ்க்கு நம்ம 0 எழுதிக்கிறோம். பட் 00 ஒரு நம்பர் இருக்கக்கூடிய வேல்யூ இருக்குது. கரெக்டா? சோ அது என்னது? 1000th பிளேஸ்க்கு இருக்குது. அப்ப 5 எழுதிக்கிறோம். ஓகேவாமா? புரிஞ்சுதா நான் என்ன சொல்றேன்னு? 5 1000th பிளேஸ்ல இருக்கு, சோ 1000th பிளேஸ்ல எழுதிடுறேன். இந்த 5 10th பிளேஸ்ல இருக்கு, சோ 10th பிளேஸ்ல எழுதிடுறேன். இந்த 5 10th பிளேஸ்ல இருக்கு, சோ 10th பிளேஸ்ல எழுதுறேன் டெசிமல். இந்த 5 1000th பிளேஸ்ல இருக்கு, சோ 1000th பிளேஸ்ல எழுதுறேன். ரிமைனிங் விட்டு போயிருக்க பிளேஸ் வேல்யூல நம்ம என்ன பண்றோம்? zeros எழுதிக்கிறோம். சோ வாட் இஸ் தி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்? 5050.505. இதுதான் இதனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இல்ல அப்படின்னா ஆட் பண்றவங்க என்ன பண்ணிக்கலாம்? 5000 plus 50 5050, அது ஒரு பக்கம். டெசிமல் ஆட் பண்றவங்க என்ன பண்ணும்? 0.5. இது ஆட் பண்ணோம்னா என்னடா? 0. ஸ்டார்டிங்ல இருந்து எழுதணும், from left to right அப்படியே எழுது. 005. சரியா? அப்ப மேல என்ன இருக்கறத நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அசியூம் பண்ணிக்கலாம். 00 இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். So 0 plus 5 is 5, 0 plus 0 is 0, 5 plus 0 is 5.0. So 0.505 இந்த நம்பரோட கம்பைன் பண்ணி நீங்க இங்க எழுதலாம். உன்ன அடிஷன் பண்ணி பண்ணுங்கடா, இல்ல பிளேஸ் வேல்யூ தெரிஞ்சா இத வச்சு எழுதிருங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. radius of the hydrogen atom is 2.5 into 10 power minus 11. So this is in scientific notation form. Scientific notation அப்படின்றப்ப we'll have a coefficient and a base and an exponent. கரெக்ட்டா? s into 10 power a அப்படின்ற ஃபார்மட்ல இருக்கும். சோ இப்ப பாருங்க ஆன்சர் எடுத்து எழுதலாம். 2.5 into 10 power minus 11. என்ன தங்கம்? 10 power minus 11. So minus 11 in the sense என்னது? 11 decimal places நமக்கு இந்த decimal point shift ஆகணும். கரெக்டா இல்லையா? So அப்ப 11 decimal places னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 11 அப்படின்றப்ப ஒரு பெரிய கோடா போட்டுக்கோ. இப்ப எத்தனை places நீங்க shift பண்ற மாதிரி இருக்கும்? I mean zeros fill பண்ற மாதிரி இருக்கும் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? ஏன்னா ஒரு டெசிமல் பிளேஸ் நமக்கு இங்க, அது இல்லாம இன்னொரு 10 பிளேசஸ் நம்ம ஷிஃப்ட் பண்ற மாதிரி இருக்குது. கரெக்டா? இங்க இருந்து ஒன்னு பண்றப்ப நமக்கு இங்க வந்துருது. அது இல்லாம நம்ம எத்தனை பிளேசஸ்ல நம்ம 0 ஃபில் பண்ணனும்? 10 பிளேசஸ். ஓகேவா? ஏன்னா 11 இங்க இருக்குது. அப்போ 10 zeros என்ன பண்ணலாம்? 0 பாயிண்ட், இது கணக்குல கிடையாதுடா. பாயிண்ட்க்கு அப்புறம் நமக்கு எத்தனை zeros இருக்கணும்? 10 zeros இருக்கணும். சோ 1 2 3 4 5 6 7 8 9 10 zeros. அப்புறம் இங்க இருக்கக்கூடிய நம்பர் என்னது? 25. சோ 2 5. இதுதான் அதனுடைய expanded form. கரெக்டா இல்லையா? ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். பட் இது நமக்கு ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. பட் நம்ம என்ன பண்ணனும்? the radius of the hydrogen given statement எடுத்து எழுதுங்க. the radius of a hydrogen atom is, அவங்க scientific notationல கொடுத்தது நம்ம இப்ப expand பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்குது? 0. there should be 10 zeros. 1 2 3 4 5 6 7 8 9 10 and 25. 25 எழுத மறந்துடாத கடைசியில. ஓகே, மீட்டர் யூனிட் என்ன கொடுத்திருக்காங்க? மீட்டர். ஓகே, சோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். தட்ஸ் இட் கண்ணா. சோ பாத்துக்கோ, இந்த கடைசியா எடுத்து எழுதுறப்ப தப்பு பண்ணிடாத. பிளேஸ் வேல்யூ கான்ஸ்டன்டா நமக்கு தெரிஞ்சது என்னது? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000 இப்படி போகும். So once அப்படின்னா it should be a constant number. இங்க ஒரு 0, இதுல 2 0 இருக்கிற நம்பர், இதுல 3 0 இருக்கக்கூடிய நம்பர், இதுல 4 0 இருக்கக்கூடிய நம்பர். இதுல கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா மேல பாத்துக்கோங்க. பாரு 10 power 3 10 power 1 இப்படி இருக்குது. சோ இத பார்த்தாலும் உங்களால டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்ப 5 எந்த பிளேஸ்ல எழுதணும்? நானு thousands பிளேஸ்ல எழுதணும்.
இந்த 5 எந்த பிளேஸ்ல எழுதணும் 10 இருக்கிறதுனால 10th பிளேஸ்ல எழுதணும் 10 அப்படின்னா 10th பிளேஸ்ல எழுதணும் so 100th பிளேஸ்லயும் 1th பிளேஸ்லயும் எனக்கு என்னது there is no numbers அப்ப நான் 0 fill பண்ணிப்பேன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இத திருப்பி நீங்க எக்ஸ்பேண்ட் பண்றப்ப இந்த ஃபார்மேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவாடா சோ அத மட்டும் பாத்துக்கோ சோ இப்ப பாப்பு பாருங்க next sum 10th sum exercise 1.6 so அதுல first subdivision பார்க்கலாம் write the following numbers in scientific notation so அவங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாருங்க first number 4 6 7 8 அதுக்கு அப்புறம் எத்தனை zeros இருக்கு 3 இங்க 6 அப்புறம் 8 okay totally 8 zeros இருக்கு so 1 2 3 4 5 6 7 8 சரியாமா so இப்ப நம்ம scientific notationல எழுதணும் scientific notationல எழுதணும் அப்படினா what does it mean we have to have a coefficient and 10 base வச்சு ஒரு power form இருக்கணும் so s into 10 power a இதுல இந்த s ஓட வேல்யூ எப்படி இருக்கணும் this should lie between 1 and 10 between 1 and 10 கரெக்ட்டா so அப்ப இங்க 4678 into 10 power okay எத்தனை zeros இருக்கு 8 zeros இருக்கு அப்ப நம்ம 10 power 8 ன்னு எழுதிடலாம்னு எழுத கூடாது what the value should be இங்க s அப்படின்றது it should lie between 1 and 10 அப்ப நம்ம 4617 பாயிண்ட் இங்க வைக்க கூடாது இங்க முன்னாடி ஷிஃப்ட் பண்ணோம் அப்படினாலும் 7.467.46 பாயிண்ட் வரும் இங்க தான் என்னது your decimal point should come here அப்பதான் உங்களுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும் 4.678 something அந்த மாதிரி கிடைக்கும் கரெக்ட்டாடா சோ அப்ப your decimal point should lie here அப்படினா இங்க இருந்து நீங்க எத்தனை பிளேसेस ஷிஃப்ட் பண்ண வேண்டிய நீட் இருக்குன்னு பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 places நீங்க ஷிஃப்ட் பண்ணனும் அதுவும் எப்படிடாக்கனா towards left அப்படின்றப்ப நம்ம எக்ஸ்போனன்ட் எப்படி இருக்கணும் 10 power minus 11 கரெக்ட்டா இல்லையா towards left அப்படினா என்னது நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் அப்படினா towards left நெகட்டிவ் அப்படினா towards left பாசிட்டிவ் அப்படினா towards right இது எப்படி மீன் பண்ணும் நெகட்டிவ் அப்படினா it is nothing but டிவிஷன்ல வரக்கூடிய நம்பர் சோ டிவிஷன் அப்படினா நம்ம என்னன்னு பாத்துறோம் லெஃப்ட் அப்படினு பாத்துறோம் பாசிட்டிவ் அப்படினா அது மல்டிப்ளிகேஷன்ல வரக்கூடிய நம்பர் சோ அதனால நம்ம என்ன பண்ணா ரைட் சைடு அப்படினு சொல்லி வச்சுக்கலாம் கரெக்ட்டாடா சோ இப்ப 10 power minus 11 அப்படினா உடனே ஆன்சர் எடுத்து 4.678 into 10 power minus 11 எழுதிராதடமா that is wrong சோ அத நல்லா பாரு என்ன பண்ணனும்னா the process that we should do is multiply by 10 power minus 11 ஓகேவா ஃபைனலா வர ஆன்சர் இதனுடைய ஆப்போசிட் சிம்பிள் +11ல தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் சரியாடா சோ அது எப்படின்னு பாருங்க இது வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க the step that you are going to do அத வந்து நீங்க என்ன பண்ணலாம் அத வந்து hint மாதிரி வச்சுக்கிட்டு your final answer will be the opposite sign of that number so 10 power minus 11 என்ற ஆபரேஷன் நம்ம இங்க பண்ணனும் அப்படினா your answer will be multiplied with 10 power plus 11 ஓகேவா சோ அது எப்படின்னு பாருங்க இப்போ 4 6 7 8 and 8 zeros இருக்குது சோ இதுதான் நம்மளுடைய क्वेश्चन இதுக்கு நம்ம எத்தனை ஜீரோ ஷிஃப்ட் பண்ணனும்டோ நம்ம எத்தனை பிளேसेस ஷிஃப்ட் பண்ணனும் 11 places towards left சோ அதுக்கு நமக்கு தேவையான ஆபரேஷன் என்ன 10 power minus 11 ஆல மல்டிப்ளை பண்ணனும் பட் while introducing an operation that should be neutral அது வந்து நியூட்ரலா இருக்கணும் நம்மளா வந்து இங்க 10 power minus 11 பண்றோம் அப்படினா இது எப்படி திடீர்னு முளைச்சதுன்ற மாதிரி இருக்கும் கரெக்ட்டா சோ அப்ப you should neutralize the operation அப்ப என்ன பண்ணனும் you should divide this number by 10 power minus 11 so multiply and divide by 10 power minus 11 அதுதான் multiply divide பண்றப்ப அந்த நம்பர் எப்படி ஆயிடும் 1 அப்படினு ஆயிடும் கரெக்ட்டா 1 ஆல பண்றப்ப இந்த ஆபரேஷன் நியூட்ரல் இந்த நம்பர் வந்து எதுவும் அஃபெக்ட் ஆகாம இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேவாடா சோ இப்ப 10 power minus 11 இந்த மல்டிப்ளிகேஷன் process நமக்கு என்ன ஆயிடும் இது அப்படியே நமக்கு தேவையான சயின்டிபிக் நோட்டேஷனோட கோஎஃபிஷியன்ட்டா மாறிடும் கரெக்ட்டா சோ இந்த கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்கணும் s அப்படின்றது எப்படி இருக்கணும் it should lie between 1 and 10 சோ என்னோட டெசிமல் பாயிண்ட் இந்த இடத்துல வரணும் அதுக்காக நான் இந்த ஆபரேஷன் பண்றேன் சோ 10 power minus 11 ஆல நான் இது பண்றப்போ it becomes 4.678 ஓகேவா இந்த zeros எழுதணும்ன்ற நீட் இல்ல கரெக்ட்டா அடுத்து பாருங்க இப்ப ரிமைனிங் உங்களுக்கு என்ன இருக்குது இந்த divide by 10 power minus 9 அப்படியே இருக்கும் -11 கரெக்ட்டாமா சோ அப்ப this when comes to the numerator this 10 power minus 11 when shifted to the numerator it will become positive so 4.678 into 10 power 11 என்ன தங்கம் 4.678 அப்படின்றது நீங்க கொண்டு வந்த அந்த கோஎஃபிஷியன்ட் s வேல்யூ கரெக்ட்டா கொண்டு வந்துட்டீங்க 1 க்கு 10 க்கு நடுவுல லை ஆகுற மாதிரி because 4 point something அப்படின்றப்ப
4 அப்படின்றது என்னது உங்களுக்கு 1க்கும் 10க்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். இன்டு 10 பவர் மைனஸ் 11 மேல ஷிஃப்ட் ஆச்சுன்னா என்னதுடா 10 பவர் பிளஸ் 11. சரியாடா? இது இன்னொரு விதமா நீங்க க்ளூ எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா பாருங்க, இது வந்து லார்ஜர் நம்பர், பெரிய வேல்யூ. கரெக்டா? வெரி லார்ஜ் நம்பர். If it is a very larger number, then it denotes that it is a positive exponent. If it is a very large number, then it denotes it is a positive exponent. So நீங்க தேவையான coefficient இங்க பண்ணிட்டு நீங்க எத்தனை places shift பண்றீங்களோ அதை என்ன பண்ணலாம் into 10 power 11 பாசிட்டிவ்ல எழுதிடலாம். ஓகேவாடா? சோ இப்போ இதே அடுத்த சப்டிவிஷன் பாருங்க. 0.00001972 அப்படின்றப்ப it is a very small number. It is a very small number. So அப்ப லாஸ்டா உங்களுக்கு இந்த நான் ஜீரோ இன்டிஜர் வருது, அதுக்கு முன்னாடி இவ்வளவு டெசிமல்ல ஜீரோஸ் வருதுன்றப்ப நீங்க என்ன பண்ணலாம் 10 பவர் மைனஸ் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இல்ல மேம் நான் சப்போஸ் தப்பு பண்ணிடுவேணும்னு பயமா இருக்கு அப்படின்னா you can do it step wise. எப்படி பண்ணலாம்? So second subdivision பாருங்க. 0. How many zeros are there? 1 2 3 4 5 zeros are there. So 1 2 3 4 5 அதுக்கப்புறம் என்ன டிஜிட்ஸ் இருக்கு? 1972 அப்படின்ற டிஜிட்ஸ் இருக்கு. ஓகேவாமா? சோ இப்போ நம்மளோட s வேல்யூ எங்க லை ஆகணுமா? s வேல்யூ should lie between 1 and 10. அப்ப இந்த 0 எங்க இருக்கணும்? சாரி, இந்த பாயிண்ட் எங்க இருக்கணும்? இங்க பாரு 1 பாயிண்ட் அப்படின்னு இந்த இடத்துல இருக்கணும். கரெக்டாடா? பிகாஸ் அடுத்த பிளேஸ் ஷிஃப்ட் ஆயிட்டா 19 பாயிண்ட்னு மாறிடும். 19 பாயிண்ட் அப்படின்னு வரக்கூடாது, நமக்கு 1 பாயிண்ட் அப்படின்னு வரணும். So my decimal place should become here. கரெக்டா? அப்ப எத்தனை பிளேசஸ் நம்ம ஷிஃப்ட் பண்ற மாதிரி இருக்கு? 1 2 3 4 5 6 6 பிளேசஸ் நீங்க ஷிஃப்ட் பண்ணும். அதுவும் டுவர்ட்ஸ் ரைட். டுவர்ட்ஸ் ரைட் அப்படின்றப்ப என்ன பண்ணும்? மல்டிப்ளிகேஷன். சோ இந்த 0.00001972ன்ற நம்பருக்கு நம்ம என்ன பண்றோம்? how many places நம்ம பார்த்தோம்? 6 places. கரெக்டா? so multiplied with 10 power 6. நல்லா கவனிச்சுக்கோ. multiplied with 10 power 6 and this operation should be neutral. so நான் என்ன பண்ணணும்? divide by 10 power 6. so என்னடா கண்ணா? divide by 10 power 6. so இப்போ இந்த multiply by 10 power 6 அப்படியே என்னது? நமக்கு தேவையான coefficient வரதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்டா? so இது என்னது? இந்த மேல இருக்கக்கூடிய இந்த நியூமரேட்டர் அப்படியே வந்து நமக்கு கரெக்டா கிடைக்க வேண்டிய coefficient கிடைச்சிரும். என்னது? into 10 power 6 னா என்னது? this decimal place should go towards right. அதுவும் 6 decimal place இதுக்கு போகணும். so இங்க வந்து ஸ்டாப் ஆகும். 1.972 இந்த நம்பர் சேஞ்ச் ஆயிடும். அதுக்கப்புறம் ரிமைனிங் நமக்கு இங்க என்ன இருக்குது? 10 power 6 it remains. so divide by 10 power 6 இருக்கு. so how can I write this? 1.972 10 power 6 when shifted to the numerator it will change its sign. so exponent ஓட sign change ஆச்சுன்னா 10 power minus 6. ஓகேவாடா? 10 power minus 6. so what is the answer? 1.976 into 10 to the power minus 6. பாருங்க, நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட். சோ நம்மளோட क्वेश्चनல இருக்கிற மாதிரி வெரி டைனி நம்பர் கிடைச்சிருக்குதா நமக்கு? சோ அவ்வளவுதான். ஓகேவா? உங்களுக்கு இது சின்ன நம்பர்னு தோணுச்சுனா உங்களோட ஆன்சர்ல என்ன இருக்கணும்? நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட். அது லார்ஜர் நம்பரா இருந்துச்சுனா உங்களோட ஆன்சர்ல பாசிட்டிவ் எக்ஸ்போனன்ட் இருக்கணும். you can verify like that. so next பார்டா, third subdivision 1642,642.398. இத பார்த்தோனே எக்ஸ்பாண்டட் ஃபார்ம்னு சொல்லிட்டு 1 into 10 power 3 6 into 10 power 2 அப்படி பண்ணிடாதீங்க தங்கம். இது வந்து நம்ம சயின்டிபிக் நோட்டேஷன்ல எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லிருக்காங்க. so scientific notation அப்படினா you should remember that it should be of the form s into 10 power a. எக்ஸ்போனன்ட் அப்படின்றது உங்களுக்கு 10 பவர்ல இருக்கணும். ஓகேவாடா? so அப்ப s அப்படின்றது எப்படி இருக்கணும்? அதே மாதிரி it should lie between 1 and 10. so அப்ப நமக்கு பாயிண்ட் இப்ப எங்க இருக்கு? thousands பிளேஸ்க்கு அப்புறம் இருக்கு. அதாவது 1642 இருக்கு. so அப்ப இது என்ன பண்ணும்? 1 இங்க ஷிஃப்ட் பண்ணோம்னா 164 னு இருக்கும். சோ பத்தாது. இன்னொரு பிளேஸ் ஷிஃப்ட் பண்ணோம்னா 16 பாயிண்ட் அப்படினு இருக்கும். அதுவும் 10 விட லார்ஜர். சோ இன்னொரு பாயிண்ட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணோம்னா அது என்னது? 1.642. கரெக்ட்டா இல்லையாடா? சோ அப்ப எத்தனை பிளேसेस நம்ம ஷிஃப்ட் பண்ற மாதிரி இருக்கு? 1 2 3. so 3 places நீங்க towards left shift பண்ண வேண்டிய need இருக்குது அப்படினா what is the thing that you have to do? you should multiply with 10 minus 10 power minus 3. கரெக்ட்டா இல்லையா? towards left அப்படினா it is 10 power minus 3. அப்ப ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 1.642398. இதுதான் நம்மளுடைய s வேல்யூ. பட் into 10 power minus 3 எழுதணும். இப்போ கிடையாது. என்ன ஆபரேஷன் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதனுடைய ஆப்போசிட் சிம்பிள்ல எழுதணும். அப்ப 10 power plus 3. அப்பதான் திருப்பி நீங்க இதை வெரிஃபை பண்ணி பாருங்க. இப்ப 10 power plus 3 னா
towards right நம்ம மூவ் பண்ணனும். so 1 2 3 அப்ப 1642.398 நமக்கு நம்மளோட क्वेश्चनே கிடைச்சிரும். புரியுதாடா? so the operation that you are deciding இங்க என்ன பண்ணனும்னு நினைக்கிறீங்கன்னு முடிவு பண்றீங்களோ அதனுடைய opposite symbol தான் நீங்க ஃபைனல் ஆன்சர்ல கொடுக்கணும். ஓகேவா? so ஸ்டெப் வைஸ் பண்ணலாமா? 1642.398 into what is the operation that I'm going to do? I'm going to multiply with 10 power minus 3. A minus 3 na towards left shift ஆகணும் decimal point. So left அப்படினா minus ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாடா? L M. Right அப்படினா சாரிடா. Right அப்படினா addition or A. ஓகேவா? L M R A. ஏதாவது ஒரு ஷார்ட்கட் மாதிரி வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க இத. So 1642.398 into 10 power minus 3 அப்படின்றப்ப நமக்கு என்னது? 1 second இத நம்ம வேற கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 1 2 3 சரியா? பட் இந்த ஆபரேஷன் நியூட்ரலா கிடையாது. சோ அப்ப நான் பண்றப்ப என்ன பண்ணிருக்கணும்? I should have multiplied with 10 power minus 3 and divide by 10 power minus 3. சரியா? சோ இப்போ நம்ம ஆன்சர் என்ன கிடைக்கும் இங்க? 1642.398 அப்படின்றது எப்படி மாறிடும்? 1.642398 அப்படின்னு சேஞ்ச் ஆயிடும். ஓகே, இந்த மல்டிப்ளை பை 10 power minus 3 நால இந்த ஸ்டெப் இப்படி சேஞ்ச் ஆயிடும். சோ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும்? கீழ 10 power minus 3 பெண்டிங் ரிமைனிங் இருக்குது. சோ அப்ப இது நமக்கு நியூமரேட்டருக்கு கொண்டு வரப்ப எப்படி சேஞ்ச் ஆகும்? 1.642398 into when it goes to the numerator it will change as positive அப்ப into 10 power 3 அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ்ல மாறிடும். So this is the scientific notation of the given number. ஓகேவா? So next subdivision பார்க்கலாமா? Next subdivision பாருங்க, fourth subdivision. Earth's volume is about 1083000000 cubic kilometers. So earth ஓட வால்யூமை இவ்ளோ பெரிய வேல்யூவா கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இது லார்ஜர் வேல்யூ அப்படினாலே நம்மளுடைய ஃபைனல் ஆன்சரோட scientific notationல இருக்கிற எக்ஸ்போனன்ட் எப்படி இருக்கும்? It will be positive. கரெக்டாடா? சோ உங்களுக்கு அது வந்து ஒரு க்ளூ தான்டா. சரியா? இது பாருங்க, larger number, there is no decimals. அது வந்து ஒரு பெரிய வேல்யூ. So since it is a larger value, நம்மளோட exponent வந்து positive ல இருக்கணும்ன்றது ஒரு hint மாதிரி. Okay. So இப்போ இத வந்து நம்ம step wise பண்ணலாம் அப்படினா, so the given value is என்னது? 1083000000. So இங்க decimal point இங்க இருக்கும். கரெக்டாடா? So இப்போ நம்ம shift பண்ணோம் அப்படினா towards left. Towards left. எதனால? இவ்ளோ பெரிய வேல்யூ இங்க decimal இருக்கக்கூடாது. Our S value should lie between 1 and 10. So 1 point something இத கொண்டு வரணும். 10.8 னு கொண்டு வர முடியாது. So எங்க decimal place இருக்கணும்? இந்த இடத்துல இருக்கணும். 1 க்கு அப்புறம் இருக்கணும். 1 point some value. கரெக்ட்டா? So அப்ப decimal place இங்க வந்து shift பண்ணனும்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. So how many places it has to be shifted? 12 places. அதுவும் என்னது? Towards left. அப்போ left அப்படினா LM. ஞாபகம் வச்சுக்கோன்னா LM. அதே மாதிரி rightனா addition, positive. ஓகேவா? சோ அப்ப என்ன பண்ணிக்கோ? L அப்படின்றது left மைனஸ்ல வரணும். நம்மளோட எக்ஸ்போனன்ட் left சைடு நம்ம நோக்கி போகணும் அப்படினா நம்மளோட சிம்பல் என்னவா இருக்கணும்? மைனஸ். அப்ப எத்தனை பிளேसेस பார்த்தோம்? 12 places. கரெக்ட்டா? சோ இப்போ எதால மல்டிப்ளை பண்ணனும்? நம்ம இந்த நம்பரை 1.0 சாரி 1 பாயிண்ட் எழுத வேண்டாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन எழுதுங்க. 1083000000. இந்த நம்பரை நம்ம எதால மல்டிப்ளை பண்ணனும்? 10 பவர் minus 12 மைனஸ் இருக்கணும், நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் இங்க எடுக்கணும். ஓகேவாடா? சோ 12 places shift பண்ணா அதனால minus 12. If you multiply this number by 10 power minus 12, you should also divide this number by 10 power minus 12. சரியா? ஏன்னா நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ற ஆபரேஷன் நியூட்ரலா இருக்கணும். அடுத்தது என்னது? இப்ப 12 places இது ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு என்னது? நம்மளோட required ஆன்சர் கிடைச்சிரும். இந்த நியூமரேட்டர்ல என்னதுடா? நமக்கு தேவையான அந்த required s என்ற கோஎஃபிஷியன்ட் கிடைச்சிரும். So how will it become? 1.083. இதுக்கு அப்புறம் இருக்கிற zeros நீங்க போடணும்ன்ற நீட் இல்ல. So 1.083 அப்படின்றது கிடைச்சிரும். Because the decimal places will be shifted towards the left. அதுவும் 12 decimal places shift ஆகும். So 1.083 இந்த நம்பர் சேஞ்ச் ஆயிடும். அதுக்கு அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்கு? 10 power minus 12 டிவிஷன்ல இருக்குது. 10 power minus 12 டிவிஷன்ல இருக்குது. So இப்போ இத நம்ம நியூமரேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணோம் அப்படினா what it will become? It will become positive. So 1.083 into 10 power plus 12. 1.083 into 10 power
plus 12. So இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரியாடா? So towards left அப்படின்னா நீங்க என்னது உங்களோட எக்ஸ்போனன்ட் வந்து நெகட்டிவா இருக்கணும். சரியா? அதான் மைனஸ்ல இருக்கணும். So towards right அப்படின்னா உங்களோட சிம்பிள் எப்படி இருக்கணும்? பாசிட்டிவா இருக்கணும். அதாவது அடிஷன் வேணா. So பாசிட்டிவ்னு வச்சுக்கோங்க. RP அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியாடா? தங்க இது இப்படிதான் இது எதுவும் மனப்பாடம் பண்றதுக்குலாம் கிடையாது. உங்களுக்கு எப்படி க்ளூ இருக்குதோ அது மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? நான் சொல்றது சில பேருக்கு ஸ்ட்ரைக் ஆகல, சில பேருக்கு வந்து ஓகே இல்ல நான் வேற க்ளூ ஏதாவது ஞாபகம் வச்சுக்கிறேன்றவங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? So only thing is when you go towards the left it is minus, when you go towards the right it is plus. அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அவ்வளவுதான். சிம்பிள். சரி இதை எடுத்து எழுதுறப்ப ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டும் சேர்த்து எழுதுங்கடா. Earth's volume is about. சரியா? Earth's volume is about. இப்ப அது சயின்டிபிக் நோட்டேஷன்ல மாத்தி எழுதுறோம். So 1.083 into 10 power 12 யூனிட் ஏதாவது சேஞ்ச் ஆகுமா? there is no change in unit. நீங்க வெறும் இதனுடைய ஃபார்மேட்டை மாத்துறீங்க. அவ்வளவுதான். இதை ரெப்ரசென்ட் பண்ற விதத்தை மாத்துறீங்க. ஓகேவா? சோ இந்த கியூபிக் கிலோமீட்டர்ஸ் அப்படியே தான் நீங்க எழுதணும். ஓகேவாமா? சோ அது யூனிட் எதுவும் சேஞ்ச் பண்ணிடாதீங்க. சோ 5th question. சோ அதாவது 5th subdivision பாருடா. If you fill a bucket with dirt, the portion of the whole earth that is in the bucket will be. So அப்ப வந்து இதனுடைய வேல்யூ எப்படி இருக்கு பாருங்க. இட் இஸ் வெரி ஸ்மால். எப்படி வெரி ஸ்மால் சொல்றேன்னா டெசிமல் வேல்யூ. அதுவும் டெசிமலுக்கு அப்புறம் எவ்வளவு ஜீரோஸ் இருக்கு பாருங்க. 0.0000000 சொல்லி எவ்வளோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் தென் நமக்கு என்னது இங்க ஒரு நான் ஜீரோ இன்டீஜர் கிடைச்சிருக்கு 16 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ திஸ் இஸ் வெரி ஸ்மால் நம்பர். அப்ப ஸ்மால் நம்பர் அப்படின்றப்ப நம்மளோட ஃபைனல் ஆன்சர்ல எப்படி இருக்கணும்? எக்ஸ்போனன்ட் இட் ஷுட் பி இன் தி நெகட்டிவ். கரெக்ட்டா? நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் நமக்கு கிடைக்கணும். ஓகேவா? சோ அது ஒரு ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ how many places we have to shift it to the right side. சோ அத பாக்குறப்ப நமக்கு எவ்வளவு places பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. தங்க இது பண்றப்ப கேர்ஃபுல்லா கவுண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23. இதுக்கப்புறமும் ஷிஃப்ட் பண்ணுமா? பண்ணணும். ஏன்னா நம்மளோட எஸ் வேல்யூ எப்படி இருக்கணும்? it should lie between 1 and 10. அப்ப 1.6 நீங்க இருக்கலாம். கரெக்ட்டா? சோ அப்ப 23ல நம்ம முடிச்சோமா? 24 1.6 அப்படின்னு வர மாதிரி நம்ம ஸ்டாப் பண்ணணும். So how many places? 24 places. ஓகேவா? So 1 and 10 குள்ள லை ஆகணும்ன்றத இதோட ஸ்டாப் பண்ணிடுறோம். இன்னொரு பிளேஸ் ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா it will become 16 point. 16 point வரக்கூடாது. So இப்ப என்னது? 24 places என்னது? towards right. அப்ப towards right அப்படின்னா it should be positive. RP. ஓகேவா? So அப்ப என்ன பண்ணலாம்? இங்க நம்ம question என்னது? 0.1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23. அவ்வளவுதான். now 23 zeros and 1 6 இப்படி இருக்கு. பாருங்கடா நான் 3 3 இங்க ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். சோ how many zeros அப்படின்றதுனால பண்ண முடிஞ்சது into இப்போ நம்மளோட ஆபரேஷன் என்னதுடா? towards right. என்னக்கனா? towards right. அப்ப நம்மளோட பாசிட்டிவ் எக்ஸ்போனன்ட் வரணும். so 10 power how many times it has to be shifted? 24 places. கரெக்ட்டா? so 10 power 24. if you are going to multiply this number with 10 to the power 24, then to become neutral operation நம்ம என்ன பண்ணணும்? divide by 10 to the power 24 இங்க பண்ணணும். ஓகேவா? so இப்போ இந்த நியூமரேட்டர் என்ன ஆயிடும்? இந்த into 10 to the power 24 னால ரைட் சைடு அந்த பிளேசஸ் ஷிஃப்ட் ஆகி டெசிமல் பாயிண்ட் கடைசி எங்க வந்து நிக்கும்? இந்த இடத்துல வந்து நிக்கும். கரெக்ட்டா? சோ இது 1.6 அப்படின்னு கன்வெர்ட் ஆயிடும். இது என்னடா? 1.6 ன்னு சொல்லி நமக்கு தேவையான அந்த s வேல்யூவா இது மாறிடும். சோ ரிமைனிங் என்ன இருக்கு? 10 power 24 in the denominator. So if it is shifted to the numerator, it will become 1.6 into 10 to the power minus 24. என்னடாகனா? when it is shifted to the numerator, it will change its sign. So இது minus 24 ன்னு மாறிடும். அதே மாதிரி இதை எழுதுறப்ப யூனிட் ஏதாவது மிஸ் பண்ணுமா? மிஸ் பண்ணக்கூடாது. சோ அப்படியே கேஜின்னு எழுதிக்கோத்தாங்க. இங்க கேஜி கொடுத்திருக்காங்களா? யூனிட் மறக்காம எழுது கேஜி. ஓகேவா? முடிஞ்ச இந்த கொஸ்டினை கூட எடுத்து எழுதிருங்க. ஓகே இல்ல அப்படின்னாலும் இந்த யூனிட் எடுத்து இதை வந்து ஃபைனல் ஆன்சரா காமிச்சிருங்க. சோ 5th subdivision புரிஞ்சதாடா எப்படின்னு? சோ எல்லாமே என்னது? நீங்க எந்த ஆபரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றதுல தெளிவா இருந்துக்கும். towards right or towards left அதை டிசைட் பண்ணு. towards right அப்படின்னா it is positive. ஓகே. towards left அப்படின்னா it is negative. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. சோ நீங்க எந்த ஆபரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எப்போதுமே எப்படி இருக்கணும்? மல்டிப்ளை அண்ட் டிவைட் அப்படின்ற அர்த்தத்துல தான் இருக்கணும். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you should also divide. அப்பதான் நியூட்ரலா இருக்கும்.
So இந்த multiplication operation நமக்கு respective s கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல் ஆயிடும். So ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த டிவிஷன்ல இருக்கிறத நம்ம ஷிஃப்ட் பண்ணி ஃபைனலா அந்த 10 பவர் ஃபார்மா கொண்டு வந்துருவோம். ஓகேவாடா? So அதே மாதிரி வெரி டைனி நம்பர்னா it will be in negative exponent, very larger numberனா it will be in a positive exponent. So அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? டைனி நம்பர் அப்படினா it is negative exponent, larger number அப்படினா it is a positive exponent. So அதுவும் உங்களுக்கு ஒரு க்ளூ. அண்ட் இங்க எந்த ஆபரேஷன் நீங்க பண்றீங்களோ, இப்ப 10 to the power plus 24 பண்றீங்க அப்படின்னா your answer will flip its side. ஓகேவா? உங்களோட ஆன்சர் நீங்க பண்ற ஆபரேஷனுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும். ஓகேவா? இங்க -24 பண்ணிருந்தீங்கன்னா ஆன்சர் என்னது plus 24 னு கிடைச்சிருக்கும். சோ இதுல என்னன்னா ஞாபகம் வச்சுக்க கான்செப்ட்ஸ். பாப்பு பாருடா, exercise 1.6. so 11 to 15 questions, இந்த 5 questions நமக்கு எப்படின்னா objective type questions. சோ அது எப்படின்னு பார்க்கலாம்டா. By what number should -4 to the whole power -1 be multiplied so that the product becomes 10 power -1? So இத work out பண்ணி பார்க்கலாம்டா. இங்க கீழ by what number this should be multiplied. அப்போ எந்த நம்பரால நம்ம இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணோம். சோ அப்ப என்ன பண்ணா, -4 to the power -1 should be multiplied with some number. கரெக்டா? இததான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். This number should be found out by us. என்னது? By this number multiplying with this number, the product should become என்னது? 10 power -1. சரியாடா? சோ அப்ப பாருங்க, 10 power அப்படின்னா நமக்கு என்னது? 0 வர மாதிரியான ஒரு நம்பர் வரணும். கரெக்டா இல்லையா? சோ 4 ஆல மல்டிப்ளை பண்றப்ப கண்டிப்பா நமக்கு 10 கிடைக்காது. 4 ஓட மல்டிபிள்ஸ்ல டைரக்டா நமக்கு 10 கிடைக்காது. சோ அவங்க ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம இப்ப அதை ட்ரை பண்ணி பார்ப்போம்டா. சோ -4 to the power -1 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? This is negative. கரெக்டா? The exponent is negative. அப்ப இந்த -4 நம்ம என்ன பண்ணோம்? We have to take reciprocal. We have to take reciprocal. And how many times it is multiplied? Only one time. So அப்ப -1/4. ஓகேவா? இப்ப இன்டு எந்த நம்பர் வந்துச்சுன்னா, அப்ப இது நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? x அப்படின்னு வச்சுக்கலாமா? We don't know this number, so I can name it as x. இந்த நம்பர் எனக்கு தெரியல. சோ இப்போ 1/-4 ஓட x அப்படின்ற ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்றப்ப ஆன்சர் என்னவா இருக்கணும்? Again this is a negative exponent. சோ அப்ப என்னடா? 1/10. இங்க கொடுத்திருக்கிற நம்பரோட reciprocal. We have to take reciprocal for the given base, because it is a negative exponent. And how many times it is multiplied? What is the exponent? 1. So 1/10 அப்படின்னு கிடைக்கணும். கரெக்டாடா? So அப்ப என்னது? We have to find x அப்படின்றது தெரிஞ்சிச்சு. This number should be found out. அப்ப x equals 1/10 already right hand sideல நமக்கு இருக்கு. கரெக்டா இல்லையா? இந்த 1/-4 அப்படின்ற இந்த நம்பர் when it shifted to the other side, எப்படி வரும் நமக்கு? fraction இந்த சைடு வரப்ப ரெசிப்ரோக்கலா வரும். கரெக்டா இல்லையா? So ரெசிப்ரோக்கலா வரும் அப்படின்னா என்னது? 1/-4 will come as -4/1. கரெக்டா இல்லையா? சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இத கேன்சல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே 2 டேபிள்ல போகுமாடா? இது நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு? 1/-4 அப்படின்னு இருக்குது. So which means -1/4. இந்த -1/4 அந்த சைடு வரப்ப நமக்கு எப்படி வரும்? 4/1. -4/1 வரும். ரெசிப்ரோக்கலா வரும் இந்த சைடு ஷிஃப்ட் ஆகுறப்ப. சோ இப்ப கேன்சல் பண்ணோம்னா 2 2s are 4, 2 5s are 10. So x ஓட வேல்யூ நமக்கு இங்க என்னடா? x value equals 2/5. வெறும் 2/5 இங்க சிம்பிள் ஒன்னு இருக்கா? So -2/5. என்ன தங்கம்? -2/5. because இத ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்றப்ப 2 and 5 கிடைக்குது. பட் சிம்பிள் இங்க இருக்குது. So plus into minus minus தான். and அத நியூமரேட்டர் எழுதுங்கமா. அத ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகேவா? டினாமினேட்டர் எழுதுறதுக்கு பதிலா ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதுறப்ப you have to write the symbol in the numerator. So x ஓட வேல்யூ என்ன? -2/5. So what is the answer? When -4 to the power -1 is multiplied with -2/5, our product will become 10 power -1. So அதை நீங்க வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஓகேவாமா? So what is the answer? Option B. சரியாடா? So இங்க செக் பண்ணிக்கலாமா? So இங்க பாருடா, option B -2/5 தான் நம்மளோட ஆன்சர். So அடுத்து 12th question பாருமா. -2 to the power -3 into -2 to the power -2. So இத பார்த்த உடனே சொல்லுங்க பார்க்கலாம். what will be the answer? இது நம்ம என்ன அப்ளை பண்ணனும்? அட்லீஸ்ட் அது சொல்லுங்க பார்க்கலாம். ப்ராடக்ட் லா நம்ம இங்க அப்ளை பண்ணனும். because the bases are same. So இங்க இத எடுத்து வொர்க் அவுட் பண்ணலாமாடா? -2 to the power -3 means product law apply பண்ணோம் அப்படினா a power m into a power n equals a power m plus n. Same base and the exponents should be added. அப்போ -2 to the power -3 into -2 to the power -2 அப்படின்றப்ப -2 is the base here.
the exponent should be added. இப்போ -3 plus அடுத்த exponent என்னது -2. அப்ப அதை நான் bracketல எழுதிக்கிறேன் because symbols எனக்கு confuse ஆகக்கூடாதுன்றதுக்காக. அப்ப -2 to the whole power -3 plus into minus என்ன தங்கம் minus, so -2. ஓகேவா? அடுத்தது என்னது -2 to the whole power -3 and -2ன்றப்ப same symbols. அப்ப addition should be done. So -3 -2னா 3 plus 2 5, but symbol நம்ம என்ன பண்ணுவோம் -5. ஏன் greater number symbol தான் நம்ம எழுதணும். So -2 to the whole power -5. நம்ம ஆப்ஷன்ஸ் அப்படியேடா இருக்குது, இந்த மாதிரி ஃபார்மட்லயா இருக்குது இல்ல. So we have to expand this. கரெக்ட்டா இல்லையா? அப்ப எக்ஸ்பாண்ட் பண்றோம்னா என்ன அர்த்தம்? இங்க நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் இருக்கு. So if it is a negative exponent, I have to take reciprocal for the base. கரெக்ட்டா? So 1 by -2 என்ன தங்கம் 1 by -2, அதான் -1/2 ன்னு எழுதுறது perfect. So 1 by -2, இந்த -1/2 நம்ம எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்? என்ன எக்ஸ்போனன்ட் இங்க 5. So it 5 times it should be multiplied. கரெக்ட்டா இல்லையா? So 1 by -2 into 1 by -2 into 1 by -2 into 1 by -2. 5 times multiply பண்ணும், which means 1 by, அதாவது மைனஸ்ல வருமா? இங்க எக்ஸ்போனன்ட் நெகட்டிவா இருந்தா இங்க ஆன்சர் நெகட்டிவ்னு அர்த்தம் கிடையாதுடா. இந்த எக்ஸ்போனன்ட் வேல்யூ ஆட் இன்டிஜரா இருக்கிறதுனால, எக்ஸ்போனன்ட்டோட வேல்யூ நமக்கு ஆட் இன்டிஜரா இருக்கிறதுனால ஃபைனல் ஆன்சர் நமக்கு எப்படி வரும்? மைனஸ்ல தான் வரும். கரெக்ட்டா இல்லையா? Because multiply பண்ணி பாருங்க, minus into minus plus, plus into minus minus, minus into minus plus, plus into minus minus. So நம்மளோட final answer minusல வரும், அது நமக்கு தெரிஞ்சிருச்சு. So -1 நான் numerator எழுதிக்கிறேன். And கீழ பாருங்க, 2 into 2 4, 4 into 2 8, 8 into 2 16, 16 into 2 32. So what is the answer? -1/32. கரெக்ட்டா இல்லையாடா? So இதான் நம்மளோட ஆப்ஷன். கரெக்ட்டா? So A ஆப்ஷன் தான் இதுல ரைட் ஆன்சர். இது நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட், so I am taking reciprocal for the given number. அதுக்காக உள்ள இருக்கிற மைனஸ் கேன்சல் ஆகும்ன்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது. எக்ஸ்போனன்ட் நெகட்டிவ் ஆனா you are taking reciprocal. பேஸ் வந்து சிம்பிளோட தான் நீங்க கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்போனன்ட் வந்து ஆட் இன்டிஜரா இருக்கிறதுனால final answer will be negative because symbols multiply பண்ணி பாருங்க, finally will get negative symbol only. So -1/32 is the right option. அடுத்த question போலாமா? So 13th question பாருங்க, which is not correct. Which is not correct அப்படின்றப்ப நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனுமே ட்ரை பண்ணி பார்த்துடலாமாமா. So -1/4 the whole square. இங்க மைனஸ் இருக்கிறதுனால ரெசிப்ரோக்கல் எடுக்கணுமா? இல்ல. எதனால இல்லன்னு சொல்றேன்? Because exponentல நமக்கு நெகட்டிவ் சிம்பிள் இல்ல. There is not a negative exponent here. Instead base வந்து நமக்கு நெகட்டிவ் நம்பரா இருக்கு, அது வந்து we don't mind. ஓகேவா? So அப்ப -1/4 the whole square அப்படின்றது என்னது? -1/4 னா -1 into -1 will become +1. 4 into 4 is 16. So 1/16 equals, right hand side பாருங்க 4 power -2 இருக்கு. 4 power -2 னா என்ன அர்த்தம்? இப்ப நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் இருக்கு. So இந்த பேஸ்க்கு நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அப்ப 1/4 power 2 ஆயிடும். இது என்னடா? 1/4 power 2 ஆயிடும். அப்ப 1/4 power 2 is nothing but 1/16. So 1/16 equals 1/16. அப்ப இந்த ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் தான். அடுத்தது பாருங்க, -1/4 the whole square. So again -1/4 the whole square தான். -1/4 the whole square இப்பதான் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம்? 1/16 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். கரெக்டா? 1 into -1 is +1. 4 into 4 is 16. So 1/16. இது பாருங்க 1/2 to the whole power 4. 1/2 to the whole power 4 னா என்னது? 1 to the power 4 is 1 by, இங்க எல்லாமே பாசிட்டிவ் எக்ஸ்போனன்ட் தான். So இருக்கிறத நம்ம அப்படியே பண்ணலாம். அடுத்தது 2 to the power 4 என்னது? 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. கரெக்டா? So இதுவும் கரெக்ட். 1/16 equals 1/16. தங்க இது புரியல அப்படினாலும் இது எக்ஸ்பாண்ட் பண்ணி நான் செய்யறேன். ஓகேவா? இது என்னது? -1/4 into -1/4. நான் உங்களுக்காக எக்ஸ்பாண்ட் பண்றேன், பட் டைரக்டா தெரிஞ்சவங்க டைரக்டா பண்ணிடுங்க. ஈக்குவல்ஸ், இது எப்படி எழுதணும்? 1/4 ஸ்கொயர்னு எழுதுவோம். 4 power 2. பிகாஸ் 4 power -2 கீழே வந்துச்சுன்னா 1/4 power 2 வரும். சோ இதுக்கப்புறம் நமக்கு இந்த ஸ்டெப் கிடைச்சிரும். -1 into -1 is +1. 4 into 4 is 16. இந்த சைடு என்ன? 1 அப்படியே 4 power 2ன்றது 16 ஆயிடும். So again இதுக்கு நான் இங்க ஸ்டெப் எழுதுறேன் பாருங்க. -1/4 into -1/4 அப்படின்னு ஆயிடும். -1/4 the whole square. இந்த சைடு என்னது? 1/2 இது 4 times multiply ஆகணும். Which means 1/2 into 1/2 into 1/2 into 1/2. So மேல 1 into 1 into 1 நமக்கு 1 ஆயிடும். 2 into 2 into 2 into 2 16 ஆயிடும். சரியாடா? அடுத்தது இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணுவோமா? சி ஆப்ஷன். So -1/4 the whole square. இப்பதான் பாக்குறோம். எல்லாத்துலயும் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது? -1/4 the whole square. So அப்ப -1/4 the whole square will become 1/16. இதுக்கு நான் ஸ்டெப் எழுதல.
16 power minus 1 என்ன தங்க ஆகும்? It is a negative exponent. Since it is a negative exponent, we have to take reciprocal for the given number. So what is reciprocal? 1 by 16. And how many times it is multiplied? Only one time. So 16 to the power 1. Okay வா? So இது வந்து நீங்க இப்படியே எழுதினாலும் ஓகே, இல்ல டைரக்டா வந்து அடுத்த ஸ்டெப்ல எழுதினாலும் ஓகேடா. So 1 by 16 equals 1 by 16. நான் இங்க 16 to the power 1 நீ எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்ல 1 by 16 equals 1 by 16 எழுதினாலும் சரி, இல்ல இதுவே எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் தான். 16 to the power 1 is nothing but 16. So இது அண்டர்ஸ்டாண்டபிள் தான் அப்படின்னா ஓகே. அடுத்தது பாருங்க டி ஆப்ஷன். மைனஸ் பாருங்க எங்க இருக்குன்னு, பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கு, அவுட் சைட் த parenthesis. சோ இங்க 1 by 4 தான் நீங்க ஸ்கொயர் பண்றீங்க. 1 by 4 ஸ்கொயர் பண்றப்ப you will get 1 by 16, the same 1 by 16. பட் மைனஸ் வந்து இந்த parenthesisக்கு வெளியில இருக்கிறதுனால you have to write this minus symbol. கரெக்டா இல்லையா? பிகாஸ் மைனஸ் இந்த parenthesisக்கு உள்ள இருக்கிறப்ப நீங்க என்ன பண்ணலாம், மைனஸ் வந்து ஸ்கொயர் பண்ணிடலாம். ஓகேவா? பட் மைனஸ் வந்து இந்த இதுக்கு வெளியில இருக்கிறதுனால இந்த ஸ்கொயரிங் ஆபரேஷன் எந்த நம்பருக்கு? 1 by 4க்கு தான் ஸ்கொயரிங் தவிர இந்த மைனஸ் சிம்பிளுக்கு ஸ்கொயரிங் கிடையாது. சோ இங்க minus 1 by 16 equals 16 to the power minus 1 எப்படி எழுதலாம்? 1 by 16 to the power 1 ன்னு எழுதலாம். கரெக்டா இல்லையா? பிகாஸ் இந்த நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட் வந்து ரிமூவ் பண்ணனும், பாசிட்டிவ் ஆக்கணும்னா I have to bring this number to the denominator. அப்ப 1 by 16 to the power 1 ன்னு எழுதலாம். So இப்ப minus 1 by 16 equals 1 by 16 வரும். இது கரெக்டாடா இந்த ஸ்டேட்மெண்ட்? இங்க மைனஸ்ல இருக்கு, இங்க பாசிட்டிவ்ல இருக்கு. So this is a negative integer, this is a positive integer. அப்ப this is not equal. So which is not correct அப்படின்னா நம்மளோட ஆப்ஷன் என்னடா? ஆப்ஷன் டி. கரெக்டா இல்லையா? So இந்த क्वेश्चनல நமக்கு ஆப்ஷன் டி is not correct. அதுதான் வந்து நம்ம இந்த இடத்துல சூஸ் பண்ணனும். அவங்க क्वेश्चனே not correct தான் கேட்டிருக்காங்க இந்த ஆப்ஷன். So அடுத்தது பாருடா. If 10 power x by 10 power minus 3 equals 10 power x. So பாருங்க same base and it is divided. So நம்ம என்ன law apply பண்ணதுக்கு? Quotient law. கரெக்டா இல்லையா? So work out பண்ணலாமாடா? இங்க பாருங்க. If 10 to the power x by 10 power minus 3. So இதுக்கு முன்னாடி நம்ம என்ன எழுதிக்கலாம்? a power m divided by a power n. What will be done? In the exponents will be subtracted. a to the power m minus n. Numerator exponent minus denominator exponent. So similarly நமக்கு இங்க என்ன இருக்கு? 10 power x by 10 power minus 3. அப்ப என்ன நடக்கணும்? 10 power x ன்றது numerator exponent. So subtract பண்றப்போ என்னது? minus. அடுத்தது denominator exponent என்னது? again minus 3. இந்த symbol நீங்க இக்னோர் பண்ணிட கூடாது. So minus 3. அப்ப அடுத்த ஸ்டெப்ல உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? 10 power x minus into minus becomes plus. So x plus 3. 10 power x plus 3. So இதோட நம்ம sum completed இல்ல. They are asking us to find the value of x. So question என்ன கொடுத்திருக்காங்க? This is equal to 10 power 9. நீங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த ஆன்சர் வந்து will be equal to 10 power 9. So அப்ப நம்ம இத நம்ம ரெடியூஸ் பண்ணி என்ன கொண்டு வந்திருக்கோம்? 10 power x plus 3 ன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம். So this is equal to 10 power 9. Since both the bases are same, exponents can be equated. கரெக்டாடா? அப்போ equating the exponents நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? exponents equate பண்றப்ப x plus 3 equals 9. So to find the value of x, plus 3 should be shifted to the other side. அப்ப equals 9. இது shift ஆகறப்ப எப்படி? It will flip its sign. Change ஆகும். Sign வந்து change ஆகும். plus 3 minus 3 ஆகும். So minus 3, x equals 6. 9 minus 3 equals 6. So what is the right option? C. Option C, 6. இதுதான் right. கரெக்டாடா? So அப்ப இங்க டிக் பண்ணிடலாமா? ஓகே. அடுத்தது பாருங்க. 0.00 something in scientific form. So இது work out பண்ணலாம்டா. In scientific form எப்படி represent பண்ணலாம்? They are asking us to find the scientific notation of this term. So அப்ப இதுக்கு scientific notation அப்படின்னா first what we have to decide, where should be the decimal point placed. கரெக்டா? So அப்ப இந்த decimal point இங்க இருக்க வேண்டியது actually எங்க இருக்கணும்? scientific notation மாத்தணும்னா 1 and 10 குள்ள நமக்கு அந்த s value வர மாதிரி change பண்ணணும். s into 10 power a அப்படின்னு ஃபார்ம் பண்றோம். So s value should lie between 1 and 10. அப்ப இங்க என்னது 0 0 0 ன்னு இருக்குது. So இப்ப பாயிண்ட் ஷிஃப்ட் ஆகுறப்ப 2 பாயிண்ட் அப்படின்னு இந்த இடத்துல வந்துச்சுனா தான் நமக்கு வேல்யூ கரெக்ட். கரெக்டா இல்லையா? பிகாஸ் இதுக்கு அப்புறம் ஷிஃப்ட் பண்ணோம்னா 20 பாயிண்ட் and அதுக்கு அப்புறமும் ஷிஃப்ட் பண்ணோம்னா 202 பாயிண்ட் அப்படின்னு வந்துரும். சோ பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருந்தா தான் என்னது 2 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி the value will lie between 1 and 10. So இங்க வரணும்னா how many places it should be shifted? 1 2 3 4 5 6 7 8 9 10. கரெக்டா? So 10 places towards right 10. right அப்படினா என்னது? பாசிட்டிவ். அப்போ நீங்க எடுக்க வேண்டியது என்னது? in 10 power
பாசிட்டிவ்ல இருக்க வேண்டிய 10 கரெக்டா? இதுதான் நீங்க பண்ண வேண்டிய ஆபரேஷன். the operation that you should do இத வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு. ஆனா இது நம்மளோட ஃபைனல் ஆன்சரா உடனே இங்க 10 பவர் 10 பாசிட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா அது செலக்ட் பண்ணிடாதீங்கடா. இதனுடைய ஆப்போசிட் சைன் தான் நமக்கு ஆன்சரா வரும். சரியா? அது எப்படின்றது நம்ம சம்ஸ்ல பார்த்திருப்போம். இருந்தாலும் அகைன் நம்ம இங்க பார்க்கலாம். 0 point how many zeros are there? 3 6 9 9 zeros இருக்கு. so 1 2 3 4 5 6 7 8 9 2020 இதுதான் நம்மளுடைய நம்பர். சோ நம்ம என்ன ஆபரேஷன் பண்ணணும்? into 10 power 10 ரைட் சைடு டெசிமல் ஷிஃப்ட் ஆகுறதுனால பாசிட்டிவ் எக்ஸ்போனன்ட். எத்தனை பிளேசஸ் அப்படின்னா 10 பிளேசஸ். சோ 10 பவர் 10 னால நம்ம மல்டிப்ளை பண்ணணும். பட் நியூட்ரல் ஆபரேஷனா இருக்கணும். நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ற ஆபரேஷன் நியூட்ரலா இருக்கணும்ன்றதுனால I will multiply it with 10 power 10 and divide by 10 power 10. கரெக்டா இல்லையா? multiply and divide by 10 power 10. சோ இந்த இதுல மல்டிப்ளை பண்ற ஆபரேஷன் என்ன ஆகும்? நமக்கு தேவையான அந்த சயின்டிபிக் நோட்டேஷனோட கோஎஃபிஷியன்ட் கொடுத்துரும். இந்த s ன்ற டேர்ம் இதுல அப்டெயின் ஆயிடும். எப்படி? into 10 power 10 அப்படின்னா என்னது? 10 places towards right. so 1 2 3 4 5 6 7 8 9 10. so இந்த இடத்துல பாயிண்ட் ஷிஃப்ட் ஆயிடுது. so the number will become 2.020 கரெக்டா? by 10 power 10 remaining இருக்கு. இந்த divide by 10 power 10 அப்படியே இருக்குது. so இது சேஞ்ச் ஆகணும்னா என்ன ஆகும்? 2.020 எழுதணும்னு அவசியம் இல்ல. so 10 power 10 when it comes to the numerator exponent ஓட symbol சேஞ்ச் ஆகணும். so into 10 power minus 10 ஆ மாறிடும். கரெக்டா இல்லையா? so final answer என்னது? 2.02 into 10 power minus 10. so நீங்க எந்த ஆபரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ 10 power 10 னால மல்டிப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா to change this form அப்ப நீங்க உங்களோட ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும்? -10 ஆ இருக்கும். இதே -10 நீங்க மல்டிப்ளை பண்ணாதான் ஆன்சர் கரெக்டா சயின்டிபிக் நோட்டேஷன் கிடைக்கும்னா ஆன்சர் என்னவா இருக்கும்? +10 ஆ இருக்கும். பிகாஸ் நீங்க ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நியூட்ரலா தான் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க. சோ நியூட்ரலா பண்றப்ப நமக்கு டிவிஷன்ல வரக்கூடிய நம்பர் கடைசி என்ன ஆகும்? நியூமரேட்டருக்கு வரப்போ சைன் சேஞ்ச் ஆகிதான் வரும். சோ அதுதான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். ஓகேவாடா? சோ ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். சோ புரிஞ்சுதாடா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? -2/5 and second one -1/32. third -1 by இதுதான் incorrect statement and this one is 6 and this one is 2.02 into 10 power -10. புரிஞ்சுதாடா? அவ்வளவுதான்.